ஹலோ गाइस நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஹெல் மோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான். உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஒரு அனிமே வேற லெவலான இசக்கை அனிமே. நம்ம ஹீரோ நார்மலாக வாழக்கூடிய ஒரு உலகத்தில் இருந்து ஆஃபீஸ் ஒர்க்கராக இருந்தவன் அவன் விளையாடக்கூடிய கேமில் பார்த்தா ஹெல் மோடுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு டக்குன்னு உள்ளே போயிடுவான். அந்த உலகத்தில் போயிட்டு எப்படி அந்த கடினமான ஹெல் மோடை சூஸ் பண்ணி அந்த இடத்துல சர்வே ஆகுறான்ற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அனிமேல அந்த விஷுவலும் சரி, ஸ்டோரி வைஸாகவும் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பாருங்க. அதே மாதிரி இது ஒரு ஆன்கோயிங் சீரிஸ்னால வாரம் தான் லேடிஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம், எந்த வீடியோவுக்கும் எதனா ஒரு காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னால் தொடர்ச்சியாக போட முடியாது. அதனால எப்போ வேணாலும் காணாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இருக்கும் போதே பாத்துருங்க. அப்படி காணாம போயிடுச்சுன்னா என்ன எதுவும் கேட்கறாதீங்க, நான் எப்பயே சொல்லிடுறேன். அப்புறம் என்னோட முக்கியமான விஷயம், ஜேஜேகே இப்பதான் ரீசெண்டா சீசன் 3 வந்து ரிலீஸ் ஆச்சு. அது நேத்தும் முந்தா நினைக்கிறேன். அது பார்த்ததுல சில பல மாங்கால வந்த சீன்ஸ் எல்லாம் கூட தூக்கிட்டு தான் கேள்விப்பட்டேன். பத்தத்துக்கு நானுமே செக் பண்ணதுல எனக்கு ஒரு சில இடம் வந்து ஒன் பஞ்சில் ஆன அந்த கதை தான். ஆனால் அனிமேஷனை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன். ஒரு சில இடம் மட்டும் எனக்கு சரியா எனக்கு மைண்ட் அளவில் அது மிங்கிள் ஆகல, ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி லேக் ஆகி புரியாமல் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தை கழிச்சு பார்க்கும்போது தான் கதையே என்னன்றது தெரிய ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தானுங்க. அதனால எத்தனை பேர் ஜேஜேகேவோடைய சீசன் 3 இல்லை எபிசோட் 1யும் 2யும் பார்த்தீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி இந்த சீரீஸையும் தொடர்ச்சியாக போடலாமா வேணாம்ன்றத சொல்லுங்க. சரிங்க, சமத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு ஹைப்புன்ற அந்த ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு போயிட்டு ரெக்கமெண்ட் ஆகும். அதனால சொல்றேன். சரி வாங்க நமக்கு அது போலாமா. இப்போ ஹீரோ பார்த்தா நிறைய கேம்ஸ் விளையாடுறதில்ல. இப்போ கஷ்டமான ஒரு கேமையும் விளையாட்டு முடிச்சிட்டான். என்னடா இது, எல்லா கேமும் விளையாடி தான் இருக்கேன், எல்லாம் அசால்ட்டாக முடிச்சுட்டு இருக்கேன். இதோடைய சர்வீஸ் டேட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் ஆகுது. ஃபைனலாக முடிச்சிட்டேன். இன்னொரு வீக்கான கேமா? இந்த மாதிரியான வீக்கான கேம்லாம் விளையாடி எனக்கு ரொம்பவும் போர் அடிக்குது. ரொம்ப டஃப்பான கேம் எதுனா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் குப்பைக்கு தான் போடணும். இது 10 வருஷத்தில் நான் இவ்வளோ விளையாடி இருக்க கேமு, ஆனால் இது வரைக்கும் ஒன்று கூட அந்த மாதிரி நான் தென்படலையே என் கண்ணுக்கு. ஹீரோ ஒரு நிமிஷம் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் கூகுளில் ட்ரை பண்ணுறான். வீடியோ கேம் கார்பேஜ் பேலன்சிங் ஹார்ட் கோர்னு அடுத்த செகண்டே இன்னொரு கேம் வந்து அவனுடைய ஸ்கிரீன் முன்னாடி வருது ஒரு கிளிச்சோட. அதுக்கப்புறம் அந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க. ஒன்ஸ் இந்த கேம் ஆரம்பிச்ச உடனே வந்து இதுக்கான எண்டுன்ற ஒரு விஷயமே கிடையாது. எண்டே இல்லையா, நல்லதுதான். அப்புறம் அதுல இருக்கிற மோட்ஸ் எல்லாம் பார்க்க ஈஸி, நார்மல், எக்ஸ்ட்ரா, அப்புறம் லாஸ்ட் எல்மோடு நல்லா இருக்கே, அதை சூஸ் பண்ண சொல்லிட்டு சூஸ் பண்றான். அதான் இந்த கதையை. அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டருக்கான கிளாஸஸையும் சூஸ் பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹீரோ அதுல பார்த்தா ஸ்வாட்ஸ்மேன், ஸ்பியர் யூசரு, ஸ்வாட் மாஸ்டர், ஹீரோ, டீமன் லார்டு, கடைசியா பார்த்தா சமனர்னு போட்டிருக்கு. ஃபைனல் விஷயத்தை ஹீரோ சூஸ் பண்றான் டீமன் லார்டுக்கு பதில். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிப்போண்டா எஸ் கொடுக்குறன்ற மாதிரி ஹீரோ டக்குன்னு கொடுத்த உடனே பார்த்தா அப்படியே கேம் உலகத்துக்குள்ள போயிடுவான். ஹீரோ அதுக்கப்புறம் உள்ள போன உடனே பார்த்தா ஏதோ தண்ணிக்குள்ள மாட்டின மாதிரி தெரியுது அவனுக்கு. என்னடா இது, ஏதோ லைட் ஸ்பாம்புக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு, மாட்டிட்டு இருக்கணும் எங்கேயோ. நல்லா தான் இருக்கு. ஆனா இது ஒரு நிமிஷம் எங்கடா நான் நகர்ந்துட்டு இருக்க, டேய் நகரதுரா, ஒரே இடத்துல வலிக்குதுரா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கத்தத்துல இப்போ ஒரு வீட்டோடைய குடும்பத்துல இருக்கிற ஒரு அம்மாவோடைய வயிற்றுல இருந்து குழந்தையா பிறகுறான் தலைவன். அதுதான் அந்த பனிக்கூடத்துக்குள்ள இருந்திருப்பான். கரெக்டா, ஏப்பா கடியோ குழந்தை நல்லா மூச்சு விடுறான், நீ நல்லா இருக்கியாமா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டும் கேட்க, ஹீரோக்கு இப்போ கான்சியஸ்னஸோட தான் இப்போ பிறந்திருக்கான்றதுனால அவன் நல்லாவே இப்போ மைண்ட் நிலவில் யோசிக்கிறான். இப்பதான் புரியுது, நான் விளையாட வந்த அந்த ஹெல்மோடு கேம்ல இப்போ ரீஇன்கார்னேஷன் ஆயிட்டேன்னா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா எடுத்து குழந்தைய பார்த்த உடனே இவன் பையன்பா, இவனுடைய பேர் வந்து நம்ம ஆலன்னு வைப்போம். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ போன பிறகு ரூல்ஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறானுங்க. இந்த உலகத்துக்குள்ள வந்தவன் ஒன்ஸ் திரும்ப அவனுடைய உலகத்துக்கு போக முடியாது. பத்தத்துக்கு இந்த உலகத்திலேயே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு சர்வே வகையாகணுமா. அதுதான் இந்த உலகத்துடைய முக்கியமான பிரின்சிபல்னு போட்டிருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் பயங்கரமா கஷ்டப்பட போறான்றது தெரியுது. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் ஹீரோவை நல்லபடியா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் எனக்கு 35 வயசா இருக்கும் போது என்னுடைய உண்மையான உலகத்துல எந்த விதமான கேர்ள் ஃப்ரெண்டு, லவ்ன்ற அந்த ரொமான்டிக்கான விஷயம், அப்புறம் நட்பு, இந்த மாதிரியான எந்த விதமான விஷயங்களும் இல்லாம தன்னந்தனியா ஒரு ஒயிட் கூலர் ஒர்க்கரா இருந்தேன். என் நிஜ உலகத்துல என்னுடைய பேர் வந்து கெனிச்சி யாமாட்டா. ஆனா நான் ரீஇன்கார்னேட் ஆயிட்டு இப்போ இந்த இடத்துல ஆலன்ற பேர்ல ஒரு வயசு குழந்தையா இருக்கேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய அந்த பேசுற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. இவங்க எல்லாருமே பேசுற பாஷை எனக்கு ஜாப்பனீஸ் மாதிரி தான் கேட்குது. இதுதான் எனக்கு ரொம்பவும் நல்ல விஷயம். அப்புறம் இவங்க நல்லபடியா என்ன பாத்துக்கிறாங்க. ஒரு சேஃபான செக்யூரான ஃபேமிலியில தான் இப்போதைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னதான் வீடு பார்க்க சின்னதாகவும் இவங்க பார்க்க கொஞ்சம் ரிச் இல்லாமையும் இருந்தாலும் வாழ்க்கை இந்த இடத்துல சந்தோஷமா போயிட்டு இருக்கு, நிம்மதியா இருக்கு. இந்த இடத்துல பார்த்ததுக்கு நீ உங்க விவசாயம் பண்ற
வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல ரூல் பண்ணக்கூடிய லார்டுக்கு வந்து அவருக்கான டாக்ஸ் எல்லாமே மாசம் மாசம் பே பண்ணி தங்களுடைய உழைப்பு போட்டுட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் இவர் தான் என்னுடைய அப்பா. இவர் பேர் வந்து ராபின். அப்புறம் இவரை சும்மா சொல்ல முடியாது, இந்த ஃபேமிலிக்காக பயங்கர கடினமா உழைக்கிற ஆள் இவர் தான். இவருக்கு இப்பதான் 20 வயசு ஆகுது. அப்புறம் இவங்க தான் என்னுடைய அம்மா. இவங்க பேரு தெரசியா. இவங்க ரொம்பவும் அழகா இருக்காங்களே, அதுக்கேற்ற போல ரொம்பவும் அன்பானவங்களும் கூட. எங்க அப்பாவை விடவும் இவங்களுக்கு ஒரு 5-6 வயசு கம்மியா தான் இருக்கும். இப்போதைக்கு நான் இந்த இடத்துல ஒரே குழந்தையா தான் இருக்கேன். அவங்க அம்மா உடனே பார்த்தா, என்னங்க இந்த இடத்துல 2 குழந்தை இருந்தா 2 பேரும் சேர்ந்துட்டு நமக்கு துணி எடுத்து நம்மளுடைய வாயை தொடச்சி விடுவாங்களே, நல்லா தானே இருக்கும் அது கேட்கவே. ஆமா, நான் வேணா ட்ரை பண்ணட்டா, நம்ம 2 பேரும் போலாமான்ற மாதிரி அவர் கேட்க, உங்களுக்கு காமெடி தான். எனக்கு பிரச்சனை இல்லை, கூட இன்னொரு சிப்ளிங் வந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன். எனக்கு இந்த இடத்துல நிம்மதியா இவங்க இருந்தாலே போதும். திடீர்னு ஹீரோக்கு கொட்டாய் வருது, தூங்கத்துக்காக டைம் ஆயிடுச்சு. அவங்க அம்மாவும், என்னப்பா ஆலன் தூக்க வரதான், சரி நான் எட்டு போறேன். அதுக்கப்புறம் போயிட்டு ஹீரோவை நல்லா தூங்க வச்சுட்டு அவங்க போயிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்க. இதுதான்டா சான்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோவும் கண்ணை முடிச்சு, ஏய் விண்டோ ஓப்பன் ஆகு, ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் ஆகு அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்த. ஒண்ணுமே வராது. ஏய் உயிர் எடுக்காத வந்து தொலை. ரொம்ப நாளா இதை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்குது. நான் ஒரு சமணர் தானே, இப்போதைக்கு நான் என்னென்ன வச்சுட்டு இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாச்சும் அது தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. பல முறை முயற்சி பண்ணி டயர்டா இருந்ததாண்டா மிச்சம்ன்ற மாதிரி ஹீரோ கடுப்புல திரும்ப லாஸ்டா ஒரு முறை ஓப்பன் பண்ண டக்குன்னு ஓப்பன் ஆயிடும். ஆனா பார்த்தா புக்கு வரதுல ஹீரோ பார்த்துட்டு பயந்துருவான். இவங்க முன்னாடி பக்கம் கத்தத்துல, ஏ என்னடா ஆச்சு மகனே அப்படின்ற மாதிரி ஜாக் ஆயிட்டு வந்து இங்க பார்க்க ஹீரோவோ டக்குன்னு புக்கு மாற்றிடுவான். ஆலன் உனக்கு ஒண்ணு இல்லையாப்பா? தலைவை பார்த்தா ஒண்ணு தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்துலதான் கத்திருக்கான் போலமா. கொஞ்ச நேரத்துல பயமுத்துட்டேன். நல்லவேளை அவங்க போன பிறகு பார்த்தா ஹீரோ திரும்பி கண்ணு முடிக்க திரும்ப ஓப்பன் பண்ணலாம். ஏ புக்கே ஓப்பன் ஆக டக்குன்னு பார்த்தா அந்த புக்கு ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோவோ உழுகுல என்ன இருக்குன்றத மாதிரி பார்ப்பான். அப்புறம் உழுகுல பார்த்தா அந்த புக்குக்குள்ள ஹீரோக்கான ஸ்டேட்டஸ் வியூவே காமிக்குது. எங்கப்பா இதுல எல்லாமே போட்டுருக்கு, என் பேரு, என் வயசு, நான் என்ன கிளாஸ், லெவலு, ஹெச்பி, மானா எல்லாமே காமிக்குது. சூப்பர். ஆமா என்ன இது லெவல் 1 என் கிளாஸ் சமணரா. அடுத்த கட்ட பேஜ்ல வந்து சமணிங் ஸ்கில்லுக்கான எல்லா விதமான டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் அதை பத்தி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா புக்கோடைய ஒரு பேஜ் மட்டும் சொல்லிக்கிறதுல ஹீரோக்கும் என்னடா இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்க அங்க பார்த்தா காட் கிரியேஷன் போட்டிருக்கு. என்ன இது காட் கிரியேஷனா? அதுல பார்த்தா இந்த புக்குல ஹீரோ இந்த உலகத்துக்கு வந்ததுல அவனை வர வச்சிருக்காங்க. என்னது எனக்கு எதுக்கு இவங்க இந்த இடத்துக்கு வர வச்சதுக்கு மன்னிப்பு கட்டிட்டு எழுதி இருக்காங்க. காட் ஆஃப் கிரியேஷன் தான் இதை பண்ணிருக்காங்க. இதுல வேற பேரு எல்மியாவா? எதுக்கு தேவையில்லாம மன்னிப்புல கேட்டுங்கிறாங்க தெரியல. இப்பதான் இங்க சமணரா வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கேன். அது போதுமே, இதான நல்ல விஷயம். சமணர் நானே எதையாச்சும் நான் சமன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா உடனே ஹீரோவும் ஒரு பூச்சியை சமன் பண்ணலான்னு பார்க்க ஒண்ணுமே வேலை செய்யாது. என்னடா இது ஒண்ணுமே வேணா. ஹீரோ அதுக்கப்புறம் என்னென்னமோ ட்ரை பண்றான், ஆனா வரவே மாட்டுது. அடேங்கப்பா இப்பதான் மறந்துட்டேன், நஞ்ச உலகம் கிடையாது இது, கேம் வேர்ல்டுனால இதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்தணும். மேபி ஃபர்ஸ்ட் நான் இப்போதைக்கு கிரியேட் ஸ்கில்ல பயன்படுத்தி பார்க்கலாமா? கிரியேட் இன்செர்ட்னு சொல்றோம். உடனே பார்த்தா அந்த இடத்துல உருவாயிடும் ஒரு கார்டு வந்துச்சா, இது போதும்டா. அதுக்கப்புறம் அந்த கார்டை சமன் பண்ண சமனிங் ஆகிறத பாக்கலான்னு பார்க்கும்போது பார்த்தா அவங்க அம்மா எட்டி பார்ப்பாங்க. ஹீரோ டக்குன்னு மறைச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பான். நல்லா தூங்குறான் சமத்து பையன் இவன். அட கடவுளே கொஞ்சம் அமைதியா இருக்கணும்ப்பா. இப்போதைக்கு சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு நான் அவளை சமன் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நல்லா தூங்கணும். மறுநாள் காலையில அவங்க அப்பா பார்த்தா நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கடினமான போராளியா வேற இருக்காரு அவரு. அவங்க அம்மா பார்த்தா இன்னொரு பக்கம் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுன்னு ஹீரோவையும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலை அவங்க நல்லா இவனை தூங்க வச்சுட்டு போற சமயத்தெல்லாம் பார்த்தா இவன் ஏஞ்சி இல்லாத பல்லாத வேலை எல்லாம் புக் எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்கான். அந்த புக்கை சமன் பண்ணதுக்கான வார்த்தை கிரிமோரி. அப்புறம் இன்செர்ட்ட வெளியே வா, உன்னை சமன் பண்றேன். உடனே பார்த்தா ஹீரோ சமன் பண்ண உடனே அந்த இடத்துல பாருங்க லைட் வரும். அதை பார்த்த உடனே அவங்க அம்மா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோக்கு ஷாக்ல இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல தண்டர் வந்துட்டு அப்படியே பெரிய பூச்சியை வந்து மூஞ்சில விட, ஏமா இது தொலாப்போ அப்படின்ற மாதிரி பயந்துடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அதை பார்க்க, ஏ வெட்டுக்கிளி நான் சொல்றதை நீ கவனிப்பியா? நான் சொல்ற ஆர்டர் எல்லாம் பண்ணி அப்படியே இங்க வா, கிட்ட வா, பேக்வேர்ட்ல போ அப்படின்ற மாதிரி சொல்ல அது பார்த்தா இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்டேட்டஸ்ல பார்த்தா அது அந்த இன்செர்ட்டுக்கான எல்லா விதமான டீட்டெயில்ஸும் காமிக்குது. அதாவது அதோடைய ஸ்டேட்டஸை காமிக்குது. ஹீரோ அதை பார்த்த உடனே அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு டெங்கான்னு வச்சிடறான். ஆமா கடைசியில மட்டும் என்ன இது எதோடைய அர்த்தத்தை சொல்றது? இன்சூரன்ஸ் அண்ட் எஜிலிட்டியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அது போய் செக் பண்ண அதுல என்ன +1 இருந்துச்சோ அதே எபிலிட்டி வந்து ஹீரோக்கு பார்த்தா அதே +1 கூட ஆட் ஆயிடுது. என்னோட இது பூஸ்ட் பண்ணதப்போ நல்ல விஷயம், வேற லெவல் அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்த அவங்க அம்மாவை கேட்டோம்னு சொல்லிட்டு கம்முனேறான். அவங்க அம்மா ஒரு பக்கம் பார்த்தா அந்த பூச்சியை பார்த்துட்டு பயந்துருவாங்க, என்னது இது இவ்வளவு பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் அதை நசுக்கியே கொண்டுருவாங்க பாருங்க. டெங்கா போயிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துற. அவங்க அப்பா இன்னொரு பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு வேட்டையாட்டி இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள ஹீரோவும் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எலியை சமன் பண்றான். இந்த முறை பார்த்தா இந்த எலியை சமன் பண்ணதுல அதோடைய ஸ்பெஷலான பவர்ஸ் எல்லாம் கூட ஹீரோக்கு அப்படியே பூஸ்ட் அப் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ யோசிக்கிறான், நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கிரியேச்சர்ஸை உருவாக்குறனோ அந்த அளவுக்கு என்னுடைய பவர்ஸும் அதிகரிக்குமா இந்த இடத்துல அப்பனா. ஆனா பிரச்சனை என்னன்னா அதெல்லாமே நான் கண்ட்ரோல் பண்ற லெவலுக்கு வளரணும். இந்த வயசுல பெரிய லெவலில் உருவாக்கிட்டேன்னா அதுக்கு என் பேச்சை கூட மதிக்காதுங்க. அப்பனா முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு கற்பனை தோணலது எல்லாத்தையுமே வச்சு நான் கார்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு ஆபத்தான முறைகளை மட்டும் அதை பயன்படுத்தினா போதும். அப்புறம் முக்கியமான விஷயம், எனக்கு நான் இந்த இடத்துல கார்ட்ஸ்
பார்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி ஸ்டாக் நல்லாவே எடுத்து வைக்க முடியுது. அதன் அடிப்படையில நான் எத்தனை ஸ்டாக் எடுத்து வச்சிட்டு இருக்குன்றதோ என்கிட்ட வந்து நல்லாவே காமிக்குது ஸ்டேட்டஸ்ல. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பெரிய ஆச்சரியத்தையே உருவாக்கிட்டேன். ஏன்னா நார்மல் குழந்தையால வெட்ட முடியாத விஷயங்களை கூட நான் வெட்டி காமிச்சதுல அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. இதுக்கான காரணம் நான் டெவலப் ஆனது தான். எனக்கு தெரிஞ்சு ஹெல் மோடுன்றது நார்மல் மோட காட்டிலும் 100 மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுக்கேற்ற போல ஆபத்துகளும் நிறைய வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா வேட்டையாடிட்டு தான் வந்திருக்காரு வீட்டுக்கு. வந்த உடனே அவங்க ஒய்ஃபும் என்னங்க இது உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு, ஃபீல் பண்ணாதடி, நான் ஒரு மான்சரை போட்டு தள்ளிட்டு வந்தேன். அப்படியா, நல்ல விஷயம், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. எனக்கு ஒன்றும் ஆகல. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அது போட்டு தள்ளுறது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இதை கேட்ட உடனே ஹீரோவா சந்தோஷமாகுதுல. அவங்க அப்பா இன்னொரு பக்கம் எப்படி கொண்டுன்ற விஷயத்த சொன்ன உடனே ஹீரோவா ஷாக் ஆகுறான். ரியல் மான்சரா, இது கேட்கவே நல்லா இருக்குது, அதை நான் போய் பார்க்கணுன்ற மாதிரி ஹாப்பியாவே. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தலையில தூக்கி வச்சுக்கிறாரு. அப்புறம் ஹீரோவை அந்த இடத்த விட்டு அவர் கூட்டின்னு போறாரு. போற வேலை ஹீரோவும் இப்பதான் முறையா என்னுடைய வாழ்க்கையில எங்க அப்பாவுடைய உதவி மூலியமா வீட்டை விட்டுட்டு இந்த விஷயங்களை அவுட் சைட் வேர்ல்டை வந்து இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நாங்க பாடுறோம் அதுதான் ஆல்பன் ரவுண்ட்ஸ். பருவ காலங்கள் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் அதுங்க ஒவ்வொரு கண்டங்களா மாறி போகும். இப்ப கூட்டமா சேர்ந்து நார்த் சைடை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. மான்சர்ஸோடைய எதனாச்சும் ஒரு சிக்னல் வந்தாலும் அதுக்கு ஒன்னா கூடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க அப்பா இன்னொரு பக்கம் பையனுடைய காலை ரொம்ப இறுக்கமா பிடிக்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே என்னாச்சு, என்ன மனுஷரா ரொம்ப வலிக்குதான், அது ரொம்ப ஆபத்துன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் லைட்டா பதட்டமாயிட்டாரு சொல்லும் போதே. ஆலன் இங்க பாரு, எந்த அளவுக்கு அழகும் ரொம்பவும் ஜாலியாவும் இருக்கிறதோ அந்த விஷயத்துல ரொம்பவும் ஆபத்துகள் நிறைய இருக்கும் இந்த உலகத்துல. அதன் அடிப்படையில இதுங்களும் ஒண்ணுதான். அந்த பறவையை போல சுதந்திரமா நமக்கு பறக்க ரெக்கைகள் இருந்துச்சுன்னா நம்மளும் சுதந்திரமா பறக்கலாம். அதுங்க சுதந்திரமா தான் இருக்குங்க அப்படின்னு வாழ்க்கையோட தத்துவங்களை பத்தி எல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போதுல ஹீரோ பார்த்தா தூங்கிடுவான். ஆலன் நம்ம வந்துட்டோம்டா. அங்க பார்த்து அவங்க அப்பா கொண்டு வச்சு இந்த மாதிரி அங்க இருக்கு. எப்பா என்னதுப்பா இது, இதுதான் கிரேட் பாயர், பெரிய பிகா இருக்கு இது. சரியா சொன்ன, உனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் ஹீரோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்ல போயிட்டு பார்க்க அந்த டைம் அவனுடைய நண்பனும் என்ன கிரேடா எப்படி போகுது வேலைலாம், எங்க பாருங்கப்பா இன்னைக்கான ஹெவி வெயிட் சாம்பியன் இந்த இடத்துல வந்துட்டான். அப்புறம் பார்த்தா நம்ம ராவதி என்னதான் போட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாத்திரை தனியாலாம் கொன்னதே அவன் தான். அப்படிலாம் இல்லப்பா, நம்ம தான்ப்பா இந்த இடத்துல ஒன்னா சேர்ந்து கொன்னோம். அதுவும் இல்லாம எனக்கு லக்கு, அதனாலதான் அது சீக்கிரமா கொல்ல முடிஞ்சது என்னால தனியா. இங்க பாருங்க மிஸ்டர் அம்பல், நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களை தன்னடக்கம் வந்து பெரிய லெவல்ல காமிச்சிங்கனாலும் அதெல்லாம் செல்லாதீங்க. நீங்க ரொம்ப பவர்ஃபுல்ன்றதை ஒத்துக்கோங்க. அப்புறம் இவர் தான் உங்க பையனா, ஆனா இவனுக்கு என்ன டார்க் ஹேர் டார்க் ஐஸ் எல்லாம் இருக்கு. ஆலன் நம்மளுடைய நெய்பருக்கு ஹலோ சொல்லி இவர் தான் கிரேடா. ஹலோ நான் தான் ஆலன். பரவாயில்லையே, இந்த வயசுல இந்த குழந்தை நல்லா பேசுறான். என்னுடைய லிட்டில் கேர்னா கூட சேம் ஏஜ் தான், ஆனா பெரிய லெவல்ல இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆலன். அதுக்கு ஹீரோவும் இன்னொரு பக்கம் செல்லமா பண்ண உடனே பார்த்தா ஹீரோ அவருக்கு பிடிச்சிது, நல்லா பேசுறான் அவன் பையன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த மான்சர் பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து கிரேட்டா கிட்ட கேட்டுக்கிறான். அவர் சொல்றதுல அதுக்கப்புறம் 10 மாசங்கள் கடந்து போது கிட்டத்தட்ட ஹீரோக்கு 2வது வயசு வரதுக்கான நேரம் வந்தாச்சு. ஹீரோ பார்த்தா வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா புக்ல அவனுடைய சமனிங் லெவல் வந்து 2ஆ மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல நிறைய விஷயங்கள் ஆட இருக்கிறத ஹீரோ டீட்டெயில் பார்த்துட்டு சுவாரஸ்யமா இருக்கு, இதுக்கு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இன்னமும் பார்த்து பிராக்டிஸ் பண்ணணும். இருக்கிற டைம்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அதுக்கப்புறம் நைட் டைம்ல சாப்பாடு வைக்க அதை உடனே சாப்பிட்டு நான் போய் தூங்குறேன்ற மாதிரி கிளம்பிடுவான். என்னடா நான் சமன் பண்ற விஷயங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிறான். இப்போ பிராக்டிஸ் பண்றதுக்கான நேரம். சரி ஓகே, இன்னைக்கு இன்னொன்னு 2 மவுஸை வர வச்சிருவோம், அப்பதான் கரெக்டா இருக்கும் ஸ்டாக்குன்ற மாதிரி ஹீரோ ட்ரை பண்ணலாம்னு பார்க்க அப்ப பார்த்தா எம்பி வந்து கம்மியா இருக்குன்னு காமிக்குது. பேசாம புது கார்டை உருவாக்குவோம், அப்பதான் கரெக்டா இருக்கும். பிசிஜின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில ஒரு மான்சரை உருவாக்கலாம் ட்ரை பண்ணுவோம், அப்பயும் எம்பி கம்மியா இருக்குன்றதுனால ஹீரோவால உருவாக்க முடியுது. என்னடா இது கதையா இருக்கு, எம்பி காலியா இருக்குன்னு உருவாக்காம போக முடியும். அட போங்கடா எல்மோடுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணீங்களா அப்படின்னு ஹீரோ கவுந்துருவான். அப்புறம் பார்த்தா சில காலங்கள் கடந்து போக ஹீரோக்கு இப்ப 3 வயசு. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹாப்பர் அண்ட் மோலேன்னு சொல்லக்கூடிய 2 விதமான ஜி லெவல் மான்சர்ஸை ஒன்றா கம்பைன் பண்ணி அதோடைய வந்து வேற ஒரு ரகமான ஜி ரேங்க் கார்டா இருக்கிற ஒரு பேர்டை வர வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அதோடைய எபிலிட்டி வந்து வாய்ஸை மிமிட் பண்றது. அதே விஷயம் வந்து ஹீரோக்கு வந்துருது. எனிமிஸை ட்ரிக் பண்றதுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு 2 பேரும் சமன் பண்றான். ஏன்டா வந்து சும்மா தான் இருக்கீங்க, ஒண்ணுமே பெருசா பண்ண மாட்டீங்களா, வித்தெல்லாம் எதனா காமிக்கடா. தலைவாதுக்கு அப்புறம் ஜம்ப் பண்ணி காமிக்க. இவன் என்ன பண்ணுவான், இவன் பழம் தோன்றவனாச்சே, தலைவன் பழத்தை தோண்டி காமிக்க. ஏய் நீ வேற லெவல்டா. பரவாயில்ல, ஓரளவுக்கு இவனுக்கு எல்லாரையும் ஆர்டர் கொடுத்து ட்ரெயின் பண்ற லெவலுக்கு நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ட்ரை பண்ணி பார்க்கணும் மான்சஸ் உருவாக்கத்துல. விடமாட்டலாம் ட்ரை பண்ணல. பழம் தோன்றவனை பார்த்தா இவனையும் தூக்கி உள்ள போட்டான். டேய் கொஞ்சமாச்சு அமைதியாரா, குறும்பு சேஷ்டெல்லாம் பண்ணிக்கிற. ஒரு வகையில ஹீரோக்கு சந்தோஷமா இருந்தாலும் இவனுக்கு கொடுக்குற டார்ச்சர்லயே மேய்க்க முடியல இவனுங்களை. அதுக்கப்புறம் பார்த்தா கிராடன் சொல்லக்கூடிய நெய்பரா இருந்தவருடைய பொண்ணு வந்து இவ தான் கரேனா, நான் கூட ஃபைட் பண்ண போறேன், ஆமா நானும் தான் அப்படின்னு இவனும் ஹீரோவும் சேர்ந்து டுயல் போடுறாங்க. கரேனா கூட சீரியஸா தான் சண்டை போட போறேன். ஆனா அவ பார்த்தா பிரமாதமா சண்டை போடுறான். இவ ரொம்ப ஸ்பீடா இருக்காப்பா. ஹீரோ தடுக்கு தூளியா பார்த்தா தோட போட்டு உடச்சு விட்டுருவா. உடச்சா சாவுடா அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சிருவா. அதுக்கப்புறம் பார்த்தா சாயங்கால டைம்ல அம்மா அப்பா அங்க வந்துட்டாங்க ஹீரோக்கு. அவங்க அம்மா பார்த்தா இன்னொரு பக்கம் பிரெக்னெண்டா இருக்காங்க. கரீனா கிட்ட நல்லபடியா கூட விளையாண்டுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல அவ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அம்மா பிரெக்னெண்டா இருக்கிறதுல கொஞ்சம் உதவி பண்ண ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவும் நல்லாவே பாராட்டுறாங்க. நைட் டைம்ல ஹீரோவும், அப்பா நீங்க இதுக்கப்புறம் எங்கன்னா வெளியே உதவி வேணும்னு சொல்லிட்டு போறீங்கன்னா அம்மாவை கூட்டின்னு போகாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு இருந்து நான் உதவி பண்றதுக்காக தயாரா தான் இருக்கேன். ஏன்னா இப்போ ரொம்ப பலசாலியா மாறிட்டேன். ஆனா அவங்க 2 பேரும், நீ கேட்டதே சந்தோஷம்ப்பா, ஆனா இப்போது நிலைமையில நீ ஒரு குட்டி பையனா இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த வேலைக்கு தகுந்த டைம் வரல. இப்போதைக்கு உன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிற கரேனா கூட விளையாடு. அம்மா சொல்றது சரிதான் மகனே, கண்டிப்பா நான் ஒரு நாள் கூட்டின்னு போறேன், நீ ஃபீல் பண்ணது அது வரைக்கும் விளையாட அவ கூட சேர்ந்து. ஆனா பரவாயில்ல, ஹீரோ அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறான். ஆமா இவங்க சொல்றது சரிதான், இப்போதைய வயசு எனக்கு ரொம்ப கம்மியா இருக்குதுல, சரிம்மா நீங்க கவலையப்படாதீங்க, இங்க பாருங்கப்பா கண்டிப்பா நான் ஒரு நாள் நல்ல பெரிய பையனா வந்துட்டேன்னா உங்க 2 பேருக்கும் உதவி பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மா சீக்கிரட்டே இவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு, டேய் என்ன பண்ணிட்டு இருந்த அப்புறமா ஃப்ரீ டைம்ல? ஆமா அம்மா கேட்கறது உண்மையா? ஆமாப்பா, அது என்னன்னா திடீர்னு மான்சஸ்லாம் அட்டாக் பண்ண வச்சுன்னு இந்த கல்லை வச்சு சாதாரணமா அடிக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணேன், எப்படி ரொம்ப பலசாலியா அடிக்குதுன்னு. அம்மாவை நீங்க இல்லாத போது ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இதுதானே என் பையன். ஆக்சுவலி நான் வந்து சம்மனிங் ஸ்கில்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், இவங்களை ஏமாத்ததை இப்படி சொல்றேன். அப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவும் கரேனாவே கூட சேர்ந்து பாதுகாப்பியாடா? ஆமாம்மா. அவங்க அப்பா திடீர்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாரு, நான் இவங்க 2 பேருடைய அப்ரைசல் அந்த செரிமோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா என்ன சொல்றீங்க? மகனே அது ஒண்ணு இல்ல, கிட்டத்தட்ட உன்னுடைய 5 வயசு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 5 வயசு ஆன பிறகு டிவைன் செரிமோனின்னு ஒன்று நடத்துவாங்க. அந்த ஒரு செரிமோனியில வந்து உன்னுடைய டேலண்ட் என்னன்றதை அப்ரைசர் பண்ணி பார்க்கறதுல தெரிஞ்சிடும். அப்படியேங்கப்பா என் டேலண்ட் தெரியுமா? நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பனிக்காலம் வாரத்துல அதே மாதிரியான ப்ராசஸை பண்ணி பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல. அதுக்கப்புறம் பார்த்தா கரேனாவா அங்க வர வேலை ப்ராக்டிஸ் பண்ண கூட அவ கூட போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண திரும்பி ஹீரோ அடி வாங்கிடுவான். என்ன பண்ணாலும் ஹீரோவால இவகிட்ட மட்டும் ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கலைச்சி பேசிட்டு இருக்கும் போது வா வீட்டுக்கு போலான்னு பார்க்க அவங்க அம்மா வெளியே வரும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம வெட்டிக்கிளி போயிட்டு காலில் மாட்டிக்கி அவங்க அம்மா பதறி கீழே விழும் போது, உனக்கு ஒன்னும் அவளையே ஒன்னும் இல்லை, நான் லைட்டா ஜம்ப் பண்ணிட்டேன் வேற எதுவும் இல்லை. அந்த டைம் பார்த்தா அவங்களுக்கு வலி எடுக்குது. இதுல இருந்து தெரிய வருது என்னடான்னா குழந்தை பிறக்க போது. கரேனாவை போயிட்டு அவங்க அம்மாவை கூட்டின்னு வர சொல்ல ஹீரோக்கு இந்த சூழ்நிலை என்ன பண்ண தெரியாம அவங்க சொல்ற வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸ்பர்ட்டா இருக்கிற கரேனாவுடைய அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நல்ல வேலை வந்துட்டாங்க. ஏய் கேட்டா நீ என்னடா பண்றீங்க? சாப்பாட்டுக்காக நிறைய விஷயம் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆம்பளை பசங்களை எல்லாருமே வெளியே திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விடிஞ்சே போயிடுது. குழந்தை பார்த்தா நல்ல பள்ளியா பிறந்துருச்சு. அப்புறம் பார்த்தா பையன் தான் பிறந்திருக்கான். இன்னொரு பையனா, இவனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? இவன் பேர் வந்து மாஷே, நல்ல பேர் தான். ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொரு மாஞ்சர் பேரை வைக்கிறீங்க இவனுக்கும், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க வைஃபும் கத்துறாங்க. ஆனா அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்குள்ள ஹீரோ அதுக்கப்புறம் தான் வந்த பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பாஸ்ட் லைஃப்ல நான் எல்லா விதமான சுகத்தையும் அனுபவிச்சாலும் ஆனா இந்த மாதிரியான ஒரு லைஃப்ல என்ஜாய்மெண்ட் நான் அனுபவிச்சது இல்லை. இந்த மாதிரி சிரிப்பெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பா திரும்ப அந்த வாழ்க்கைக்கு போனாலும் நிம்மதியா இருக்க போறது இல்லை, போரிங்கா தான் போவோம். கண்டிப்பா இந்த வாழ்க்கை ரொம்ப சிறந்ததா தான் இருக்க போகுதுன்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல, ஹீரோ பார்த்து அதுக்கப்புறம் தம்பியை போயிட்டு கொஞ்சிட்டு இருக்கான். அவன் அழுதுல கம்முன்னு பின்னாடி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் ஃபேமிலினா அது ஒன்று இப்படிதான் இருக்கணும், ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்க, அதோட இந்த எபிசோட்ல பார்த்தா நம்ம ஹீரோவும், அப்பா இந்த அப்ரைசல் செரிமோனினா என்னதுப்பா? அது என்னன்னா இந்த நாட்டுல பிறந்த 5 வயசு ஆன குழந்தைங்க எல்லாருக்குமே அவங்களுடைய பவர் ஸ்கில் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த அப்ரைசல் செரிமோனி நடத்துவாங்க. அதுல அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் என்னன்றதை கணிச்சு எல்லா நாட்டுல இருக்கவங்களுக்கும் சொல்லுவாங்க. அதனால இதுல உன்னுடைய டேலண்ட் என்னன்றது முழுமையா வெளியே தெரிஞ்சிடும். இது பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும், கவலைப்படாத. அதன் அடிப்படையில இப்போ உனக்கு 5 வயசுல இது வந்திருக்கா, பின்னாடி உன்னுடைய தம்பிக்கும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு டே ஆளுனே வாடா ஒன்னா போவோம், கரேனாவும் வந்துட்டு இருக்கா, 2 பேரும் சேர்ந்து போறோம். அவளும் என்னுடைய சேம் ஏஜ்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போகும்போது கரேனா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். எங்க பாருங்களா பயங்கரமான சிட்டிஸ் எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய வீடுலாம் இருக்கு, நம்ம வீட்டை காட்டிலும். ஹீரோவை யோசிக்கிறான், எங்களை மாதிரியான காமனர் வில்லேஜ்ல இருக்க வீடுகளை காட்டிலும் எங்க தனியாவே இருக்கு. கரேனா பார்த்தா அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்க கவலையப்படாதீங்க, நான் ஒரு ஸ்வாட் உமனா மாறாம விட மாட்டேன், நான் ஒரு நைட்டா மாற போறேன். ஓகேமா கண்டிப்பா ஆகுன்ற மாதிரி அவங்க அப்பா உன பக்கம் சிரிக்கிறதுல இவ்வளவு அதே மாதிரி சிரிப்பா கக்க பக்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த அப்ரைசல் செரிமோனி நடக்கிற இடத்துக்கு வர அங்க ஒரு சர்ச் இருக்கு. ஆல்ரெடி பார்த்து இவங்கள மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய 5 வயசான குழந்தைகளையும் கூட்டு வந்திருக்காங்க. ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறான். பரவாயில்லையே, எங்களை மாதிரியான காமனர்ஸை காட்டிலும் இந்த இடத்துல இருக்கிற ஆளுங்க ரொம்பவும் ரிச்சா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுது. அவங்களுடைய துணிமணி எல்லாம் பார்த்தாலும் தெரியுது எங்களை விட பெட்டரா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசுறாங்க. டார்க் ஹேர் டார்க் ஹை வச்சுட்டு இருக்கிறவனா, இவன் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் பார்த்ததே இல்லையே, என்ன தெரியல, எல்லாருமே ஹீரோவை பார்த்தா இப்படிதான் சொல்றாங்க. பிளாக் ஹேர் பிளாக் ஐ, இந்த மாதிரியான ஒரு ஆள் இந்த உலகத்துல பார்த்ததே கிடையாது போல இவன் எவனுமே. ஹீரோவும் என்னடா அப்படி பாக்குறீங்க, நானும் மனுஷன் தான்டா. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சோடைய பிரீஸ்ட் எல்லாமே அங்க வராங்க. இங்க பாருங்க மக்களே, எல்மியா காட் ஆஃப் கிரியேஷன் உடைய பிளெஸிங் மூலமா உங்களுடைய பசங்களுக்கு இந்த இடத்துல கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு பிளெஸிங்கும் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் கிடைக்கும். அதனால நம்மளுடைய கண்ட்ரிக்கு பல ஹீரோஸ் தேவைப்படுறாங்க. அதுல உங்களுடைய பசங்களை சூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் உன்னோட பக்கம் ஷாக் ஆகிறவங்க எல்லாருக்குமே வானு. ஆமா இந்த மாதிரி காமனர் மேல இருக்கவங்க கீழே இருக்கவங்கன்றதெல்லாம் தனித்தனி பிரிச்சு பேசாதீங்க எப்பவுமே. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு கிடைச்ச கடவுளுடைய உத்தரவு மூலியமா ஒரு ஸ்வாட் லார்டுன்றவங்க ஷெரீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு காமனர் வில்லேஜ்ல இருந்து தான் வரப்போறாங்க. ஹீரோ இந்த விஷயத்துல கேட்டு ஹாப்பியா வரும். அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் தான் அந்த ஹீரோவா வருவேன். ஏன்னா அது மட்டும் இல்லாம நான் சூஸ் பண்ணது தானே ஹையஸ்ட் கிளாஸ் இருக்கிறதுலயே. எல்லாரும் உள்ள வாங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே உள்ள
உள்ள வர சொல்லவும் அங்க வந்த உடனே ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். அடேங்கப்பா, அந்த இடத்துல இருக்கவங்க தான் காட்ஸா? அதுலயும் நடுவுல இருக்கிறது தான் எல்மியான்னு சொல்லக்கூடிய காட் ஆஃப் கிரியேஷனா? இந்த ஆளா ஸ்டார்டிங்ல இந்த உலகத்து வரும்போது அந்த புக் மூலியமா எனக்கு லெட்டர் கொடுத்தது. இன்னைக்கு செரிமனி ஆரம்பிக்க போகுது. முதல்ல வில்லேஜோட சீஃபா இருக்கிற டெபோஜி உங்களுடைய பையனை வர சொல்லுங்க. எங்க வர பசங்க எல்லாருமே உங்களுடைய கையை எடுத்துட்டு வந்து இந்த கிறிஸ்டல் மேல வைங்க. இந்த கிறிஸ்டலோடைய குளோபிங்க பொறுத்து தான் உங்களுடைய பவர் என்னன்றது அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியும். தம்பி நீ போய் வைப்பான். அதுக்கப்புறம் அந்த பையன் வைக்க வில்லேஜ் சீஃபும் உன்னால முடியும் மகனே சாதிச்சிடா. அதுக்கப்புறம் உடனே பார்த்தா பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கிரீன்ல அந்த பையனுடைய ஸ்டேட்டஸ் காமிக்குது. பரவாயில்லையே, என்னுடைய கிரிமோரி புக்குல காட்டுற மாதிரியே இதுலயும் இருக்கு. அதுல பார்த்தா அந்த பையன் எல்லாத்துலயும் வந்து ஒரு நல்ல கிரேட தான் எடுத்து வச்சிருக்கான், ரேங்க். என் பையன் உண்மையிலே சாதிச்சிட்டான், இது நல்ல விஷயம். அடேங்கப்பா, எந்த அளவுக்கு டேலண்ட் அதிகமா இருக்கோ அந்த பையனை வந்து பயங்கரமா வச்சு கொண்டாடுவோம் போலீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு திடீர்னு ஒரு மெமோ வருது. அதுல பார்த்தா இந்த அப்ரைசல் செரிமோனியை பத்தின ஒரு சின்ன வார்னிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஹீரோ அதை பெருசா கண்டுக்காம அந்த புக்கை பத்தின விஷயத்த சொல்றான். இந்த கிரிமோரி என்று சொல்லக்கூடிய புக்கை வந்து என்னால மட்டும் தான் இதுக்கப்புறம் பார்க்க முடியும், யாராலையும் பார்க்க முடியாதுன்ற விஷயத்தை அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இது நல்ல விஷயம் தான், கேம்னா இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா சில பசங்க வந்து அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க, எந்த விதமான பவர் வரலன்னு. ஹீரோவை யோசிக்கிறான். அப்படின்னா இந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே டேலண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்துருது இல்ல, ஒரு சில குறிப்பிட்ட பசங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் தலையில கட்டு கட்டிட்டு இருக்க ஒரு பையன் போய் கையை வைக்க, தம்பி உன்னோட டேலண்ட் வந்து ஆக்ஸ் யூசர். அப்பா நான் சாதிச்சிட்டேன், டொகரோ நீ வேலை ஓடுறா அப்படின்னு அவங்க அப்பா பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அப்போட தனியா நிக்கிறாங்க பாருங்களேன். நல்லா வெல்த்தியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கிராமத்துல காமனஸா வில்லேஜஸா சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் சில பேர் ரிஜெக்ட் பண்றதுல சில பேருக்கு டேலண்ட் இருக்கு. இப்படியே போகுதுல கடைசியில பார்த்தா 2 பேர் தான் தனியா நிக்கிறாங்க. அதுல நம்ம கரைனாவும் ஹீரோ தான். அதுக்கப்புறம் அடுத்தால நம்ம கரைனாவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி பார்த்தா அப்பா நான் போய் பார்த்துட்டு வர, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி அவ அவசரப்பட கேட்டு வர. அவ போயிட்டு கையை வடிச்சு அடுத்த செகண்டே பார்த்தா அப்படியே அது பயங்கரமா சொல்லிக்குது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன் பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கரைனா தான் அந்த ஸ்வாட் லார்டுன்ற ஒரு டைட்டில் வச்சிட்டு இருக்கிற ஆளு. இது ரொம்ப நல்ல விஷயம், அதே மாதிரி மிராக்கல் தான். ஏன் இப்படி சொல்றீங்க, இவ தான் ஸ்வாட் லார்டு. அதுக்கப்புறம் மக்கள் இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க. என்னது, ஒரு காமன் வில்லேஜ் சேர்ந்த பொண்ணா இருந்தவன் ஸ்வாட் லார்டா? ஹீரோவுடைய அப்பா கூட இந்த விஷயத்தை பார்த்துட்டு கரைனாவுக்கு பாராட்டேன். முக்கியமா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா வராரு. அவ ஆனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அப்பா எனக்கு ஸ்வாட் லார்ட்ல வேணும், நான் ஸ்வாட் உமனா மாறணும். 2 ஒண்ணுதாம்மா, நீ ஸ்வாட் லார்ட் எனக்கு அதுவே போதும் சொல்லிட்டு அவர் என்ஜாய் பண்றாரு. அந்த டைம் கடைசியா நம்ம ஹீரோ கூப்பிடுறாங்க. ராஜினுடைய பையனா இருக்கிற ஆலன். ஹீரோ அதுக்கப்புறம் போறான். ஃபைனலி எங்க அப்பாவுக்கு நான் ஒரு சமணர்ன்ற விஷயம் தெரிய போகுது. உடனே பார்த்தா அந்த கிறிஸ்டல் எல்லாமே பயங்கரமா ஜெலிகோன்னு பார்த்தா உடனே நடக்கல. என்னடா இது ஒண்ணுமே வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காக டக்குன்னு பார்த்தா இன்னும் அதிகப்படியா, அதாவது நம்ம கரைனா கையை வைக்கப்போ வந்து அந்த பிளாஷை கட்டிலும் அதிகப்படியா வரும். ஹீரோ அப்படியே படுத்துறோம். டே ஆலன் நல்லா இருக்கேடா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. கரைனாக்கு வந்து சைட் அப்டா என்னன்னு தெரியல எனக்கு. அப்புறம் என்னுடைய டேலண்ட் என்ன சொல்லுங்கன்ற மாதிரி அங்க கேட்க, அவனுடைய டேலண்ட் என்ன தெரியுமா, நீங்க கண்டிப்பா அது தெரியும் சொல்லிட்டு ஆர்வத்தை கலப்ப அவங்க அப்பா அவனை பக்கம், என் பையன் என்ன பவர் வச்சிட்டு இருக்கா சொல்லுங்க. அவனுக்கு ஒரு டேலண்ட் இல்ல, அதான் டேலண்ட். இதை கேட்ட உடனே ஹீரோ என்னதே டேலண்ட் இல்லையோ, நான் சமணரியா? ஆனா ஹீரோ அங்க போய் ஸ்டேட்டஸ் பாக்கல பாக்க, அதுல பார்த்தா எல்லாமே ஹீரோ அங்க தான் போடுது. ஒண்ணுத்துலயே பார்த்தா ஹீரோ தகுதியானவனே இல்ல. ஹீரோ கடுப்பு வரான். என்னடா இது கிளிச் ஆகுதுனா, டே கடுப்பு ஏத்தாதீங்கடா, ஏ காட என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அப்புறம் ஹீரோ யோசிக்கிறான், அந்த கிரிமோரி புக்ல வந்து அந்த மெமோனா இதுதானா, ஒருவேளை கிளிச் ஏற்படுத்தி என் வாழ்க்கையில விளையாட்டானா, ஒருவேளை என்னுடைய சமணர்னு டைட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லி இப்படி பண்ணி வச்சிருக்கான அந்த காட் ஆஃப் கிரியேஷன். ஆனா உடனே அவங்க அப்பா வந்து ஹீரோ மேல கையை வச்சு, ஆலன் வா நம்ம வீட்டுக்கு போவோம், அம்மா நமக்காக வெயிட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் பாக்குறேன்னா இவர் எதுவுமே ஷாக் ஆகலன்னு. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வீட்டுக்கு வர அவங்க அம்மா அங்க வர இருக்கிறாங்க. எல்லாமே அப்படியே நார்மலா போயிடுது. திரும்பவும் எல்லாமே நார்மலா போதுல, இதுதான் நமக்கு தேவை, நமக்கு அப்படியேப்பட்ட டேலண்ட்ல இல்லைன்னா கூட பரவாயில்லன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லவும், அப்பா சொல்றது உண்மைதான் ஆலன், நீ டேலண்ட்ல இல்லைன்னு வருத்தப்படாத, இந்த லைஃப் ரொம்ப நல்லா தான் இருக்கும். மாஷன் சொல்லக்கூடிய அவன் தம்பி உன பக்கம் அவனை கொஞ்சம் உண்மைதான், எனக்குள்ள இந்த இப்படியாப்பட்ட டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வெளி உலகத்துக்கு இப்படி தெரிஞ்சாலும் ஆனா உண்மையிலேயே எனக்குள்ள இருக்கிற சக்தி இந்த உலகத்துல எவனுக்குமே கிடையாது. இப்படியாப்பட்ட ஹாப்பியான ஃபேமிலி பிறந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஹீரோ உன பக்கம் நைட் டைம்ல அந்த கார்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஸ்டாக் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது கடுப்பா வரா, கண்டிப்பா நான் ஒரு நாள் எல்லாருக்கும் என் பவர் என்னன்றதை காமிப்படா, எல்லா சோற வரண்டா, வெயிட் பண்ணுங்கடா, என்ன எங்க அப்பாவே அசிங்க பத்துறீங்க. ஆனா அப்படின்னு நான் யோசிக்க தேவையில்ல, என்ன நடந்திருக்கும் உண்மையிலேயே கிளிச்சா எதுனா அந்த டெஸ்ட் தான் அதுல காமிச்சிச்சு எது கிளிச்சுன்னு, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா காலையில இவங்க வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா அப்பா கணத்துல என்னமோ ரெட்டா வீங்கிட்டு வந்துட்டு இருக்காரு, லாஸ்ட் நைட் என்ன நினைச்சு, அது சின்ன கதடா, அதெல்லாம் பெருசா கண்டுக்காத. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய வீட்டுக்கு கரைனாவுடைய அம்மா அப்பா இவங்க எல்லாருமே பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதாவது கரைனா வந்து ஸ்வாட்லாடா இருந்ததுனால ரொம்ப தேங்க்ஸ் ஆலனே, நீ வருத்தப்படாத ஆலனே, நான் உனக்கு ஸ்வாட்லாடா இந்த கூட இந்த ப்ரொடெக்ட் பண்ணுவேன்டா, எவனும் உன்னை நெருங்க விட மாட்டேடா. அப்படியா? ஆனா எனக்கு எப்படின்றது தெரியும், உன்னை விட நான் பவர்ஃபுல் அடி தெரியாது உனக்கு அப்படின்னு ஹீரோ மனசுல யோசிக்கிறான். சரி ஓகே இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுவோம், அப்புறம் நீங்க சாப்பிடுறீங்களான்ற மாதிரி அவங்க பக்கம் சரக்கு ஊத்தலாம் ட்ரை பண்ணுவோம். ஹீரோடைய அப்பா பார்த்து கோச்சிக்கிறாரு. கரைனாவுடைய அம்மாவும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து இதை ஓப்பன் பண்ணி கொடுங்க எல்லாருக்கும், உங்க பொண்ணு தான் இந்த விஷயத்துல பெரிய லெவல சாதிச்சனால நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு ஒண்ணும் வேணாம் அப்படிலாம் சொல்ல முடியாது, முதல்ல உன் வீட்டுக்கு தான் நீங்க வந்திருக்கோம், அதன் அடிப்படையில் எல்லாருமே சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணோம், அதனால ஒழுங்கா கூடி. ஹீரோவை யோசிக்கிறான், ஒரு வேளை எங்க அப்பா வந்து கரைனா ஸ்வாட்லாடா இருக்கிறதுனால அவங்க அப்பாவோட ரொம்ப பொறாமையில இருக்காருன்னு நினைக்கிறேன், உன் பொண்ணு மட்டும் ஸ்வாட்லாடா என் பையன் ஒண்ணுமே ஆகலன்னு. ஆனா அப்பா எப்படி நடந்துப்பா நான் எதிர்பார்க்கல, என்கிட்ட என்ன ஒரு பில்டப்லாம் பெருசா பண்ணாம இருக்காரு, இந்த ஊத்து குடி, நீ என்ன குடிக்கிறியா, என்ன விம்புக்குன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கியா, நான் தான் உனக்கு கொடுக்கணும், ஏன்னா உன் பொண்ணு தானே இதுல செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஆளு, அது மட்டும் இல்லாம அவதான ஸ்வாட்லாடா மாறிட்ட, என் பையன் தான் ஒண்ணுமே ஆகலையா, அதுக்குன்னு நம்ம தான் ஒன்னா செலிப்ரேட் பண்ணிக்கிறோம், என்ன நீ பேசிட்டு இருக்க, ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, நீங்க தான் இதுல முக்கியமா சந்தோஷமா இருக்க வேண்டிய ஆளு, நான் இங்க இடத்துல வருத்த பண்ணணும், நான் எதுக்கு செலிப்ரேட் பண்ணோம், கரைனா தான் ரொம்ப டேலண்டடான பொண்ணு,
நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, என்ன நீ தேவலாம பேசிட்டு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப அடிச்சுன்னு மாறுறாங்க. அந்த சண்டை ரொம்ப தீவிரமா மாறிடுது. அதாவது கை கலப்பாகிற மாதிரி. ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்பா இப்படியாப்பட்ட விஷயத்தெல்லாம் இப்படி அடிச்சுப்பீங்க, என்ன ஆளுங்க நீங்க? கரீனா அங்க பாத்தி அவங்க அப்பாவும் எங்க அப்பா பயங்கரமா சண்டை போட்டுக்கிறான், நீ ஸ்வாட்ல ஆளுதான் நம்ம பவரை பயன்படுத்தி அவங்க தத்து நிறுத்துறியா? நல்லா பஞ்சது நான் பாத்துக்கிற மாதிரி அவன் போலான்னு பார்க்க அப்போ பார்த்தா கரீனாவுடைய அம்மாவே நிறுத்துங்க, எதுக்கு 2 பேரும் சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு ஆலனுடைய அம்மா இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தத்து நிறுத்தலாம் பார்க்க இவங்க 2 பேரும் எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்றேன். அந்த 2 வைஃப்ஸும் சேர்ந்து அவங்க ஹஸ்பண்ட் போட்டு துவச்சி எடுப்பாங்க பாருங்க. 2 பேரும் கம்முனாட்டுங்க. நான் ஏதோ மனதவளப்பா அவங்களே முடிச்சிட்டாங்க கதையா. ஹீரோவை யோசிக்கிறான், 2 பேருமே பவர்ஃபுல்லான உமனுங்க தான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆண்டி ஏன் இவங்க 2 பேரும் இப்படியே நடந்துக்கிறாங்க எப்ப பார்த்தாலும்? அதுவாப்பா உன்னுடைய அப்பாவும் என்னுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப நல்ல க்ளோஸ் நண்பர்கள், எப்பவுமே இவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க. இதெல்லாம் அப்போதைய பழங்கால நினைவுகள்ல. ஆமா அப்போல்லாம் நீங்க எல்லாருமே ஒன்னா தான் வளர்ந்தீங்களா? ஆமா நாங்க எல்லாருமே இந்த வில்லேஜ்ல ஒன்னா தான் வளர்ந்தோம். 20 கிட்ட உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம், ஒன்னா வளர்ந்தீங்களா, நீங்க எல்லாருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா? அப்ப அந்த கரீனாவுடைய அம்மாவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நாங்க புதிய வில்லேஜை உருவாக்க நினைச்சோம், அதுக்காக நாங்க எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், அப்படி இருந்துதான் இதை உருவாக்கணுமே. உண்மைதான், ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்ததுனால தான் இப்படியாப்பட்ட கிராமம் இப்ப உருவாயிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய அப்பாவும் கரீனாவுடைய அப்பாவும் திரும்பியும் அந்த பழைய நினைவுகளை பத்தி பேசி 2 பேரும் ஒன்னாயிராங்க. திரும்பியும் இந்த சரக்குன்ற ஒரு விஷயத்த நம்மளுடைய வெட்டிங் டேல தானே நம்ம சாப்பிட்டுருப்போம். உண்மையா சொன்னேன், இப்ப நம்ம அனுபவிப்போம். கரீனாவுடைய அப்பாவுக்கு பயங்கரமா வலிக்குது, அவங்க அம்மா கொடுத்த உரையில வலிக்குதாங்க. இல்லம்மா பரவாயில்ல ஒண்ணு இல்ல. அதுக்கப்புறம் மறுநாள் இவங்க எல்லாருமே காலையில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கரீனாவுடைய அப்பா கிட்ட ஒருத்தர் வந்து தகவல் கொடுக்குறாரு, இது நைட்ஸ் உடைய ஆர்டரா. உடனடியா கரீனாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களா. அதுக்கப்புறம் கரீனாவை கூட்டின்னு சீஃப் இருக்கிற இடத்துக்கு வர கரீனா ரொம்ப ஆர்வமா இருக்கா, இன்னைக்கு நான் நைட் ஆக போறேன்னு கரீனாவை பார்க்க நைட்ஸே ஒத்துக்கினாங்களா, என்ன பண்ண போறாங்க தெரியல. அந்த டைம் பார்த்தா அந்த தலையில கட்டு கட்டிங்கிற பையனும் இவனை ஞாபகம் இருக்கு, இவன் அப்ரைசல் செரிமனில வந்தவனாச்சு, இவன் நாங்க பண்றான். டேய் ஒரு டேலண்டோ இல்லாத நீ எதுக்கு இங்க வந்த, உன்ன மாதிரியான லூசத்துக்கு இந்த இடம் இல்லடா, வெளியே போடாத மாதிரி அவன் கத்தத்துல உனக்கு கரீனாவும் டேய் யாரா நீ ஆள் பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்க, சும்மா விட மாட்டேன் கொண்டுடுவேன் பாத்துக்கோ. ஆனா கரீனா அவங்க அப்பா தத்து நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் சீஃபும் எங்க பாருங்க நைட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கரீனா பார்த்தா நைட்ஸ் வந்த உடனே ஆர்வமாயிட்ட ரொம்பவும். சீஃப் ஸ்டான் நீங்க தானே அது, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார், வாங்க வாங்க. சரி கரீனாவை கூப்பிடுங்க. கரீனா கர்டா வாங்க, இந்த இடத்துல ஸ்வாட் விளையாடு யாரு? நான் தான் கரீனா சார், இந்த குட்டி பண்ணா அப்படின்ற மாதிரி அவரே சகாவரு. ஹீரோனை பக்கம் யோசிக்கிறான், இப்ப வில்லேஜ் விட்டு ஒரு நைட் ஆடணும் ஒரு நோக்கத்தினால கரீனாக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கண்டிப்பா போயிட்டோம்னா பெரிய விளையாடுவா, லைஃபே மாறிடும். ஆனா உடனே பார்த்தா கரீனாவுடைய அப்பாவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்ன சொன்னீங்க? என்னுடைய பொண்ணுக்கு இப்பதான் 5 வயசு ஆகுது, இப்பயே ரியல் ஸ்வாட் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்க? அவளால அதை எதிர்த்து நிக்க முடியாது. எங்க பாருப்பா எனக்கு வேற வழி இல்ல, ஏன்னா இவ ஸ்வாட் விளையாட இருக்கிறதுனால இவளுடைய திறமையை நான் சோதிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு நான் கூட்டிட்டு போவேன், அதுக்காக இவ ஸ்வாட் எடுத்து ஆகணும். ஆனா சார் இவ ஸ்வாட் எடுத்து சண்டை போடுற லெவலுக்கு இன்னும் பெரிய லெவலில் பயிற்சி எடுக்கல, ரியல் ஸ்வாட் எல்லாம் எடுக்க முடியாது. வைஸ் கேப்டன் நீங்க வாங்க, இந்த பொண்ணுடைய திறமை என்னன்றத என் கண்ணு முன்னாடி சோதிச்சு காமிங்க, நிலைமை மோசமாக போகுது. அவங்க அப்பா உன பக்கம் ஃபீல் பண்றாரு, என் பொண்ணால எப்படி இந்த மாதிரி ரியல் சண்டை இப்பயே போட முடியும், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்ரைசல் செரிமோனியை பொறுத்த வரைக்கும் ஸ்வாட் விளையாட இவ இருந்தாலுமே நீங்க ஏதாச்சும் ஏமாத்து வேலை பண்றீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொன்னுடுவோம், அதுதான் இதோடைய விதிமுறை. அதன் அடிப்படையில் இவருடைய திறமையை நாங்க சோதிச்சுட்டு கண்டிப்பா இவன் போய் சொல்லலைன்னா இந்த இடத்த விட்டு கூட்டு போவோம், ஆனா போய் சொல்லிட்டானா கண்டிப்பா இதே இடத்துல கொல்ல போறோம், அதுக்கு தான் இந்த சோதனை. அதுக்கான டியூயல் இங்க ஆரம்பிக்கும் போதுன்ற மாதிரி சொல்லவும் இது கேட்ட உடனே ஹீரோவுடைய அப்பாவும் என்னது அந்த பொண்ணை கொல்ல போறீங்களா? கரீனாவுடைய அப்பா கடுப்பவர், இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது, என்னால ஒத்துக்க முடியாது, என் பொண்ணுடைய உயிர் எடுக்கலாம்னு பாக்குறீங்க, வேற வழி இல்ல, எங்களுக்கு தகவல் வந்ததுனால இதை நாங்க பண்ணிதான் நீ தொலைப்போம். அதிர்ச்சி ஆயிடுறாங்க எல்லாருமே வில்லேஜஸ். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு நைட்டு ஸ்வாட் எடுத்து வந்து கொடுக்க, அப்பா அங்க பாருங்க ரியல் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு கிட்ட போய் கேட்க அந்த நைட்டும் இந்த இது உனக்கு தான் அப்பா, நீங்க கவலையப்படாதீங்க, என்னால சாதிக்க முடியும். கரீனா என்னடி சொல்ற சீரியஸாவா? அதுக்கப்புறம் அந்த டூயல் ஆரம்பிக்கும் போது கரீனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் டேலண்ட் நிரூபிக்கிறேன், அதே போல நானும் நிரூபிக்கிறேன், நான் தான் லேப்ரண்ட், நான் உன்னுடைய சேலஞ்ச் ஏத்துக்கிறேன். அவன் வந்து ஸ்பியர் யூசர், ரியல் காம்பட் பேட்டில் வந்து இப்ப ஆரம்பிக்குது. அதுல பார்த்தா அவ பிரமாதமா சண்டை போடுறா, ஒவ்வொருத்தனும் வாய பழகுறாங்க. அந்த லேப்ரண்ட் சொல்லக்கூடியவன் தன்னுடைய ஃபோர்ஸ் கொடுத்து அட்டாக் பண்ணாலும் அவன் தரையில ஸ்டாண்டர்டா நின்று திரும்ப வந்து பறந்து அட்டாக் பண்றா. அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இவன் டக்குன்னு பார்த்தா வயிற்றுல இவனை கொடுத்து செவுத்துல தூக்கி அடிச்சிருவான். கரீனாவுடைய அப்பா கடுப்பாயிடுவாரு, அவர் அடிக்கலாம் பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய அப்பாவும் ட்ரை பண்ண ஹீரோவும் ட்ரை பண்ண அவங்க 2 பேரையும் பிடிச்சிருவாங்க. என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, விட மாட்டோம். ஆனா எல்லாருமே அவ்வளவுதான் ஃபெயில் ஆட்டான்னு நினைச்சிருவாங்க. டக்குனு ஏஞ்சி நிக்க அந்த நைட் கமாண்டரா அந்த லீடரே பார்த்து ஷாக் ஆவான். அந்த டைம் அவளுக்குள்ள இருக்கிற அந்த தீப்பொறி வெளியே வரும் பாருங்க, ஸ்வாட்லாரோடைய பவர். அந்த வெறியில வந்து அட்டாக் பண்ணதுல அந்த ஆளை அதிர்ச்சி ஆயிடுவான். என்ன இது எக்ஸ்ட்ரா கில்லா, இது மாதிரிலாம் நான் இதை பார்த்ததே இல்லையே. ஹீரோ இந்த விஷயத்துல ஓபனா பார்த்துட்டு இருக்கான், என்னடா அவன் முன்னத்தை விட இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானு. ஒரு கடத்துல பார்த்தா ஸ்வாடையை ஓடிப்பா அவன் தலைமுடியை வெட்டி விட்டுருவா பாருங்க, எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவாங்க. டூயல் முடிஞ்சாச்சு, டூயல்ல வெற்றி பெற்றது நம்மளுடைய கரீனா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்ப பார்த்தா கான்சியஸ்னஸ்க்கு வரா. ரொம்ப தேங்க்ஸ் பா தாத்தா அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து சொல்ல, இங்க பாருமா எனக்கு ஒன்னும் வயசெல்லாம் ஆகல, நான் ஒன்னும் தாத்தா கிடையாது, எனக்கு 24 வயசு தான் ஆகுது. அந்த ஆள் அப்படியே கீழே வந்து ஒத்துப்பான், நான் தோத்துட்டேன். இன்னொரு பக்கம் எல்லாருமே கரீனாவை பாராட்டுறாங்க, சின்ன வயசுலயே பெரிய ஆளை தோக்கடிச்சிட்டானே. ஹீரோவுடைய அப்பா பத்தாத்துக்கு ஹீரோ, அப்புறம் கரீனாவுடைய அப்பா, இவங்க எல்லாருமே ஷாக்க வராங்க. அவங்க அப்பா என்ஜாய் பண்றாரு, டேய் இதுக்கப்புறம் நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா, என் பொண்ணு சாதிச்சா பாருங்கடா, அவ தானே இதுக்கப்புறம் ஸ்வாட்லாடு. இன்னொரு பக்கம் அந்த லீடர் இந்த ஸ்வாடை பார்த்துட்டு அதிர்ச்சி வராரு, இந்த பொண்ணுக்குள்ள எப்படியா பட்ட போறா, ஸ்வாடியே எப்படி பண்ணி வச்சிட்டா, கரீனா நீ நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். அந்த டைம் அவரை கிட்ட வர, கவலைப்படாதீங்க நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், ஸ்வாட்லாடுன்றத நான் இவளை ஒத்துக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க சந்தேகப்பட்டதுக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர்ல இவளுக்கான ஒரு வாய்ப்பு நாங்க கண்டிப்பா தேடி கொடுப்போம். அதை பத்தின டிஸ்கஷன் நம்ம இந்த இடத்துல வேணாம், உள்ள போயிட்டு பண்ணலாமா? நீங்க விருப்பப்பட்ட உங்களுடைய நண்பர்களை கூட இந்த இடத்துக்கு கூட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சீஃப் ஸ்டனுடைய ரெசிடென்ட் இருக்கிற இடத்துக்கு வர அந்த இடத்துல ஒரு டேபிள் இவங்க எல்லாருக்கும் விருந்து அமைச்சிருக்காங்க. இந்த
இடத்துல டேலண்டடா இருந்த பசங்க அவங்க அப்பா எல்லாருமே இருக்காங்க. பத்தத்துக்கு 20 இருக்க சாப்பாடுலாம் பார்த்துட்டு இதெல்லாம் நான் பார்த்தது இல்ல, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து திருத்தனமா ஒழிக்க வைக்கிறான். என்ன பத்தி நான் அறிமுகத்தை கொடுத்துறேன். நான் தான் ஜெனாஃப், கேப்டன் ஆஃப் தி நைட். என்னுடைய லார்டோடைய உத்தரவின் பேர்ல தான் இந்த இடத்துல நான் ஸ்வாட் லார்ட் யாருன்றதை தெரிஞ்சதுக்காக வந்தேன். அதனால இப்போ நான் தெளிவான விஷயத்தை புரிய வச்சிட்டேன். இந்த இடத்துல ஏற்படுத்திருக்க இந்த ஒரு விருந்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் சீஃப் டெப்ரோஜி, சொல்லுங்க சார், ஃப்ரண்டியர் வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் நீ ஃபுல்லா எந்த விதமான பேரையும் நீ அங்கீகாரம் கொடுத்து எங்ககிட்ட எதுவும் எஸ்டாப்ளிஷா சொல்லவில்லையே. நாங்களே சில பல தகவல் மூலியமா தான் ஸ்வாட் லார்ட் வந்து இந்த இடத்துல பிறக்கிறதா தெரிஞ்சுட்டு வந்தோம். அதுவும் எங்களுடைய லார்டு சொன்னதுனால தான் வந்தோம். அப்போ கூட அதனால கரெக்டா இருக்கிற வில்லேஜையும் நீ கிண்டத்தின் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கண்டிப்பா பண்றேன், என்ன மன்னிச்சிருங்க. ஸ்வாட் லார்ட் பிறந்த ஃபேமிலியா சேர்ந்த வில்லேஜ் இருக்கிற இடத்துல நம்ம கண்டிப்பா ஒரு பெரிய இடமா தான் அங்கீகாரம் கொடுக்கணும். அப்பனா இவங்க சொல்றது போல ஸ்வாட் லார்டுன்ற ஆளுங்க எல்லாருமே காமனர்ஸோடைய குளத்துல தான் பிறப்பாங்களா அதிகமா. அதே மாதிரி சொல்றேன், இந்த இடத்துல ஃபெயில் ஆன ராயல் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, காமனர்ஸோடைய ஃபேமிலியில் இருக்க குழந்தைகளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு திரும்பவும் தனிப்பட்ட முறையில் ரீ அப்ரைசல் சொல்லக்கூடிய ஆப்ஷன் நாங்க இந்த இடத்துல கொடுக்குறோம். அதனால திரும்பவும் அவங்களுக்கு அப்ரைசல் பண்ணி அவங்கள சில பேர் ஆர்டினரியான ஸ்பாட்ஸ்மேனா இருந்தாலும் கூட எங்களுடைய ஆர்மியில் அவங்களை சேர்த்துக்கலாம் இருக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணு. கண்டிப்பா பண்றேன். அப்புறம் கிராண்டா, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுடைய பொண்ணுகிட்ட ஆஷா நடந்தது. கண்டிப்பா உங்க பொண்ணு பெரிய லெவலில் படிச்சு பெரிய ஆளா வரப்போறா. அதே மாதிரி ஸ்வாட் காலையிலும் தலை சிறந்தவளா ஆவா. அவளை கண்டிப்பா பெஸ்டான ஒரு அகாடமியில நாங்க சேர்த்து பெரிய ஆள் ஆக்குறோம். அகாடமியில சேர்ந்து படிச்சு பண்ண போறோம்னா ஆளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆஸ்க் யூசரா இருந்தவன் நாங்களும் போலாம் அகாடமிக்குள்ள அப்படின்ற மாதிரி கேட்கல. யார் அது? என்ன மனுஷங்க என் பையன் துருத்துறோம் அப்படிதான் கேட்டேன். டேய் கம்முனடா டகோரா, உன் பையன் அது? ஆமாமா, இவன் வெறும் ஆஸ்க் யூசர் தான், இவனுக்கு நைட் ஆகணும்னு ஆசையா. சரி ஓகே, அகாடமியோட அட்மிஷன்ல நீ கொடுக்குற பெஸ்ட்டை பொறுத்து தான் அதுல சேர்த்துப்பாங்க. கரைனாவும் ஆலனையும் நான் சேர்த்து கூட்டு போவேன். ஆனா நான் அப்படின்னு இவன் ஒத்துக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த ஆஸ்க் பையன், இவன்லாம் வாய்ப்பு இல்லை, இவனுக்கு டேலண்ட் இல்ல, இவன் எப்படி அங்க வரலாம், அவனுக்கு டேலண்ட் இருக்கா, நீ மூடி நிறா அப்படின்னு இதுக்குள்ள திரும்ப தர போகுது. அந்த டைம் பார்த்தா அந்த கேப்டன் ஜெனஃபம், யார் இந்த பையன், டார்க் ஹேர் டார்க் ஹை வச்சிட்டு இருக்கான், இவன் என் பையன் தான் செனஃப் சார். ஆமா சார், என்ன மன்னிச்சிருக்கேன், இவன் என்னுடைய நண்பன், என் பேர் தான் ராதின் அப்படின்னு கரேனாவுடைய அப்பாவும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்பனா எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த பெரிய ஜெயிண்ட் பாயர்னு சொல்லக்கூடிய மான்ஸ்டரை கொலை பண்ண அந்த ஹண்டர் நீங்க தானா? என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்ததுல இருந்து உங்க கவனிக்காம விட்டுட்டேன். வில்லேஜ்ல இருந்த லெஜண்ட் சொன்னது உங்களை தானா? என்ன மன்னிச்சிருங்க, என்ன லெஜெண்டா சொல்லியிருக்காங்க. எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்? ஏன்னா இங்க கொண்டு அந்த ஜெயிண்ட் பாயரோடைய மீட் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான கறியா இருக்கிறதுனால அது ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் சாப்பிடுவாங்க. அது வருஷம் சப்ளை பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த வருஷமே எங்களை சப்ளை பண்ணும்போது நீங்க தான் அதை கொண்டதா சொன்னாங்க. அதை நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷமான. எங்கப்பா, எங்க அப்பா கிட்ட டேலண்ட் இவ்வளவு பெரிய வீரதீர சூரனா இருப்பாரு நான் எதிர்பார்க்கல. கவலைப்படாதீங்க, நீங்க என்னதான் டேலண்டடா இல்லைனாலும் ரியல் ஹீரோனா நீங்க தான். இவ்வளவு பெரிய மாஸ்டரை தனித்தனியா கொண்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுடைய பையனையும் அகாடமியில சேர்த்து விட நான் பேசுறேன். எங்க அப்பா சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார் தொட்டு ஹீரோ ஒன்னு பக்கம் சந்தோஷமாவே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி அவங்க ஒன்னு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. பிரேனாக்கோ கரணாவுடைய அப்பாக்கு பாய் சொல்லிட்டு அவங்க அப்பா வரும்போது ஹீரோக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இங்க பாத்தியாப்பா, நான் எனக்குள்ள திறமைகள் இல்லைனாலும் என்னுடைய பண்ண அந்த ஒரு சின்ன விஷயத்தினால எனக்கு எவ்வளவு பெரிய பேர் கிடைச்சிருக்குன்னு. உண்மைதான்ப்பா. அப்பா இன்னொரு விஷயத்த நான் மறந்துட்டேன், அம்மாக்காகவும் மேட்சுக்காகவும் கிஃப்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அவரு சிரிச்சுட்டு நீ கூட வா, நான் கூட தான் அப்படின்ற மாதிரி எடுத்து காமிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹாப்பி ஆயிட்டு வீட்டு கிளம்ப. அதோட ஹீரோ பார்த்தா இப்போ தன்னுடைய அந்த புக்கை எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். அதில் வந்து தன்னுடைய சமனிங் ஸ்கில்லுடைய லெவல் வந்து கிட்டத்தட்ட 3 அடைஞ்சிருக்கு. ஆர்வ கோளரில் ஓப்பன் பண்ணி பார்க்க ஹீரோக்கு என்சான்மெண்ட் ஸ்கில்ன்றது ஒன்று எக்ஸ்ட்ராவே கிடைச்சிட்டு இருக்கு. அப்படியே எங்கப்பா, இதனால என்னுடைய சமன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க. இதனால ஹீரோ எதிர்பார்க்கறது போல அதிகப்படியா பவர்ஃபுல்லா இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அவனால சமன் பண்ண முடியும். அந்த இடத்துல டிராகனியான சமன் பண்ணி சம்பவம் செய்யறா எல்லாரையும். ஆனா அதிகத்தை ஸ்டாக்ல எடுத்து வைக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். சரி, இதை பத்தி அப்புறம் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக வீட்டுக்குள்ள பார்த்தா அவங்க அப்பா அம்மா நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும், அம்மா நீங்க கஷ்டப்படாதீங்க, உங்களுக்காக நான் பிளேட் எல்லாமே கிளீன் பண்றேன், ரொம்ப தேங்க்ஸ் ஆலன். அப்புறம் மேஷம் பார்த்தா, அம்மா உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிறவங்க என்ன குழந்தையா இருக்கும், கண்டிப்பா உனக்கு ஒரு தம்பி இல்லைன்னா தங்கச்சியா தான் வரப்போறாங்க. ஆனா யாராலையும் அதை முடிவு பண்ண முடியாதுக்குன்னா. ஆனா அவங்க அம்மாவால உணர முடியுது கண்டிப்பா இது பெண் குழந்தை தானே, ஏன்னா அவ வந்து சாஃப்டா எட்டி வதிக்கிறாளாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு கணிப்புல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, இந்த முறை பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்க என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுட்டு இருக்கீங்களா? நான் ஏதோ ஐடியா இல்லையே, கண்டிப்பா அது நல்லா இருக்கும். ஹீரோவும் ஆமால இப்ப சாப்பிட்டனே என்னோட எம்பி எல்லாமே ஃபுல் ஆயிட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ உன்னோட பக்கம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கார்டு வந்து ஹீரோவுக்காக அமிச்ச அந்த லெட்டர்ல அவனுடைய பேர் கடைசியில இருக்கும்ல, அதை பார்த்து ஹீரோவும் எல்மியான்னு பேர் படிக்க. இவங்க ரெண்டு பேரும் இதை கேட்ட உடனே, இங்க பாரு ஆலன், அந்த மாதிரியான கார்டுடைய பேர்லாம் இந்த இடத்துல நம்ம வைக்க கூடாது. இல்ல நம்ம அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோவும் பிளேட்டை மாத்திரான். ஏன்னா இவனுக்கு எப்படி இந்த கார்டுடைய பேர்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பேக்கிறதுல. அதனால ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட, அப்பா உங்க கையில என்ன அவ்வளவு பெரிய மார்க் இருக்கு? ஓ அதுவாடா கண்ணா, நான் வேட்டையாட போன இடத்துல வந்து அந்த பெரிய காட்டு பண்ணி வந்து என்ன அட்டாக் பண்ணதுல என் கையில வெட்டு வேந்துச்சு, அது முன்ன வேந்தது. அதுக்கு பேர் தான் ட்ரையல் ஆஃப் காட்ஸ். அது ஒரு டெஸ்ட் நாங்க பாஸ் பண்ணியாகணும். அப்படியா? ஆமா, அதுல கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த ஒரு காட்டு பண்ணியை யாரு முன்னாடி நின்னு கொள்றாங்களோ அவங்களுக்கு பெரிய டைட்டில் கிடைக்கும். பத்தாத்துக்கு இந்த மாதிரியான தழும்புகளும் கூட சேர்ந்து வரும். அடேங்கப்பா, எங்க அப்பா பிரமாதம் தான். ஆனா அவரு காட்டிலும் நான் வந்து இந்த உலகத்துல பவர்ஃபுல்லா மாறணும்னா நானும் அவர மாதிரி கடினமா வேட்டையாடணும்னு நினைக்கிறேன். என்னால எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு என்னுடைய லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும், என்னுடைய திறமைகளும் அதிகமாயிடும். அது மட்டும் இல்லாம நான் மான்சஸ் அடிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையானது ஈஸியா மாறிடும். ஆனாலும் என்னுடைய
இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இப்போதைக்கு இந்த வில்லேஜ் விட்டு இவங்களுடைய பர்மிஷன் எல்லாமே என்னால் வெளியே போக முடியாது. ஹண்டிங்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ஆபத்தானது. அதனால தான் இவங்க குரூப்பாக போவாங்க. யாரையுமே இந்த வில்லேஜ் விட்டு வெளியே போக விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பேச்சு வாக்கில், அப்பா நானும் வந்து ஹண்ட்டுக்கு வருவேன் அவங்க கூட, நீ வேட்டையாடலாம் வரக்கூடாது. ஏன்னா வேட்டையாடுறது ஒன்றும் ஒரு விளையாட்டு கிடையாது, அது ரொம்ப ஆபத்தானது. ஒவ்வொருத்தரும் உயிர் வாழ எவ்வளோ செலவு பண்ணுறோம் தெரியுமா, எவ்வளோ போராடுறோம் தெரியுமா அப்படின்னு அவர் கோபமாக பேசுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு அதெல்லாம் எடுத்து வச்ச பிறகு தூங்கும் போது அவர் கிடக்குறாரு. அப்படிதான் அவரு, நான் பண்ற சம்பவத்தை பாருங்க இதுக்கப்புறம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த புக்ல பரவாயில்லையே, அன்னைக்கு ஏற்பட்ட அந்த கிளிச் எல்லாத்தையுமே இப்ப மாத்திட்டு இருக்கானுங்க. இப்ப எழுத்துக்கள் எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு. டே இது அன்னைக்கே பண்ணிதான் நான் பெரிய ஆளுன்றது இவங்களுக்கு காமிச்சு இன்னைக்கு வேட்டையாடுறதுக்கு எங்க அப்பா ஒத்துருப்பாண்டா. காடே ஒரு சில டைம்ல நீ புத்திசாலியா சில வேலைகளை சரியா பண்ற, சில வேலைகளை சொதப்புற, முட்டாள் மாதிரியும் பண்ற, என்ன சொல்றது ஒண்ணு. ஆனாலும் எதுக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ் மட்டும் ஈராங்கே காமிச்சிட்டு இருக்கு, ரொம்பவும் ஸ்லோவா தான் லெவலப் ஆகுற மாதிரி இருக்கு. ஒருவேளை ஹெல்மோடுன்றதுனால இப்படிதானோ. எனக்கு ஒரு நிமிஷம் இரு, ரா டேட்டாவா, எஸ் ரேங்க் ஃபார் எம்பியா அண்ட் இன்டெலிஜென்ஸா, ஓஹோ இந்த ரேங்க்ல இந்த லெவலுக்கான இன்டெலிஜென்ஸும் பவர்ஸும் இருக்குன்னு போட்டிருக்கு. அப்ப யாரால எந்த லெவல்ல இருக்கும் போது எந்த மாதிரியான பவர்ஸை வெளிப்படுத்த முடியும்ன்றது இதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்க முடியும். சரி இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான நேரம் ஆரம்பிப்போமா. டங்கா வெளியே வாடா. அதுக்கப்புறம் அந்த வெட்டிகளி பயில வெளியே வர வைக்கிறான். அடேங்கப்பா, முன்னத்து காட்டிலும் இப்ப இவன் ரொம்பவும் பிரைட்டா இருக்கான் பத்தத்துக்கு. ஆனா பெருசா எதுவும் மாற்றம் இல்ல. ஒருவேளை இவனுக்குள்ள இருக்கிற அந்த பவர்ஸ் வேணா அதிகரிச்சிருக்குமா. ஆனா போக போக தான் தெரியும். என்னோட பக்கம் அவங்க அம்மா வாங்க வரும்போது, என்னடா இன்னமும் தூங்கலையா நீன்ற மாதிரி கேட்க, அந்த டைம் அந்த வெட்டிகள் இருக்கிறத பார்த்துட்டு ஆஹா அப்படின்ற மாதிரி போட்டு மெரிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் மறுநாளே பார்த்தா ஹீரோவுடைய அப்பா வேட்டையாடுறதுக்காக கிளம்புறாரு. இந்த மாதிரியான சூழ்நிலை நான் கொஞ்சம் கத்துக்கும் போது எப்படியாச்சும் இந்த சம்மன் பண்றது பார்த்ததுக்கு அதை அப்படியே அன்சம்மன் பண்றது எப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே ஆகணும்ப்பா. இல்லைன்னா எங்க அம்மாவால நிறைய வேஸ்டா தான் போகும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ துணி துவைக்கிறதுக்காக வெளியே வரும்போது அவங்க அம்மாவும், ஆலன் அப்பா வந்து வேட்டையாட போறாரா, அவருக்கு குட் பை சொல்லு பா, நல்லபடியா போயிட்டு வாங்க. ஓகே ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ், அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. அதுக்கப்புறம் ஹீரோவும் துணியெல்லாம் காய வச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பான். நான் இப்போதைக்கு வச்சுட்டு இருக்கிற காட்டையே கம்பைன் பண்ணி புதிய ரகமான ஒரு கார்டை உருவாக்கலாம்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகல. என்ன பண்றது, பேசாம வித்தியாசமான கார்ட்ஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் பார்த்தா ஹீரோ ரெண்டு விதமான லோ லெவல் கிரியேச்சர்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து கம்பைன் பண்றதுல புதிய விதமான கார்டு வந்து அந்த இடத்துல வெளிப்படுது. அது பார்த்தா ஒரு கிராஸ் எஃப்னு போட்டிருக்கு. புதிய கார்டு வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னடா எங்க கதையா இருக்கு, கிராஸ் ஆயுது செடி மாதிரி இது, பூச்சி எதனா வரும்னு பார்த்தா எப்படி வந்துச்சு. ஆனா இதோடைய பவர் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்காது. ஹீரோ உணர்ந்துட்டு, அடேங்கப்பா இது வேஸ்ட் இல்லப்பா, யூஸ்ஃபுல் தான், இதனால என்னுடைய எம்பிக்கு வந்து எந்த விதமான பெரிய ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா வெறித்தனமா அதை திரும்பிய சமன் பண்றான். அந்த இடத்துல அது வந்த உடனே பார்த்தா ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கு. ஹீரோவும் இதுக்கு பேர் வச்சாகணுமே, நம்ம ஊர்ல இருக்க ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது இது. டே இதுக்கப்புறம் உன் பேர் ஆப்போடா, ஏன்னா என் உலகத்துல அப்படிதான் வச்சிருப்பாங்க. இவனை பார்க்கும்போது ஒன்னும் ஃபைட்டிங்க்கு உருவாகின மாதிரி தெரியலையே. அவனே அதுக்கப்புறம் தன்னுடைய ஸ்டேட்டஸை காமிச்சு, இங்க பாடுறா நான் அவனை ஃபைட் பண்றதுக்கான ஆள் கிடையாது, என்னுடைய எபிலிட்டி வந்து அரோமா, அதாவது இந்த சென்ட் மாதிரியான விஷயத்த கொடுக்கக்கூடியவன். சென்ட் மீன்ஸ் வந்து இந்த அதுக்குள்ள இருக்கிற வாசனை திரவியங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு அரோமாவை கொடுக்குறவன். சரிடா உன்னுடைய ஸ்கில்ல பயன்படுத்தி காமின்னு சொன்ன உடனே பார்த்தா அவன் பூமிக்குள்ள போயிடுவான். டக்குன்னு பார்த்தா ஒரு செடி ஆட்டும் முளைச்சுன்னு வெளியே வர ஹீரோவும், என்னடா இது உள்ளதான அவன் பவர்ன்ற மாதிரி கிட்ட போய் பார்ப்பான். அந்த டைம் பார்த்தா அவன் மேல இருந்து வெளிப்படுற அந்த ஒரு வாசனை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆஹா சூப்பரா இருக்கே, ஐயா ஐயா ஐயா, இதை வச்சு எசென்சியல் ஆயில் செய்யலாமே, இதை வச்சு நான் கார்டனே ரெடி பண்ணுவேன், இசக்காய் வேர்ட்ல எனக்கான ஒரு கார்டன் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும், ஆலன் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வா லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட, அட கடவுளே அவங்க வந்துட்டு இருக்காங்க, இவனை மறைக்கணும். டே என்னடா பண்ணிட்டு இருக்க, பூமிக்குள்ள என்னடா தூங்கிட்டு இருக்கியா, உள்ள போடா கொண்டே எவ்வளவு வைடா. ஹீரோக்கு அன்சமன் பண்றது எப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற சமயத்துல அவங்க கிட்ட வந்துருவாங்க. அடேங்கப்பா என்னடா இது சின்னதா இவ்வளவு பெரிய செடியாட்டம் வந்திருக்கு, என்னது இது, அது தெரியல, அதை தான் பாத்துருந்தேன். ஆனாலும் இதுல இருந்து நல்ல வாசனை வருதுடா, சூப்பரா இருக்கடா. ஆமாமா இவனை நான் என்னத்துக்கு சொல்றது, கண்டிப்பா இவனை ஒரு வெளியில செடியா தான் வளர்த்து யூஸ் பண்ண முடியும் போல. அதுக்கப்புறம் ஹீரோ கரைனா கூட ட்ரைனிங் பண்றதுல ஒரு இடத்துல பார்த்து ஹீரோ போட்டு அடிச்சு போட்டுருவா. இவ கூட மட்டும் என்னால எப்பவுமே கம்பேர் பண்ண முடியாதுடா சாமி. டேய் ஹாலன், இப்போ உன் கூட சண்டை போடுறதுல திடீர்னு என்ன தெரியல, நீ கொஞ்சம் தெம்பா சண்டை போடுற மாதிரி தெரியுது. அப்படியா, அதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய லெவல் 3 லெவல் போனதுக்கு பெரிய உதவி பண்ண இந்த மாதிரியான கார்ட்ஸ் தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம கணக்கில் அடங்காத இன்வென்டரி ஸ்பேஸை வந்து இதுல கொடுத்து வச்சிருக்கேன் இந்த புக். பார்த்ததுக்கு என்னுடைய அட்டாக்ஸ் கூட இன்னமும் பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. ஒருவேளை நான் இப்போ ரீசெண்டா பயன்படுத்தின அந்த ஒரு ஆப்போடைய அரோமாவை நான் ஸ்மெல் பண்ணதுனால என்னுடைய பவர்ஸ் எல்லாம் பூஸ்ட் ஆயிடுச்சான். அப்புறம் இந்த நாய்க்குட்டியை வர நான் சமன் பண்ணும், இது பேர் தான் சாம்ப். இதெல்லாம் நான் யூஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் லைட்டா கத்துக்கணும் ட்ரெயின் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா இதுங்களுடைய அட்டாக்னால எனக்கும் பவர் அப் ஆகும். என்னடா ஆச்சு அப்படி பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல, சாயங்காலமா ஹீரோ வந்து தன்னுடைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப யோசிப்பான், நான் என்னதான் இந்த கல்லை தூக்கி 20,000 முறைக்கு மேலேயாச்சு தூக்கி விசிறி அடிச்சாலும் என்னுடைய பவர் லெவலப் ஆகலையே, என் ஸ்கில்ஸ் கூட எதுவுமே லெவலப் ஆகல. அண்ணா ரொம்ப போர் அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்மாஷ் சொல்ல, வெயிட் பண்ற கொஞ்ச நேரத்துல போயிடலாம். அடைச்ச இந்த மாதிரியான சூழ்நிலையில எங்க அம்மா வேற பிரெக்னெண்டா இருக்காங்க. பத்தாத்துக்கு ஸ்மாஷுக்கும் நான் கூட இருந்து உதவியா இருக்கணும், எங்க அம்மாவுக்கும் உதவி பண்ணணும். அதனால இதை நான் விடக்கூடாது. எப்படியா இருந்தாலும் இதை தொடர்ச்சியா பண்ணாதான் என்னுடைய இந்த த்ரோவிங் ஸ்ட்ரென்த்தாச்சும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா இந்த த்ரோவிங் ஸ்கில் கூட என்னுடைய புக்ல போட்டிருக்கிறதுனால இதோடைய பவரையும் நான் அதிகரிச்சேன்னா கண்டிப்பா மாச்சஸை எதிர்த்துக்கும் போது இந்த ஒரு கல்லை தூக்கி விசிறடிக்கும் போது அதுங்க கதி கலங்கிடும். இருந்தாலும் எனக்கு அங்க வெளியே போயிட்டு வேட்டையாடி விளவல போகணும்னு ஆசை எங்க நடக்குது. இன்னொரு பக்கம் அண்ணா டே இந்த மரம்லாம் என்னடா இப்படி வளர்ந்துட்டு இருக்கு, இதெல்லாம் என்னது தெரியலையாடா. பார்த்தா ஹீரோ வந்து அந்த ஆப்போன்ற பயப்பலியை வச்சு நிறைய செடி அந்த இடத்துல வளர்த்து விட்டுருக்கான். இந்த இடத்துல கார்டின் வேலையை பார்ப்போம். ஆப்போடைய ஸ்கில் வந்து அரோமா, அந்த ஒரு அரோமாவால என்னுடைய எம்பி எல்லாமே
ரெக்கவர் ஆகிற டைம் வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரமா குறைஞ்சிருக்கு. அதனால இவனை நான் சுத்தியும் வளர்க்கறதுல எனக்கு எப்பெல்லாம் எம்பி காலி ஆகுதோ அப்போ இவனுடைய அரோமாவால என்னுடைய ரெக்கவரி டைம் வந்து கம்மியாயிடும். டெய்லியும் இவனை நான் பயன்படுத்தணும். இருந்தாலும் இது பத்தாது, எம்பி இருக்கிறது வேஸ்டாவும் அப்படியே வச்சிட்டு இருக்க முடியாது, அதனால இதை பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வானத்தை பார்க்க, வானத்துல பார்த்தா அந்த மாஞ்சஸ் பரவெல்லாம் பறந்துட்டு இருக்கு. அப்புறம் நீங்க நைட்டே பார்த்தா சரியான மழை. ஹீரோவும் என்னாச்சு எங்க அப்பா வரதுக்கு இன்னும் லேட் ஆகுது மா, அப்பா என்னால கொஞ்சம் லேட் ஆகும் பள்ளி வரதுக்கு. ஆமாப்பா இன்னைக்கு வேலை ரொம்ப சீக்கிரமா முடியலன்னு நினைக்கிறேன். அந்த டைம் பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோடைய அப்பா கூட இருக்கிற கேங்க சேர்ந்த ஆட்கள் எல்லாமே ராப்தீன் நீ கவலைப்படாதரா, உனக்கு ஒன்னும் ஆகாது, வீடு கிட்ட வந்தாச்சுரா. இவங்க பதட்டமாயிட்டு அங்க போய் பார்க்க அவங்க அப்பாவை பார்த்தா அடிப்பட்ட நிலைமையில தூக்கின்னு வந்துட்டு இருக்காங்க. கொற்ற மழையிலயும் அவங்க 2 பேரும் போய் அவரை பார்க்க அவரு பார்த்தா பயங்கரமா அடிப்பட்ட நிலைமையில அந்த இடத்துல படுத்து கிடக்குறாரு. ஹீரோடைய அம்மா வந்து அவங்களை நல்லபடியா பாத்துக்கினாலும் என்ன இது இவ்வளவு பெரிய காயமான்னு சொல்லிட்டு கேட்கறதுல கிராட் அங்கிளும் நீங்க கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு அவ்வளவு பெரிய காயத்துக்கு நான் ஹீலிங் ஹெர்ப்ஸ் எல்லாமே வாங்கி போட்டிருக்கேன், அதனாலதான் அவன் இப்போதைக்கு உயிரோட இருக்கான். ஹீலிங் ஹெர்ப்ஸா? ஆமா, அது பேர் வந்து முலர்ஸ் ஃபிளவர். இதெல்லாம் எப்படி நீங்க வாங்கி இவருக்காக பண்ணீங்க? அவ்வளவு ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு அது. அதுவா, அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த நைட்ஸ் எல்லாம் இங்க வந்தப்போ அப்பதான் அவங்க வந்து கரீனா கிட்ட நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்கிற வகையில அவங்க இந்த ஒரு விஷயத்த எனக்காக பண்ணாங்க. அந்த கேப்டன் நைட் வந்து எனக்காக சில கோல்டு காயின் கொடுத்தாரு. அந்த ஒரு காசை வச்சுதான் நான் இவனுக்காக அந்த மருந்தை வாங்கினேன். ஆனா திடீர்னு பார்த்த வெளியில இருக்கிற வில்லேஜஸ் எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்ன இது அப்படியாப்பட்ட ரிச்சான பீப்புள்ஸுக்கு வந்து லம்ப சாப்பாட்டை வந்து கஷ்டப்பட்டு வேட்டையாடி இங்க எடுத்துன்னு போய் கொடுக்கணுமா, அவங்க நோவாம உட்காந்து சாப்பிடுவாங்களா, நம்ம செத்தா கூட அவங்களுக்கு பத்தி அதை பத்தி கவலையே இல்ல அப்படின்னு அவங்க கத்ததுல இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஸ்மாஷும் வருவான். அந்த இடத்துல பார்த்தா எல்லாரும் கத்தத உடனே அவன் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க எனக்கு அழுகையா வருதுன்னு சொல்லிட்டு அழுவான். ஹீரோ அவனை பார்த்துக்க வில்லேஜஸ் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி கத்திட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்க ரெடி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. எதனா உதவி வேணா கேளுங்க கண்டிப்பா வந்து பண்றோம். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிள் கிட்ட போயிட்டு எதுக்காக வில்லேஜ் மக்கள் எல்லாருமே இப்படி சொல்லிட்டு இருக்காங்க கிராட் அங்கிள், நம்ம காமனரா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, நம்மளே தான் போய் வேட்டையாடணுமா இந்த மாதிரி, கவலைப்படாத இன்னும் சில நாட்கள்லயே வில்லேஜ் ஸ்டீஃபன் வந்து நம்மள வந்து சமன் பண்ணுவாங்க, அந்த டைம் அவர் கூப்பிடுறப்ப நம்ம இந்த விஷயத்த பற்றி விளக்கமா பேசிடுவோம். ஆனா இதெல்லாம் ஆரம்பிச்சதெல்லாம் எப்பயோ காமனர்ஸா இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஒரு வேட்டையில கலந்துக்கணும், அதாவது என்ன வேட்டைனா அந்த காட்டு பண்ணி இருக்கிற அந்த ஒரு வேட்டையில அந்த வில்லேஜ் ஸ்டீஃபன் கூட இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரு தான் இந்த இடத்துல இருந்து அந்த மீட் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்காரு பெரிய பெரிய ஆட்களுக்கு. ஏன் அது வந்து ஒரு மீட்டை வந்து சப்ளை பண்ணணும், ஏன்னா அதோடைய மீட் ரொம்ப வேல்யூபிள் ஆனது, மெஜாரிட்டியான பீப்புள்ஸுக்கு வந்து அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால நம்மள மாதிரியான காமனர்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுடைய லைஃபையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்காக இந்த மீட் எல்லாமே இந்த இடத்துல இருந்து சேகரிச்சு கொடுத்தோம்னா அவங்க பதிலுக்காக நமக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த வில்லேஜில் இருக்க எல்லாரையுமே ரொம்ப முக்கியமான ஆட்களை வெளியில இருக்கவங்க பார்ப்பாங்க. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்துல ஆபத்தானதே, யாராச்சும் ஒருத்தர் மாஞ்சஸ்ல அடிபட்டாங்கன்னா கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க. அதுவும் இல்லாம வேற வழி இல்லாம தான் நாங்க இந்த ஒரு வேட்டையாட விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் வாலண்டியரா. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒவ்வொரு வருஷமும் சில பேர் இறந்து போகதான் செய்யறாங்க. அதுவும் இல்லாம உங்க அப்பாவை பத்தின பெருமைகள் எல்லாத்தையுமே அந்த கேப்டன் நைட் பேசினதை யோசிச்சு பாத்தியா, உங்க அப்பா ரொம்ப லெஜெண்டரியான ஒரு ஹீரோ மாதிரி இந்த வில்லேஜுக்கு. அதனாலதான் இந்த வில்லேஜ்ல அவங்க பெரிய லெவல மதிப்பு வச்சிருக்காங்க, ரொம்ப ஆபத்தான வேலைகளை கூட சுலபமா முடிக்கிறதுனால. ஆனா இப்ப இவனுக்கே இந்த நிலைமை. நாங்க அமைச்சரா இருந்த வயசுலயே எங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளை வந்து வில்லேஜ் சீஃப் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. அவர் சொன்னதின் பேர்ல தான் நாங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக எங்களுக்கு தேவையான வசதிகளை அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஒரு நிலைமை இப்படி வரதுக்கான காரணமே நாங்க வழக்கம் போல எல்லாருக்கும் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாருமே பக்காவா வச்சுட்டு போயிருந்தாலும் புதுசா வந்த பசங்க ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனா அவங்க ரொம்ப சோம்பேறியானவங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா மாந்தஸ எப்படியாச்சும் தான் பக்கம் ஈர்த்து கவனத்தை திசை திருப்பி அவங்க கொண்டு போகிற சமயத்துல நாங்க ஒளிஞ்சு இருந்து அட்டாக் பண்றது மட்டும்தான் வேலை. அவனுங்க அந்த வேலை செய்யறதுக்கு கூட அவனுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பானுங்க. அந்த ஒரு சமயத்துலதான் இன்னைக்கு அந்த மாதிரி போகணும். ஆனா அதுல ஒருத்தன் வந்து சரியா தன்னுடைய கவனத்தை அது மேல வச்சு தான் பக்கம் ஈர்த்ததுல அதுல இருந்த சில பேர் வந்து அதை பார்த்த பயத்திலேயே ஓடிட்டாங்க. அதனால சொன்ன பிளான் எல்லாமே சொதப்பி ஒரு கட்டத்துல ராதினால தடுக்க முடியாம அவன் அடிபட்டுட்டான். இதுல அதுவும் ஒரு பையனை காப்பாற்ற போய் தான் இவன் இந்த மாதிரி நிலைமை ஆயிட்டான். ஹீரோவை யோசிக்கிறான், இந்த ஒரு நிலைமையிலேயே என்னால எதுவும் இவங்களுக்கு உதவி பண்ண முடியாம போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா விடிய விடிய இவங்க மூச்சு தான் இருக்காங்க. ஹீரோ தான் ஓரளவுக்கு தூங்கி இருக்கான். அம்மா நீங்க போய் தூங்க, இல்ல நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அவரே கண்ணு முடிச்சிருவாரு, நான் எங்க இருக்கேன், வீட்டுல தான் இருக்கானா. அப்புறம் ஸ்மாஷ் வந்ததுக்கு வந்துட்டு அவங்க அப்பா பார்த்து அழுதுட்டு இருப்பான், நீங்க நல்லா இருக்கீங்கன்னு. அவங்க ஃபேமிலி ஆடும்போது ஹீரோக்கே கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடும். அந்த உலகத்துல இருக்கும்போது நான் தனிமையில இருந்தேன், ஆனா இந்த உலகத்துல எனக்கு ஒரு குடும்பம் இருக்கும்போது இந்த எமோஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு கேம் வேர்ல்டு தான், ஹெல் மோடு இருக்கு இதுல. நான் ஒரு சமனர் தான், ஆனாலும் இது என்னுடைய ரியல் லைஃப் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு கிராடோ வந்துருவான் கொஞ்ச நேரத்துலயே. உங்களுக்காக மீட் எடுத்துன்னு வந்திருக்காண்டா, நீ கவலையே படாத. ஓகே ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ்டா நண்பா. இவன் தான் ஒரு உண்மையான நண்பன் மாதிரி நடந்துக்கிறான் ஹீரோடைய அப்பாக்கு. ஹீரோ உடனே பார்த்ததுக்கப்புறம் இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா. இந்த ஒரு சமயத்துல நான் கடினமா உழைச்சு உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க கவலைப்படுறீங்க. குடும்ப பாரத்தை நானே சுமக்கிறேன். இப்போ டக்குன்னு எல்லாரும் இவனை பார்த்துட்டு வாய போடுவாங்க, என்ன இந்த வயசுல இப்படி பேசுறானே. அதுக்கேற்ற போல ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அந்த வேலைகள் எல்லாத்தையுமே சிறப்பா பண்றான். வில்லேஜ் மக்களும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க, பரவாயில்ல இந்த பையன் இந்த வயசுல இவ்வளவு வெயிட்லாம் தூக்குறான், கரெக்டா பண்றான். அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான், நம்ம என்னதான் வந்து திறமைகளை வளர்த்துக்குன்னு ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம பிசிக்கலா பவர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு எனிமியை தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி அட்டாக் பண்ணது
மட்டும் இல்லாம பிசிக்கலா அடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப பாராட்டுறாங்க ஹீரோக்கு இந்த உதவி எல்லாம் பண்றதுக்கு. சரி இதுக்கப்புறம் நீ என்னடா பண்ண போற? அதுவும் கிராண்ட் அங்கிள் வந்து எனக்கு தோட்டத்துல இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்து பீச்சு எடுக்கிற வேலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் கூட போறேன். அப்படியா சரி சரி. அதுக்கப்புறம் அங்க போனா அவர் 2 கையை பிடிச்சி வந்து அந்த வேர்ல இழுத்து உருளைக்கிழங்கெல்லாம் எடுக்கிறாரு. இப்படி தானே எடுக்கணும்னு சொல்ல, ஏன் 2 கையில இருக்கீங்க, ஒரே கையில இருக்க முடியாது. ஒரே கையில இழுத்தாலாம் வராது, அவ்வளவு டைட்டா இருக்கும். நீ 2 கையில பிடிச்சி இருக்கணும். ஆனா ஹீரோ பார்த்தா அசால்ட்டா ஒரே கையில ஏத்த போடுவோம். அவரே பார்த்து வாய போடுவாரு. பரவாயில்ல தம்பி, இவ்வளவு வயசுல இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு உனக்கு. ஹீரோ அதெல்லாமே சேகரிச்ச பிறகு யோசிக்கிறான், கிராண்ட் அங்கிள் சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த விஷயத்த எல்லாமே மார்க்கெட்ல போயிட்டு விற்கணும். பத்தாத்துக்கு வில்லேஜ் சீஃபு கிட்டயும் இதை ஒப்படைச்சே ஆகணும். கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணாம அந்த இடத்த விட்டு நாங்க போக முடியாது. இதுதான் எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. அங்க போயிட்டு பெரிய விட்டா போறோம் பேர். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது 100 ஆயிசுன்ற மாதிரி அவரே அங்க வருவாரு. என்ன மன்னிச்சிருங்க, என் பையனுடைய தப்புனாலதான் இவருக்கு இந்த மாதிரி நிலைமைன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நீ ரொம்பவும் நல்லா இருக்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் ராதீன். நீங்க பண்ற எல்லா விதமான உதவிக்கும் நன்றி தான். பட் இருந்தாலும் நீங்க அடிப்பட்ட உடனே அப்பயே வந்திருக்கீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா நீங்க கொடுத்த பெரிய வேலையினாலதான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அதை மறந்துடாதீங்கன்ற மாதிரி அவங்க வைஃப் உன பக்கம் கேட்கறதுல அவர் பயந்துருவாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேள்ற அப்படின்ற மாதிரி பையனை மன்னிப்பு கேட்க வைக்க அவனும் மன்னிப்பு கேட்டுருவான். ராதினும் சரி சரி உர தம்பி, ஏதோ தப்பு நடந்து போச்சு, அடுத்த முறை இந்த மாதிரி பண்ணாத. அந்த டைம் வந்து ஹீரோவும் தன்னுடைய அப்பாவுடைய மெச்சூரிட்டியை பார்த்து ரொம்ப வியக்கிறான். எங்க அப்பா தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சதுல. அவங்க அம்மாவும் சில அட்வைஸை வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கிறதுல வில்லேஜ் ஆட்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு எங்க அப்பா ராதே நீ பக்காவா குணமாயிட்டா, இதுக்கப்புறம் சூப்பரா, கவலைப்பட ஒண்ணு இல்லவா, திரும்பி அன்ட்டு பண்ண போன்ற மாதிரி ஒருத்தவங்க பூந்து கேட்க, டே இப்பதான் அவன் குணமா இருக்கான், அதுக்குள்ளேயே உனக்கு என்னடா. எல்லாருமே பார்த்தா அவனோட பக்கம் ரொம்ப சந்தோஷமா அவனை விசாரிக்கிறாங்க. ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு எங்கப்பா கண்டிப்பா சொல்றேன், ஜப்பான்ல இருந்து எனக்கு கிடைச்ச பேரண்ட்ஸை காட்டிலும் இந்த உலகத்துல இருக்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தன்னுடைய சமனிங் ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துட்டு அந்த புல்லுகள்லாம் வெட்டிட்டு ரெடியா இருக்கான். அப்புறம் தன்னுடைய தவளைகள் இருக்கிற காடை பயன்படுத்தி வெளியே வர வைக்க அவன் வந்து அந்த பறக்கிற மாஞ்சத்தை பிடிக்கிறதுக்காக தான் ட்ராப் செட் பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு தெரியாது அது எவ்வளவு பெருசா இருக்கும்னு. பார்த்து சின்ன சின்ன ட்ராப்பை போட்டு வச்சிருப்பா ஏதோ கோழியை பிடிக்கிறதுக்காக. கண்டிப்பா இந்த தவளைகளுடைய கலர்ஸை பார்த்து ஈர்த்தி எதுனா ஒண்ணு வந்தே ஆகணும், பிடிக்காம விட மாட்டேன். ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான், என்னடா இது இன்னமும் எதுவுமே வரல, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கிற மாதிரி யோசிக்க. திடீர்னு பார்த்தா ஒண்ணு வந்துடும். ஆஹா வந்துச்சு, வாங்க வாங்க, உங்களுக்கு ஏதாவது வெயிட் பண்ணிருந்தேன், சிக்கன் பிரியாணி தான் நீ. ஆனா வந்தது பார்த்தா நெருப்பு கோழி கணக்கால இருக்கு. அது வந்தது அந்த இதுல எல்லா தவளையும் விடாம அச்சுறுத்துது. ஆஹா இதை பிடிக்கணும்னா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது, இந்த இடத்த விட்டு என்னால போக முடியாது, இல்ல பயந்து ஓடிலாமா, வேலைக்கு ஆகாதுரா, இதை தோக்கடிக்கணும்னு நான் என்ன பண்றது. ஆனாலும் ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிப்பான், இப்பதான் நான் கொஞ்சம் லெவலப் ஆயிட்டேன்ல, பேசாம இதை அடிச்சு பார்த்து நான் செக் பண்ணுவேன். இது வந்து என்னுடைய லெவலை காட்டிலும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கிட்ட இருக்கிற கார்ட்ஸை பயன்படுத்தி கரெக்டான பிளானோட இதை அட்டாக் பண்ணனா இதோடைய கதையை முடிச்சு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் லெவலப் பாக்குறதுக்கு. அதனால இதை விடக்கூடாது. என்னுடைய ஃபேமிலிக்கு நான் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால உன்னை நான் சேலஞ்ச் பண்ற மாதிரி தூக்கி கல்ல விசிறி அடிப்பான் பாருங்க மூஞ்சி மேலே. டக்குன்னு அதுக்கப்புறம் போயிட்டு கிட்ட போயிட்டு ஸ்பாட் வச்சு அட்டாக் பண்ணுவான். ஆனா அது எதுவே வேலை செய்யாது, அது ஈஸியா குணம் போட்டு அடிக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ஃபீடோன்னு சொல்லக்கூடிய நாய்களை வந்து வெளியே வர வச்சு அது மூலியமா அட்டாக் பண்ண அதுவும் பயங்கரமா கடிச்சு கொதறிட்டு இருக்குங்க. ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தா அதுங்களையும் வந்து அதை அழிச்சிடும். என்னடா இது ஒர்க் ஆகல, என்னடா பண்ண போறேன். ஹீரோ தனியும் ஸ்வாட் எடுத்து அடிக்கலாம்னு பார்க்க அது திரும்பி அடிச்சிடும். இது அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் போலியே. என்னத்தை அதுக்கப்புறம் பிளான போட்டு அட்டாக் பண்ண போறோம்னு தெரியல. அது வேற கிட்ட வந்துட்டு இப்படி நின்னுங்குது. என் கதை இதோட முடிஞ்சுதான் சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல பதட்டமாயிட்டு இருப்பான். இப்போ அந்த பயங்கரமான மாந்திர பறவையை வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். அது இன்னொரு பக்கம் ஹீரோ கொத்தத்துக்காக ட்ரை பண்ணுது. அந்த டைம் தான் ஹீரோவும் இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கிற சக்கர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு காட்டுல இருக்கிற புழுக்களை பயன்படுத்துறான். அதுங்க உடனே அந்த பறவை மலை ஏறி அதோடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை உரிகிற மாதிரி உறிஞ்சிட்டு இருக்குங்க. இதனால இதுக்கு அதிகப்படியான டேமேஜ் ஏற்படுறது மட்டும் இல்லாம அது ரொம்ப சோர்வாக ஆரம்பிக்குது. அடேங்கப்பா இது வேலை செய்ய நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதோடைய எனர்ஜி அட்டாக் எல்லாத்தையுமே அது ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேலை பாக்குறீங்களா டே, இதுதான் நல்ல வாய்ப்பு. அதுங்க உன்னொரு பக்கம் ட்ரெயின் பண்ணும்போது என்னுடைய நாய்களை பயன்படுத்தி அது மேல பெரிய அட்டாக் பண்ண வேலை செய்யணும் நம்புறேன். அதுக்கப்புறம் அந்த சக்கர்ஸ் அதுக்கப்புறம் அந்த நாய்களையும் அனுப்பி காம்பாக்ட் அட்டாக்ல பார்த்தா ஹீரோ ஒரு பக்கம் செம்ம அடி கொடுக்க போறான். அதுக்கு பெரிய அடி தலையில கொடுப்பான் பாருங்க, மண்டை குழம்பு போய் செத்துரும் அப்படியே. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஸ்டேட்டஸ்ல காமிக்குது, நீங்க 100 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிருக்கீங்கன்னு. நான் வின் பண்ணிட்டேன்டா, இதுக்கப்புறம் நான் தான் இங்க சமண்டரு. ஃபர்ஸ்ட் டைம் பெரிய மாஞ்சரை இப்ப கொண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷமாக்குறான். இந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக அந்த மாஞ்சரை அதை எடுத்து எத்தனை ரூபா இருக்கு எல்லாரும் பார்த்துட்டு வாய குழப்பாங்க. டே நீ தான் இதை போட்டு தள்ளதான் எப்படி இது மேனேஜ் பண்ணி அட்டாக் பண்ண. நான் இன்னைக்கு வயல்வெளிக்கு போயிருந்தேன்னா அந்த இடத்துல புற்களை கட் பண்ணிட்டு இருக்கும் போது இதுங்களை பார்த்தேன். அப்போ ஒன்னு அட்டாக் பண்ண வந்ததுல சாதாரண கட்ட ஸ்வாடு அப்புறம் கல்லை பயன்படுத்தி அடிச்சு கொண்டேன். இப்படி சொல்லிதான் இவங்களை நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ இவனை சொல்லி யோசிக்கிறான். ஹீரோடைய அப்பவும் டேய் மகனே என்னடா உன்னுடைய கணத்துல வெட்டி வேந்திருக்க, உனக்கு வலிக்கலையா? இல்லப்பா ஆல்ரெடி ரத்தம் கசிகிறது நின்றுடுச்சு. கிராட் அங்கிளும் தம்பி நீ வேற லெவலுப்பா சூப்பரா சம்பவம் பண்ணிருக்க, ஒரே ஆளா பெரிய லெவலில் இது மீட்டு வேலை போகுமே. ஆனாலும் என்ன உடம்புல நிறைய இடத்துல ஓட்டையா இருக்கு, பத்தாத்துக்கு ஏதோ நாய்கள் கீறி விட்ட மாதிரி தழும்பெல்லாம் இருக்கு. அது ஒண்ணு இல்ல நான் கடிச்சேன், வேற எதுவும் இல்ல. ஹீரோ கடிச்சிய கொண்டு இருக்கான்ற விஷயத்த கேட்ட உடனே அவரு ஷாக்காவாரு, என்ன இப்படிலாம் பண்ணாமான்னு.
அதுக்கப்புறம் கிராட் அங்கிள் வந்து நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்குறாரு. நான் உன் பையனுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம் இருக்கேன், அதனால கூட்டின்னு போறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் தலையில் அடிபட்டிருக்க விஷயத்தை பார்த்த உடனே கண்டிப்பா கரைனா தான் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு பேர்ல தலைமையிலே அவர் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் தனியாக கூட்டின்னு போயிட்டு அந்த மான்ஸ்டரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. இதோடைய ரத்தத்தை எப்படி தனியாக பிரிச்சு இருக்குது, ரக்கைகளை எப்படி தனியாக பிரிச்சு இருக்குதுன்னு. இது கண்டிப்பா நல்ல வேலை போகுமா? ரொம்பலாம் வேலை போகுதுப்பா, கம்மியாக தான் போகும். ஏன்னா இது டி ரேங்க் மான்ஸ்டர் லெவல் தான். முக்கியமாக வந்து ஒவ்வொரு மான்ஸ்டருக்குள்ளேயும் அந்த மாதிரியான மேஜிக் ஸ்டோன் இருக்கும், அது எடுக்கணும் நீ மெயினா. என்னது மேஜிக் ஸ்டோனா? ஆமா, இதை விட பெரிய மான்ஸ்டர் எத்தனை இதே மாதிரி பெரிய ஸ்டோன் கிடைக்கும். இந்த ஸ்டோனுக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல காசு இருக்கு. ஆனா கிராமத்துல இது பெருசா எந்த விதமான பயனும் இல்ல, இது வெளியில தான் போய் விற்கணும். அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். உங்க அப்பா இப்பதான் ரீசெண்டா அடிபட்டு வந்தால, அப்ப அந்த வில்லேஜ் சீஃப் வந்து இங்க பாத்து இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பெருசா எதுவும் அவனுக்காக பண்ணல உங்க அப்பாக்காக. அதனால நம்ம 2 பேரும் போயிட்டு அவங்க கிட்ட நெகோசியேஷன் பண்ணி இது அதிகப்படியான விலைக்கு வாங்கிடணும், சரியா? அப்படியா? அப்ப நான் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறேன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறான். அப்புறம் அவருடைய இடத்துக்கு போக நம்ம ஹீரோ தான் இந்த மான்ஸ்டரை கொண்டான்ற விஷயத்த வந்து அவர்கிட்ட சொன்ன உடனே அடையங்கப்பா சூப்பர் தம்பி, இந்த வயசுல சூப்பரா வேலை செய்யற. ஆனா இது ஒண்ணு நாங்க சும்மா எழுதணும்ல, பெரிய டீல் ஒன்று இருக்கு, எங்களுக்கான டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கம்மி பண்ணணும். அப்படியா? அப்ப என்ன ஒத்துக்க முடியாதுன்னா ஊத்துருங்க, நான் இந்த இடத்துல இருந்து இதை எடுத்துன்னு போயிடுறேன். இல்ல ப்ராப்ளம் என்னன்னா நீங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த லெவலுக்கான அந்த காட்டுப்பனி மான்ஸ்டரோடைய மீட்டை வந்து சப்மிட் பண்ணுவீங்க. அது கொஞ்சம் அதிகமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் டாக்ஸ் குறைக்கிறேன். ஏன்னா இதுல நான் பெருசா எதுவும் முடிவு எடுக்க முடியாது. ஓஹோ, திரும்பியும் அதே வேலையை வாங்கி எங்களை இன்னமும் அதிகப்படியா வேலை செய்ய வச்சு டாக்ஸை மட்டும் குறைக்கலான்னு பாக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ சொன்னது போல அவர் கிராண்ட் அங்கிள் வந்து பிளான ஸ்டார்ட் பண்றாரு. எங்க பாரியா மேஜிக் ஸ்டோன் கூட இருக்கு, அதே மாதிரி இந்த ஒரு மேஜிக் ஸ்டோனையும் நாங்க உங்ககிட்ட தரவே மாட்டோம், அதெல்லாம் ஓகேவா? அப்பனா வேணா நாங்க வேலை செய்யறோம். ஏன்டா தரமாட்டேன்ற? பின்ன எங்க ஆளுங்களை ஒருத்தன் வந்து உயிர் போற நிலைமைக்கு ஆயிட்டான், நீ ஒன்னும் பெரிய பொறுப்பு ஏற்ற மாதிரி தெரியல, சும்மா வந்துட்டு ஏதோ நிலைமை விசாரிச்சுட்டு போற. அது மட்டும் இல்லாம பாவம் அவனுக்கு அடிபட்ட நிலைமையில இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த பையன் தான் எல்லா விதமான வேலையும் இந்த வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கான், தனியால குடும்பத்தை பாத்துக்கிறான். எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? அவனுக்காக நீங்க நிறைய விஷயத்த பண்ணி ஆகணும், முக்கியமா ஒயின்லாம் கூட வாங்கி கொடுக்கணும். சாப்பாடு இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா மாதிரி அவங்க பிளான ஸ்டார்ட் பண்றது இல்ல. ஹீரோ அதுக்கேற்ற படம் நடிக்கிறான். ஆமா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு மயக்கமா வருது, நீ கவலையப்படாதா, ஒண்ணு இல்ல. யோ, அந்த பையன் பாவம்ன்றது உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா கண்ணுக்கு? ஏன் அப்படியே இரு, நீ கவலையப்படாத, உங்க அப்பாவுடைய சாவு வந்துச்சுன்னா கண்டிப்பா இவன் தான் பொறுப்பா இருப்பான். சீஃப் என்னையா பண்ணிட்டு இருக்க? இவங்களை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? சரி என்ன மன்னிச்சிருங்க, எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் மேல இடத்துல பேசுறேன். பிளான் படி சூப்பரா போயிடுச்சு, கவலையப்படாதீங்க சீஃப். நீங்க பண்ண பெரிய உதவிக்காக நான் ஃபியூச்சர்ல இன்னமும் நிறைய இதே மாதிரியான மான்சஸை பத்தத்துக்கு மேஜிக் ஸ்டோன்ஸ் உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம். அப்பதான் இவனுங்க எந்த ஒரு வகையிலும் நமக்கு திரும்ப டாக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை கேட்கவே மாட்டானுங்க. ஆமா, அந்த பையன் சொல்றது உண்மைதான், நாங்க இதை எங்களுடைய தேவைக்காகவும் சில பல கடைகள்ல நாங்க விற்கலான்னு இருக்கோம், அதுக்கும் நீங்க பர்மிஷன் கொடுக்கணும். சூப்பரியா நீ அங்கிள் அப்படின்னு ஹீரோ பார்க்க அவரும் வேற வழியில நான் ஒத்துந்தா போகணும், சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ திரும்பவும் ட்ராப் செட் பண்ணிட்டான். அந்த தவளைகளை வந்து அந்த இடத்துல வச்சதுல அதுங்க எல்லாமே இன்னும் 2 பேர்ட்ஸ் வந்து அதுல இருக்கிறதுல 2 வருது எல்லாமே தயாரா இருங்க. டக்குன்னு அவன் அலர்ட் பண்ண நிலைமையே மாறுது. அப்புறம் அந்த சக்கரத்தை சொல்லக்கூடிய புழுக்கள் எல்லாமே அதுங்களுடைய எனர்ஜி எல்லாமே ட்ரைன் ஆக்குது. இதே சமயத்துல ஹீரோவும் பெரிய பெரிய கல்லை எடுத்து அதோடைய கரெக்டான இடத்துல அக்யூரேட்டா அடிக்கிறதுல அதுங்க தடுமாற ஆரம்பிக்க. திரும்பியும் பார்த்தா அந்த ஃபீடன் சொல்லக்கூடிய நாய்களை பயன்படுத்தி ஹீரோ அட்டாக் பண்றான். அவ்வளவுதான், அதுங்க செத்துருச்சுங்க. அதே இடத்துல அதுல ஒண்ணு பார்த்தா விடாம போராட்ட ஹீரோ ஒரு இடத்துல ஸ்வாட் எடுத்து போயிட்டு டம்முன்னு தலைமையில அடிப்பான். நீங்க வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணீங்க. வேலை முடிஞ்ச உடனே சம்மனிங் பண்றதை நிறுத்திட்டேன். அடேங்கப்பா, இதே மாதிரியான ஹண்டிங் வந்து மெத்தட் நல்லா தான் இருக்கு, பட் இருந்தாலும் எல்லா மான்ஸ்டருக்கும் இப்படியே ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. அடுத்த முறை என் கூட நல்ல மான்ஸ்டர்ஸை கூடிய வச்சுக்கணும், இல்லைன்னா என் நிலைமை மோசமாயிடும். ஹீரோக்கு இப்போ 200 எக்ஸ்பீரியன்ஸ் ஏறிடுச்சு. இதனால ஆல்ரெடி வந்து 1000 கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஏற வேண்டிய லெவலும் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் ஆனதுல ஹீரோ இப்போ செகண்ட் லெவலுக்கு போயிட்டான். ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணி பெருமையா பாக்குறா போல அவரு. எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் தான் எங்க. ஆனாலும் இந்த இடத்துல சில ஸ்கில்ஸ் வந்து இன்னும் 60% கிட்ட தான் ஃபீல் ஆயிருக்கு. என்னமோ போ, நினைச்சது இதுக்கப்புறம் என்னால சாதிக்க முடியும். என் கர்னட் ஆனதுல இப்பதான் செகண்ட் லெவலுக்கு வந்துருக்க. சூப்பர். கண்டிப்பா அந்த டைல்ஸ் ஆஃப் கார்ட்ஸ்ன்ற விஷயத்துல நான் பாஸ் ஆகாம விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வர அவங்க அப்பா அம்மா வாடா என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாய பாரு. பார்த்தா ஹீரோ 2 மாசத்துல வீட்டுக்கு கூட்டு வந்துருப்பான். எனக்கு 2 கொண்டுட்டியா? ஆமாப்பா. ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்ல. அந்த டைம் பார்த்தா அதுக்கப்புறம் மணி அடிக்கிறதுல நம்ம கரீனா கூட ட்ரைனிங் எடுக்கிற டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப அங்க போனா அங்க ட்ரைனிங்ல பேர்ல திரும்பி அவகிட்ட தான் அடி வாங்குறான். என்னதான் மாஞ்சர் கிட்ட நான் தரமா சண்டை போட்டாலும் இவகிட்ட என்னால ஜெயிக்க முடியலப்பா. இவதான் ஸ்வாட் கார்டு. வின்டர் வேற வரப்போகுது. பரவாயில்ல, முன்னத்தை விட இவருடைய அட்டாக்ஸ் எல்லாமே என்னால ப்ரெடிக்ட் பண்ணி தப்பிக்க முடியுது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல பார்த்து திரும்ப அவர் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்க ஹீரோக்கு தலையில பணி ஆரம்பிச்சு. அப்புறம் பார்க்கலாம்டா. அப்புறம் நைட் டைம்ல ஹீரோ வந்து இந்த மாத்தசல இப்ப ரீசெண்டா கொள்ற விஷயம் வந்து இவங்க எல்லாருக்கும் புதுசா இருக்கு. எப்போ இவங்க தான் பண்ணிக்கிறான். அந்த ஸ்டார்டிங்ல வந்து செரிமனில ஃபெயில் ஆக்கான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்களெல்லாம் எங்கடா சந்தேகம் வந்துருமோன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ஒரு கட்டுக்கதையை போய் இவங்களுக்கு சொல்றான் பாருங்க. இவங்களும் அப்படியே நம்பிடுவாங்க. இங்க பாருங்க, ஒரு நாள் வந்து கடவுள் எளிமையா இருக்காங்களே, அவங்க என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆலன், நீ ரொம்பவும் அமேசிங்கான பையனா வளர போற, உனக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு, ஆனா அது இப்ப தெரியாது, அது கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படும். உனக்கு பவரும் அண்ட் நாலேஜையும் கொடுக்குறேன், ரெண்டுத்தையும் வச்சு நீ இன்னும் பெரிய ஸ்மார்ட்டான பையனா வளருவேன். கிட்டத்தட்ட ஆவரேஜான பர்சன்ஸ் காட்டிலும் உனக்கு அதிகப்படியான ஸ்ட்ரென்த் இருக்கும். முக்கியமா ஒரு 100 ஆண்களுக்கு எதிராக உன்னால ஒரே சமயத்துல சண்டை போற லெவலுக்கு நான் பவர்ஸை கொடுப்பேன். இதை பயன்படுத்தி நீ இன்னும் நிறைய விஷயத்த நிறைய உதவிகளை பண்ண போற நிறைய பேருக்கு. இப்படிதான் அவர் சொன்னாரு. கடவுளே என்னையா பண்ணி வச்சிருக்கேன் ஆலன் வச்சு அப்படின்னு அவங்க ஒன்று பக்கம் பயப்படுறாங்க. ஆலன், நீ சொல்றது போல அது ஒரு உண்மையா இருந்தாலும் இன்னைக்கு தானே நான் அந்த விஷயத்த கவனிச்சேனே. நீ சொல்றதுக்கு இதுக்கு ஒத்து போறது என்னடானா, அன்னைக்கு நீ அடிபட்டு கண்ணத்துல வந்திருந்தல அந்த ஒரு வெட்டி எல்லாமே பார்த்தா இன்னைக்கு மறந்து போயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரமா மறைய
மறையதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா அந்த ஒரு செர்மோனியில நடந்த அந்த ஃபெயிலியர்களுக்கு பின்னாடி இது ஒரு பெரிய ரீசனா இருக்கும். உன் பவர்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படி கடவுளா வந்து உனக்கு தனியா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எப்ப நடந்துற ஆலன்? அம்மா அந்த செர்மோனிலாம் முடிஞ்சு சில மாசங்களுக்கு கழிச்சுதாம்மா அந்த காடு தான் குத்தான். எங்க பாருப்பா காடெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, அவர் பெரிய ஆள் தெரியுமா, லார்ட் எல்மியான்னு சொல்லணும். ஓகேப்பா. அதுக்கப்புறம் அவங்க தூங்க போகும்போது ஹீரோவும் யோசிக்கிறான், கண்டிப்பா நான் ஒரு சமணர்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியவே கூடாது. அதை சொன்னா இவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது, நம்பவும் மாட்டாங்க. ஆனாலும் அது பின்னாடி ஒரு வகையில பிரச்சனையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப இருக்கிற இந்த பவர்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு பொய்யினாலதான் என்னால அதை இவங்க கிட்ட இருந்து பெருசா மறைக்க முடியும், இவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். அதனால இது தப்பு இல்ல. அவங்க அம்மா உணர் பக்கம் ரொம்ப ஹாப்பியா வராங்க. நானும் பயந்துட்டேன்ப்பா உனக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சோன்னு. நல்ல வேலை அப்ரைசல் செரிமோனியில ஃபெயிலியர் ஆனது இப்போ ரொம்பவும் நல்லா இருக்கு. என்ன இருந்தாலும் உனக்கு எதுவும் ஆகாம இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதும். எனக்கு எதுவும் ஆகாதுமா, நீங்க கவலையப்படாதீங்க. உங்களை நம்ம அப்பாவை அப்புறம் என் தம்பி அப்புறம் புதுசா வர போறவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நான் கண்டிப்பா பாதுகாப்பா இருப்பேன். அப்புறம் ஆலன் ஒரு முக்கியமான விஷயம் தான், கண்டிப்பா நீ இந்த பவர்ஸை பத்தின விஷயம் எல்லாமே எங்க கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யாருக்கிட்டயும் சொல்லிடாத. அது பெரிய உனக்கு பிரச்சனையா வர வைக்கும். மேபி கிராடுக்கு வேணா சொல்லு, அவன் கண்டிப்பா இதை நம்புவான். அவனும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். அவர் நம்புவாரா? கண்டிப்பா. அவனுடைய பொண்ணே ஸ்வாட்லாண்டா இருக்கான் போது உன்னையும் நம்புவோம். அவளை போலயே நீயும் என்னுடைய பையன் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளுன்றது அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பனிக்காலம் வந்துருச்சு. ஹீரோக்கு 6 வயசுலயே இவங்க பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விண்டர்ல வந்து இந்த மீட் எடுத்துன்னு போய் கடைகளில் விற்கிறது, அதுக்கு பதிலாக அரிசியும் வசத்துக்கு சில மூலிகை பொருட்களை வாங்குறதுக்காக கிராட் அங்கிள் தான் ஹீரோவை கூட்டின்னு போயிட்டு கடைகளை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் வந்து கடைக்குள்ள போயிட்டு அரிசியை வந்து மீட்டுக்கு பதிலாக வாங்க. அப்ப அவன் கொடுக்குறவங்க மூஞ்சி வச்சுன்னு கொடுக்குறான். எனக்கு அது கடுப்பாவது. அவன் அப்படியே தெனாவட்டா கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். இவங்களாம் காமனர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாரையும் பொதுவாக சொல்ல முடியாதுல்ல. சில கடையில் இருக்கவங்க வந்து அன்பா வந்து வாங்கிட்டு அன்பாவே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கிராட் அங்கிள் அறிமுகப்படுத்தி பழக பத்தின அந்த விஷயத்தை வந்து ஹீரோவுக்கு அப்புறமா அவர் எல்லாமே ஃபாலோ பண்றான். அப்புறம் ஹீரோவும் சால்ட் வாங்குறவர்கிட்ட இது காசை கொடுத்து வாங்கினா எவ்வளவு ஆகும்? கிட்டத்தட்ட 5 சில்வர் காயின் ஆகும். அடேங்கப்பா, நல்ல வேலை. மீட்டுக்கு பதிலாக இது வாங்குறது பெரிய விஷயம் தான். அதே மாதிரி மற்ற கடையிலையும் இந்த மீட்டோடைய விலைக்கும் அதுக்கப்புறம் அவன் கேட்குற அந்த ஒரு விஷயங்களுக்கான ரேட்டையும் கேட்க அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. பரவாயில்ல, காசு கொடுத்து வாங்குறது காட்டிலும் மீட்டுக்கு பதிலாக இதை வாங்குறது எவ்வளவு பெட்டர் ஆச்சு. திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு மெமோன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்புறம் அது எல்லாத்தையுமே ஹீரோ கால்குலேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் ஒரு மெடிசன் ஷாப்புக்கு போறான். உங்ககிட்ட இந்த இடத்துல கெம்பியை ரெக்கவர் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கா? எங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சரி, அப்போ இந்த இடத்துல ஹீலிங் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் இருக்கா? அது அங்க இருக்கு பாரு. அடேங்கப்பா, என் நோட் புக்ல இதெல்லாம் வரைஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஊர்ல காட்டுல இருந்துச்சுல இதெல்லாம் எடுத்து வச்சா பின்னாடி கண்டிப்பா யூஸ் ஆகும். உடனே ஹீரோவும் அதெல்லாம் வரைஞ்சு வச்சுக்கிறான். ஆமா, ஒரு விஷயத்த கேட்கணும். இங்க பாருங்க கடை ஓனரு, இந்த இடத்துல சில நாட்களுக்கு முன்னாடி யாருன்னா முலர் ஜேன்னு சொல்லக்கூடிய ஃபிளவர் யாருன்னா வாங்கிட்டு போனாங்களா? ஏன் தம்பி இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம்? என்ன மன்னிச்சிருங்க, சும்மா தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, லாஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, அவர்கிட்ட நான் வித்தேன். அப்போ அந்த வாங்கின ஆள் வந்து மிஸ்டர் கிராடா? அவனே தான். அவன் கூட இருக்கணும். நீ என் கிட்ட இருந்த பெஸ்ட் மெடிசன் அவனுக்காக கொடுத்தேன். அது ரொம்ப ரேரான தெரியுமா? நான் யாருக்கிட்டயுமே அதை இது வரைக்கும் நான் கொடுத்ததே கிடையாது. அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் நான் கொடுத்தேன். அவன் என்னமோ எனக்கு நல்லா தெரிஞ்சவனால தான் அவன் அவ்வளவு காசை கொடுத்ததுனால அவன்கிட்ட இருந்து வாங்கினேன். அந்த டைம்ல அவன் கம்மியான காசை தான் கொடுத்தான். அதுக்கப்புறம் மிச்ச காசை திரும்ப தரான்னு சொன்னான். ஆனா இன்னுமா அவன் தரல. ஆனா டைம் கேட்டுக்கிறான். அவன் ஏதோ தன்னுடைய நண்பனுக்காக தான் அர்ஜென்ட்டா வாங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு அழுதுனே வந்து என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போனான். உண்மையிலேயே அவரு தான். அதுக்கப்புறம் ஹீரோவும் தாங்கிட்ட இருக்கிற மீட்டை கொஞ்சம் எடுத்து அவர் கொடுக்குறான் இலவசமாவே. இந்தாங்க, இது வாங்கிக்கோங்க. ஏய் தம்பி, நீ எதையும் வாங்காம இந்த இடத்துல என்னால எதுவும் வாங்க முடியாது. இது இல்ல இது உங்களுக்காக தான். ஏன்டா? ஏன்னா நீங்க அன்னைக்கு அவர்கிட்ட கொடுத்த அந்த ஒரு மெடிசன்ஸ் எல்லாமே தான் அதுக்கப்புறம் என்னுடைய அப்பாவோட உயிரை காப்பாத்துந்து. அவர் எங்க அப்பாவுக்காக தான் அந்த மெடிசன் வாங்கினாரு. நீங்க தான் அன்னைக்கு எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம உடனடியா அதை டிஸ்கவுண்ட்ல அந்த ஃபிளவரை கொடுத்ததுக்கு பதிலாக தான் நான் இதை உங்களுக்கு தரேன். மேபி நான் இன்னும் அடுத்த முறை வந்தேன்னா கண்டிப்பா இன்னும் அதிகப்படியா மீட்டு உங்களுக்காக தரேன். இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க, நான் போயிட்டு வரேன். பரவாயில்லடா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது வெளியில பார்த்தா இவனுக்கு 2 பேர் இருக்கானுங்க. டே, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவனும் கேட்க, என் ஃபேமிலி ஷாப் முன்னாடி என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா, இவன் பிளாக் ஸ்மித்தோடைய பையன் தானே. இந்த ஜோக்கர் இங்க என்ன பண்ணிக்குது? பத்ததுக்கு அவன் கூட இருக்கிறவன் சீஃப் ஓடைய பையன். எதுவும் இல்லடா, சும்மா தான் வந்தேன், நான் போயிட்டு வரன்ற மாதிரி கிளம்ப. கடு போயிட்டு நம்ம ஹீரோ தட்டி விட்டு வம்பு இருப்பான். என்னடா வேணும் உனக்கு? என்ன எதுவுமே பேசாம நீ பாட்டு போயிட்டு இருக்க? உங்ககிட்ட தானே கேள்வி கேட்டுங்கிறான். ரொம்ப டென்ஷன் ஆயிங்கிறான் இவன். இந்த உலகத்துல நான் ஏதாச்சும் ஒரு பிளேயரை கொண்டுட்டேன்னா கண்டிப்பா நான் ஒரு பிளேயர் கில்லர் சொல்லிட்டு எனக்கு மெமோ கொடுத்துருவாங்க. நான் அதனாலதான் கம்முனுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ ஆர்டர் எடுத்து அவனுக்கு அடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கான். கொல்லலாம் கூட, செம்ம அடி கொடுக்கணும்னு. இங்க பாரு, தேவையில்லாம வம்பு எல்லாம் இழுக்காத. நல்ல நண்பர்களா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். என்ன டென்ஷன் எடுத்துனா நான் சும்மா இருக்க மாட்டேன். எவ்வளோ நான் யாரும் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அவனுடைய வெப்பன் எடுத்துன்னு வர. இவனுக்கு 2 பேரும் கூட சின்ன சண்டை நடக்கும். அந்த நம்ம ஹீரோ தான் பார்த்தா ஃபைனலாக அவனை போட்டு அடிச்சு அவனை படுக்க வச்சிருவான். நீ இன்னும் நிறைய விஷயத்தை கத்துக்கணும். அதே மாதிரி உன்னுடைய கடையை பத்தியும் கொஞ்சம் கவலைப்படு. சும்மா இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணாத. நிறைய விஷயத்தை நீ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ அனுபவசாலி மாதிரி பேச பார்க்க அவனுங்களா கம்முன்னு இருப்பானுங்க வாய மூடினு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாட்களில் நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. பார்த்தா அந்த குட்டி குழந்தையும் பிறந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு. அப்புறம் கரேனாவுடைய வீட்டில் பார்த்தா ஸ்வாட் ட்ரைனிங் எல்லாருமே எடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ தான் இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோட தம்பியா இருக்கிற ஸ்மாஷ் ஒன்னொரு கரேனா கிட்ட ட்ரைனிங் எடுக்க அவ பக்குவமாக தான் சொல்லி கொடுத்துருக்கான். இந்த விஷயத்தை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இவன் திடீர்னு அட்டாக் பண்ண இவனையும் தடுத்து திரும்பி அடிச்சிருவான். அவன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவனை இவனால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் ஹீரோ நைட்ல வந்து அவனுடைய தங்கச்சியோட அழக பாக்குறான். இவன் ரொம்ப கியூட்டா இருக்காமா. மியூல நீ தான் இதுக்கப்புறம் நல்லபடியா பாத்துக்கணும். நீயும் இதே மாதிரி தான் சின்ன வயசுல இருக்கும்போது இருந்தேன். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோடைய அப்பாவும் கிராடும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க கிராட் அங்கிள்? ஒரு முக்கியமான விஷயம் தான். அது என்னன்னா நம்ம வில்லேஜோட சீஃப் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமான மீட்டை வந்து அந்த காட்டு பண்ணிங்க கிட்ட இருந்து எடுக்க சொல்லியிருக்காரு. அதனால இந்த முறையும் நம்ம அதிகப்படியா
வேட்டையாடணும். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போதானே உங்களுக்கு இன்ஜுரி எல்லாமே குணமாச்சு, அதுக்குள்ளேயேவா? என்ன பண்றது, வேற வழியில அவர் எவ்வளவுதான் பேசினாலும் மேல் இடத்துல இருந்து அவங்க பெருசா ஒத்துக்கல. ஹீரோவும் யோசிக்கிறான், இப்பதான் இவரு குணமாச்சு, அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு அங்க பேசினாலும் அவராலையும் எதுவும் பெருசா பேச முடியல போல அவங்களை எதிர்த்து. நம்ம என்ன பண்றது, பேசாம நானும் இவங்க கூட வேட்டைக்கு போனா கண்டிப்பா நான் போனேன்னா பர்ஃபெக்டா இருக்கும், இவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஹீரோவுடைய அம்மா தான் ரொம்பவும் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஹீரோ அப்பதான் ஒரு ஐடியா கொடுக்குறான், நீங்க இந்த வருஷம் அதிகப்படியா வேட்டையாடணும்னு சொல்றீங்களே, அப்போனா நம்ம இன்னும் அதிகப்படியான ஆட்களை வந்து இந்த வேட்டைக்கு ஈடுபடுத்துவோம். அதிகப்படியான ஆட்கள் இருந்தா வேட்டையாடுறது இன்னும் சுலபமாயிடும், சீக்கிரமாவும் முடிச்சிடும். ஆலன் வேணாடா அப்படின்ற மாதிரி கிராட் அங்கிள் சொன்னாலும் ஹீரோவுடைய அப்பாவுக்கு நம்பிக்கை இருக்கு, என் பையன் ஏதோ ஒரு கரெக்டான விஷயத்த பேசுறானு. நீ சொல்றது நல்ல பாயிண்ட் தான்டா. ஆனா கிராட் அங்கிளுக்கு இதுல பெரிய விருப்பம் இல்லை. ஹீரோவும் இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு பெரிய பவர் அண்ட் நாலேஜ் இருக்கு, அதுவும் லார்ட் எல்மியா எனக்கு கொடுத்தது. அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நம்ம இந்த ஒரு வேலையை சுலபமா முடிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு உதவி பண்றேன், என்ன வேட்டைக்கு கூப்பிட்டு போங்க. ஹீரோவும் யோசிக்கிறான், ஏன்னா அப்பதான் நானும் லெவலப் ஆக முடியும் மான்டஸை கொண்டு. மறுநாளையும் பார்த்தா அவங்க எல்லாருமே வேட்டைக்கு கிளம்புறாங்க. இப்போ ஹீரோவுடைய அப்பா வந்து நம்ம ஆலன் வந்து இந்த ஒரு வேட்டையாடுற இந்த ஒரு வேலையில இப்போ புதுசாக கலந்துக்கிற விஷயத்த வந்து அவனுடைய ஆட்களுக்கு தெரியப்படுத்துறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஹீரோவை பாராட்டுறது மட்டும் இல்லாம ஹீரோ உணர் பக்கம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். எங்க அப்பா ஆரம்பத்தில் ஒத்துக்கல, பட் ஆனால் சில நம்பிக்கை வந்த பிறகு ஒத்துக்கினாரு. அப்புறம் நம்ம ஹீரோவுடைய அப்பா அடிப்பட்டதுக்காக ஒரு ரீசனா இருந்த அந்த பையன் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறான். இந்த ஊரை நான் பெரிய தப்பு பண்ண மாட்டேன், கவலையப்படாதீங்க, பரவாயில்லப்பா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோ ஒயிட் டிராகன் சொல்லக்கூடிய மவுண்டன்ஸ் இருக்கிற பகுதியை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. பட் எங்கப்பா ரொம்பவும் நல்லா இருக்கும் அந்த இடம். ஆனாலும் நான் ஒன்றும் மலை வச்சுக்க போவதில்லை, கீழே இருக்கிற காட்டு பண்ணி மான்ஸ்டர்ஸை தான் எதிர்க்க போறேன். அதனால எப்படா அந்த ஒயிட் டிராகன்லாம் நான் பார்ப்பணும்னு யோசிக்கிறேன். அவன் கற்பனை விதத்தில் அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்க இவங்க எல்லாமே போயிட்டு பிறகு டே என்ன அங்கே பயத்துல நின்று அப்படியே வா இல்ல வந்துட்டு இருக்கேன். அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து குரூப்பா பிளான் போட்டது படி அந்த மான்ஸ்டரை ஒருத்தர் திசை திருப்பு அதை அவங்களை துரத்தின்னு போகிற சமயத்துல மற்றவங்க எல்லாருமே கரெக்டான சமயத்துல சிக்னல் கொடுத்து அட்டாக் பண்றாங்க. எங்கப்பா எந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணுவாங்களா? இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இதுல எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் என்னுடைய ஐடியாவை நான் இந்த இடத்துல பயன்படுத்தலாம். நீங்க இப்போ உடனடியாக போயிட்டு அட்டாக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் அனுப்புதுல கிராடும் உடனடியா அட்டாக் பண்ணுங்க, என்னடா வேடியை பார்த்துட்டீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் அவர் சொல்றதுல ஹீரோடைய அப்பாவும் அட்டாக் பண்ண சொல்றாரு. உடனே அவனுக்கு அட்டாக் பண்ணதுல ஒரு வழி அந்த மான்ஸ்டரை கொண்டுட்டானுங்க. பிளான் பண்ண மாதிரி இதை கொண்டுட்டோம், இதெல்லாம் கடவுளுக்கு தான் டைக் சொல்லி ஆகணும். நம்ம அடேங்கப்பா சீரன் மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே கொண்டுட்டோம், கண்டிப்பா நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்கணுமே. பரவாயில்ல அந்த பசங்களாச்சும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் என்னடா இது போய் எக்ஸ்பீரியன்ஸ் காணும், அட கடவுளே அப்போனா நான் இந்த பேட்டில் கலந்துக்கணும். இந்த ஒரு ஆண்டிங்ல நான் அந்த ஒரு மான்ஸ்டரை தொட்டனா ஆச்சு, அதுக்கப்புறம் செத்துருச்சுனா தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் போல. கண்டிப்பா நான் இந்த முறை அட்வைஸை மாத்தி ஆகணும், பிளான் மாத்தி நான் பண்ணாதான் லெவலை பார்க்க முடியும், இல்லைன்னா அப்படியே தான் வேடிக்கை பார்க்கணும். அந்த பசங்களும் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, நீங்க கொடுத்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்துச்சுன்னு. உண்மையாக சொல்லப்போனா நானே இன்னைக்கு வேட்டையாட தானே வந்தேன், அப்போ எதுக்கு நான் வேடிக்கை பத்தி உனக்கு பிளான் போட்டு கொடுத்தேன். அப்புறம் ஹீரோ வந்து தன்னுடைய வில்லேஜ்ல தண்ணி எடுக்க வந்த இடத்துல இவங்க ஃபைட் பண்ண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எங்க பேர் ஆலன், இந்த வயசுலயே நீ எல்லாம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கல, ரொம்பவும் நல்ல விஷயம் தான். இருந்தாலும் உன்னை நீ நல்லபடியாகவும் பார்த்துக்கணும், உங்க அப்பா உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுது தெரியுமா? ஆமா ஆமா ஆலன், நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா இவனுடைய வைஃபும் கூட இப்போ கொஞ்சம் பிரெக்னெண்டா இருக்காங்க, குழந்தை வச்சுக்கினேன். அதனால தான் இவன் கொஞ்சம் ஒரு உஷாராவே சண்டை போட்டுக்கிறான். ஏன்னா இவன் தான் அவன் வீட்டுக்கு ஒரே ஆண் மகன்ல, அதனால அவன் பார்த்துக்கணும். ஆமா ஆமா இப்போ வேற எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு உங்களுக்கு எதனா தேவைன்னா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்ற மாதிரி சொல்லவும் அப்படியா என்ன பண்ணுவேன் நீ? அப்புறம் ஹீரோவை கூட்டின்னு வந்துட்டு அவன் பிடிச்சி வச்ச மான்ஸ்டர்ஸோட மீட் எல்லாமே காமிக்கிறான். உங்களுக்கு இதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க, இதை வச்சு உங்களுடைய ஃபேமிலி ரன் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. வேய் இவ்வளவு பெரிய உதவி பண்ற தெரியுமா நீ? உண்மைதான், இதுல இருக்கிறது எல்லாத்தையும் என்னால பயன்படுத்த முடியாது, அதனால இவங்களை கொடுக்கறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அதுக்கப்புறம் உங்க அப்பா பார்த்தா வயல்லையும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கடினமா உழைக்கிறாரு. உங்களே எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. ஏன்னா இடம்லாம் பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு, டெய்லி லைஃப் ரொட்டீன் நல்லாவே தான் இருக்கு, டெக்னாலஜி இல்ல, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிம்மதியாக வாழலாம். ஆனாலும் இது ஒரு வகையில கேட்க நல்லா இருந்தா நிஜத்துல அது ரியாலிட்டியில நல்லா இருக்காது. ஏன்னா வளர்ச்சின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவை. சரி நம்ம கதைக்கு வருவோம். இப்ப எந்த முறை பார்த்தா திரும்ப வேட்டைக்கு போன இடத்துல பேக்கப்புக்காக இப்போ 4 பேரை நின்னுங்கிறானுங்க. ஹீரோவும் இந்த 4 பேர் இந்த இடத்துல பேக்கப்புக்கு நிக்கிறதுல தப்பு இல்லை, கண்டிப்பா இவங்களை நான் சரியான சமயத்தில் அனுப்பி வைக்கணும். முக்கியமா அந்த மான்சர் இவனுக்கு கூட்டின்னு வரும்போது நான் வந்து என்னுடைய மான்சரால ஏதாச்சும் ஒன்று அட்டாக் பண்ண வச்சாதான் எனக்கு லெவலப் ஆகும், அதுக்கு செத்துருச்சுன்னா இல்லைன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுமே கெயின் ஆகாது, திரும்பவும் நான் வேஸ்டா தான் போகணும். என்ன பண்ண கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காட்டு பண்ணி மான்சர் அந்த இடத்துல ஓடி வந்துட்டு கத்திட்டு வரானுங்க, டே யாரும் அனுப்புறா வந்துருச்சுடா. ஹீரோவும் வில்லத்தனமான திருப்பான். அதுக்கப்புறம் எல்லாருமே அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாங்க. எந்த சமயத்துல கிராட் அங்கிள் வந்து சிக்னல் கொடுக்கறதுல அவனுங்க உன பக்கம் பேக்கப்புக்காக நின்று அட்டாக் பண்ண போக ஒரு வழியா அவனுங்க அட்டாக் பண்ணி கொண்டுடுவாங்க. முன்னத்தை விட இப்போ ரொம்ப ஈஸியாவே கொண்டுட்டு பார்த்தேன். ஹீரோவும் இந்த முறை ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்ண விஷயத்தினால இப்ப பார்த்தா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாவே கெயின் ஆயிடுச்சு. ஏன்னா இது சீராங் மான்ஸ்டர் லெவல் 3 வந்துட்டுனா சூப்பர், இதுக்கெல்லாம் காரணம் என் டெங்கா தான். அப்ப அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துல ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் தன்னுடைய வெட்டிகிளி மான்ஸ்டர் ஆரம்பிச்சதுல அது ஒரு பக்கம் வரும்போதே பார்த்தா அந்த மான்ஸ்டரை மிதிச்சிட்டு வந்திருக்கும். அந்த மான்ஸ்டரை நான் தொட்டா கூட போதும்ல, அதுக்காக நான் பயன்படுத்துற என்னுடைய மான்ஸ்டரை அதை அட்டாக் பண்ண விடணும். அதுக்காக தான் இவனை நான் பயன்படுத்தினேன். அதுக்கு நான் வேட்டைக்கு போகாமையே, ஏன்னா நான் பவரை பயன்படுத்தினா எல்லாருக்கும் அது ஷாக்கிங்கா மாறிடும். என் டெங்கா எனக்காக உயிரை விட்டான், தியாகம் பண்ணிட்டு நண்பா, ரெஸ்ட் இன் பீஸ்ல நண்பா. அதுக்கப்புறம் 3 மாசம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நியூ இயர் வந்துருச்சு. இவங்க பண்ண இந்த சிறப்பான வேலை என்னால இப்போ அதிகப்படியான மீட்டை கொடுத்துட்டாங்க. அதனால ஹீரோவையும் நம்ம ஸ்வாட்லாட் பொண்ணையும் பார்த்தா சீஃப் கூப்பிட்டு அவங்களுக்கான ரிவார்ட் எல்லாமே கொடுத்து அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டது எல்லாமே அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. சீஃபும் நல்ல மனுஷன் தான்ப்பா, நிறைய விஷயம் கொடுத்துட்டாரு
நம்ம கேட்டது முக்கியமா. நான் பின்னாடி எடுத்துன ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நம்ம ரெண்டு அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா அந்த இடத்துல பார்ட்டி கொண்டாட ரெடியா இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா நியூ இயர்ல எல்லாரும் இதுல ரொம்ப உழைச்சிருக்கும், அதனால எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமா அந்த இடத்துல ஹாப்பியா அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அப்பவும் உண்மையா சொல்ல போனா ஆலன் புதிய மெம்பரா நம்மளுடைய டீம்ல வந்து ஜாயின் பண்ணி வேட்டையில கலந்துக்கிறதுனாலதான் நம்மளுடைய வேலை சிறப்பா முடிஞ்சது. இதுக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஆலன் நீ பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கேன். அதனால அந்த பாட்டில் என்ன இருக்கு, சிறப்பான ரிவார்டு கொடுத்துருக்காரு சீஃப். கிராட் அங்கிள் அதை தான் கேட்கறாரு. ஆமாடா என் கண்ணு உறுத்துதுரா, அதுல என்னடா இருக்கு, சீஃப் முன்ன பேசின மாதிரியே கொடுத்துட்டாரு. அதை சரக்கு தானே? ஆமா ஸ்பெஷலானதான். ஓஹோ இதெல்லாம் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஆமா ஸ்மாஷ் மறந்துட்டேன்டா நானு. கரீனா அக்கா உன்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே மாத்திட்டாங்க. ஆமா பிரச்சனை இல்ல, சில மாசங்களாவே நீங்க நல்லாவே சொல்லி கொடுத்துட்டீங்க, அதனால ஸ்ட்ராங் தான். ஆனா என்ன என்னால தான் பெருசா எந்த விதமான வேட்டையிலையும் கலந்துக்க முடியல. நான் உங்க கூட போறேன், பிளானை மட்டும் போட்டு கொடுக்குறேன் அவ்வளவுதான். ஓஹோ இவங்க ரெண்டு பேரும் உன பக்கம் பெரியவங்க யோசிக்கிறாங்க. இந்த லிக்கர் வேணும்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல டஃப்பான ஒரு போட்டியை நான் வைக்க போறேன். சரி விட்ற ஒரு அந்த ஒரு பாட்டில் கூட நாங்க எடுத்துக்கிறோம். என்னப்பா அப்போனா என்ன குறைச்சி மதிப்புறீங்களா? சரி ஓகே உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பாட்டில் நீ கொடுப்பேன். நான் ஒரு போட்டி நடத்தலாம் இருக்கேன். அது போட்டியா? டேய் உன் கூட எல்லாம் எதுக்குடா, சின்ன பையன் நீ. அப்படிதான் நினைச்சீங்க, ஆனா நான் எவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்றதை நீங்க மறந்துட்டீங்களா? அது உண்மைதான். உங்க ரெண்டு பேருக்கு எதிராக நான் சண்டை போட போறேன். ஆம் ரெஸ்லிங் தான். என்னது ஆம் ரெஸ்லிங்கா? என்னது நான் கூட வரான்ற மாதிரி கிராட் அங்கிள் ஷாக் ஆவாரு. ஆமா அங்கிள் உங்க ரெண்டு பேருக்கும் எதிராக தான் ஆம் ரெஸ்லிங். இதுல யாரு ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சரக்கு பாட்டில். அந்த டைம் ஹீரோடைய அப்பவும் டேய் தோத்துற கூடாது, இதுல அவன் எதனா ட்ரிக் பண்ணிட்டானா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஜெயிச்சிட்டீங்கன்னா இது மொத்தமே உங்களுக்கு தான், இல்லைன்னா இதை நான் கொடுக்கவே மாட்டேன், வேற யாருக்காச்சும் வெளியில வித்துருவேன். அவங்களுக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய மாஞ்சத்தை ஒத்தாலா கொண்டுவேன், பத்தத்துக்கு நிறைய விஷயத்துல பவர்ஃபுல்லா வேற இருக்கான். நமக்கே டப்ப கொடுத்து தோக்கடிச்சிட்டு அதை தராம போயிடணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கிராண்ட் அங்கிள் தான், கண்டிப்பா இந்த மாதிரி விட மாட்டேன். இந்த நியூ இயர் வரத்துக்குள்ளேயே நான் கிட்டத்தட்ட 6 லெவல் கிட்ட வந்துட்டேன். கண்டிப்பா இப்போதைக்கு என்னால இவங்களை தோக்கடிக்க முடியும், ஜெயிக்க விட மாட்டேன். அதுக்கப்புறம் கரீனாவும் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொல்ல ஆரம்பத்துல பார்த்தா நம்ம கிராண்ட் அங்கிள் தான் முன்னணியில் இருப்பாரு, சாட்சி விட்டுறதுக்கு போவாரு. டக்குன்னு பார்த்தா ஹீரோ விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு டஃப் கொடுக்க, டே ஆலன் என்னடா பண்ற டே. அப்புறம் அவர் வீந்துருவாரு, என்ன இது தோத்துட்டேன். கிராண்ட் அங்கிள் நீங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லா தான். ஆலன் அடுத்தது நான் தான் அப்பா கூட எதிராக சண்டை போட போறேன். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட கையை பிடிக்கும் போது அவனுக்கு அப்படியே ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. அதாவது அந்த ஒரு பாச உணர்வு. எங்க அப்பா ஒவ்வொரு நாளும் கடினமா உழைச்சிருக்காரு, அவர் கை ரொம்ப ரஃபா இருக்கு, அதே மாதிரி கடினமாவும் இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. ஆனாலும் இவருக்கும் வயசாகுது, கவலையப்படாத, நான் உன்னை ஒரு இப்ப அடல்ட்டா தான் பாக்குறேன், கண்டிப்பா உன்னால தோக்கடிக்க முடியாது. என்ன அது உண்மைதான், நீங்க தான் பெரிய லெஜெண்ட் ஆச்சு, இருந்தாலும் என் லெவல் இப்ப அதிகமா தான் இருக்கு, விட மாட்டேன். அவங்க அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுல ஹீரோவுடைய அப்பா தன்னுடைய மேக்ஸிமம் பவர் பயன்படுத்துறோம் பாருங்க. ஆமுக்கு ஹீரோ வழியே அது எதுவுமே பண்ண முடியல. ஹீரோக்கு என்னதான் பவர்ஸ் அதிகமா இருந்தாலும் அவர் இயற்கையாவே ரொம்பவும் கடினமா உழைச்சதுனால உருவான பிசிக்கல் பவர் அது. ஃபைனலா நம்ம ஹீரோடைய அப்பா ஜெயிச்சிருவாரு, ஹீரோ தோத்துருவான். நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா, அதுதான் தெரிஞ்ச கதையாச்சு. எங்க அப்பா கிட்ட தானே தோத்தேன், என்னங்க குடிங்க, வாடா என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. குடிக்கும் போது ரெண்டு வைஃபும் சொல்றாங்க அளவா குடிக்கணும், ஓவரா குடிச்சிங்க அவ்வளவுதான். நாங்க தோத்தது பத்திலாம் கவலையே இல்லை, சும்மா ஜாலியா நாங்க விளையாடணும் அவ்வளவுதான். எங்க அப்பாவும் சந்தோஷம் தான், எங்க அங்கிளும் சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம கிராண்ட் அங்கிளுக்கு பார்த்த போதை தலைக்கேறிடுச்சு. அவர் பார்த்தா பணத்தை ஆரம்பிக்கிறாரு, இன்னும் அதிகமா வேணும், எங்க இருந்தாலும் கொண்டு வாங்க, நான் ரெடியா இருக்கேன். அவன் ஒய்ஃபும் போதும் கம்முனரு, தேவையில்லாம கத்தாத. அவரு குடி போதில பார்த்தா தேவையில்லாம அவங்க ஒய்ஃபுடைய மூக்கில் கை வச்சு, என்ன தேவையில்லாம நீ என்ன தடுக்கிற, அவ்வளவுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி பண்ணுவாரு. தூக்கி போட்டு அடிப்பாம பாருங்க. என்னாச்சு உனக்கு, மறந்துட்டியா நான் உன்னை விட எவ்வளவு பவர்ஃபுல்லா ஆளுன்றதேன், என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு அவர் கீழே புலம்புறாரு. ஹீரோவும் எந்த உலகத்துக்கு போனாலும் கண்டிப்பா எல்லா ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கு பயந்துதான் திடுறாங்கப்பா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பலசாலியா இருந்தாலும் ஒய்ஃபுக்கு பயப்படாதவன் எவனும் கிடையாதுங்க. அப்புறம் 6 மாசம் கடந்து போறதுல ஹீரோக்கு 7 வயசு ஆயிடுச்சு. இப்ப ஹீரோவால ஈரங் கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே சமன் பண்ண முடியும். ஈவன் புதிய டைப்பான ஈரங் கிரியேச்சர்ஸ் கூட கம்பைன் பண்ணி உருவாக்க முடியும். அது எல்லாமே அன்லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு ஹீரோக்கு திடீர்னு புதுசா பார்த்தா அதுல ஒரு ஸ்டோரேஜ் மாதிரியான சிம்பிள் காமிக்கிறதுல அதை போய் செக் பண்ணுவான். அப்ப பார்த்தா அந்த புக்குக்குள்ள பெரிய பாக்ஸ் ஆட்டும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அது டீப் ஸ்பேஸா இருக்கும். என்ன இது ரொம்பவும் உள்ள ஆழமா இருக்கு, ஒருவேளை இந்த ஸ்டோரேஜ்ன்றது எல்லாத்தையும் போட்டு உள்ள வச்சுக்கலாமா? அதுக்கப்புறம் ஹீரோ ஒவ்வொரு பொருளை எடுத்து உள்ள போட ஆரம்பிக்கிறான். அடேங்கப்பா இது எது போட்டாலும் உள்ளே வச்சுக்க முடியலையே, ரொம்ப ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கும் போலயே. அப்புறம் வெளியே இருக்குது எப்படி? அதுக்கப்புறம் ஹீரோ கையை விட்டு செக் பண்ணா வெளியே எடுக்க முடியுது, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு பொருளை போட்டா அதுக்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஏறது மட்டும் இல்லாம இன்னும் பல பொருளை போறதுல ஹீரோ யோசிக்கிறான். கண்டிப்பா நான் எந்த அளவுக்கு இதுல சேர்த்து வைக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு டைமுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போல. இதே மாதிரி போயிடுச்சுன்னா என்னால காட் டயருக்கான ஒரு ஸ்கில்ஸை கூட என்னால வெளிப்படுத்த முடியும். அதுக்கு அன்லாக் பண்ணணும்னா நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும், மான்சஸை கொல்லணும், ஸ்டோரேஜ்ல அதை சேமிச்சு வைக்கணும். ஏன்னா அந்த ஸ்டோரேஜ் தான் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அன்லாக் பண்ணுது. கண்டிப்பா எனக்கு தேவையான விஷயங்கள் நான் இதுல பண்ணிதாகணும். ஹீரோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் என்னடா எதை யோசிச்சுங்கிற? ஒண்ணு இல்லம்மா, இப்ப பிரச்சனை என்னன்னா ஈரங்க சேர்ந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே நான் சமன் பண்றதுனால என்னுடைய மன அதிகப்படியா ட்ரெயின் ஆகுது. அதை சீக்கிரமா ரெக்கவர் ஆக நான் எதனா ஒரு வழி பண்ணணும். அதுக்கப்புறம் ஹீரோக்கும் கொஞ்ச நேரம் வெளியே வந்துட்டு செக் பண்ணும்போது என்னடா இது டக்குன்னு என்னுடைய மனம் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் பார்த்தா மேஜிக் ஸ்டோன்ஸ் தான். ஏ ரேங்க் சேர்ந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஹீரோ சேர்த்து வச்சேன்னா கண்டிப்பா அவனால அந்த ரெக்கவர் ஆகிற டைம் வந்து இன்னும் கம்மி பண்ண முடியும். அப்போ அந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஏ ரேங்க் சேர்ந்து தானே. அதுக்கப்புறம் ஹீரோவும் கண்டிப்பா நான் ஒரு நெஞ்சா மாதிரி போனதான் இவன் கண் முடிக்க மாட்டான், உடனே போயிட்டு எடுத்துறான்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் சேகரிச்சு வச்ச காயின்ஸ் அப்புறம் மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு அடியில் இருக்கிற புதையல் பெட்டியை திறக்கிறான். அதுல பார்த்தா பை உள்ள காயின்ஸ் காட்டிலும் அதிகப்படியா மேஜிக் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறான். கண்டிப்பா இந்த மேஜிக் ஸ்டோனை பயன்படுத்தினா இது ஒரு பெனிஃபிட். பார்த்ததுக்கு ஹீ ரேங்க் இன்செட் எல்லாமே என்னால உருவாக்கவும் முடியும், என்ன இதை பயன்படுத்த முடியல. அப்புறம் அதுலயே கைடன்ஸ்
செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இதை தூக்கி நீங்க அந்த ஸ்டோரேஜுக்குள்ள போட்டீங்கன்னா தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அதை போடுறான். உடனே பார்த்தா ஈராங்கு கிரியேச்சர் அங்க வந்துச்சு. அடேங்கப்பா பட்டர்ஃப்ளையா, சூப்பரா இருக்கு இது. அதுக்கப்புறம் சமன் பண்றதுல ஆஹா பிரமாதமா இருக்கு, இதை வச்சு என்னால பார்க்க முடியுமா? அந்த டைம் அவங்க அம்மா அவங்க வருவாங்க. என்னடா பண்ணிக்கிறீங்க, ஏதோ சவுண்ட் கேட்ச்சு, ஒண்ணு இல்லமா அப்படின்னு ஹீரோ அவங்க கிட்ட மறைக்குதுல. அவங்க எதுவுமே இல்லைன்னு ஒண்ணு கம்முன்னு போயிடுவாங்க. பட்டர்ஃப்ளை ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அதை வச்சு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சமயத்துல கீழே வந்துருவான். அப்புறம் ஹீரோ பார்த்தா சைபர் டூத்டு டைகரை சமன் பண்ணிருக்கான். இதுவும் ஈராங் பீஸ் தான், பயங்கரமா இருக்கு. இதுக்கு பேரு டாமா. இவங்க எல்லாம் ஒரு குரூப்பா வச்சு தான் சண்டை பண்ணும், கண்டிப்பா பர்ஃபெக்டான ஆளுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இவங்களை கம்பைன் பண்ணி திரும்ப அந்த ஸ்டோரேஜ் அந்த மேஜிக் ஸ்டோனை போட்டு புதிய ஒரு கார்டை வர வைக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அது வேலை செய்யாது. வித்தியாசமா ட்ரை பண்ணதுல அதுக்கப்புறம் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போகுதுல ஹீரோ அதை கொஞ்சம் சுலபமா கத்துக்கிறான். பல பேர்கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். முக்கியமா அந்த மேஜிக் ஸ்டோன் பத்தின டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறதுல இப்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்து நிறைய மான்சஸ் சேகரித்து வச்சிருக்கான் புதுசா. இப்ப திடீர்னு அவன் காட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த காட்டு பண்ணி மான்சஸ் திரும்பவும் அவன் அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோக்கும் கீழே விழுந்துருவான். அந்த டைம் பார்த்தா ஒரு சின்ன பழம் மாதிரியான மான்சரும் ஹீரோக்கு வந்து ஹீல் பண்ணிடும். நீ வேலை சொல்றா பப்பிள்ளான். அப்புறம் அந்த மாதிரி திரும்ப வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த பட்டர்ஃப்ளை தன்னுடைய மேஜிக் பார்ட்டிகள் அது மேல வீசத்துல அது எலியூஷன்ல மாட்டின மாதிரி முயற்சிட்டு இருக்கு. இந்த சமயத்துல டாமாவை வெளியே வர வைக்க அவன் வந்த உடனே ஒரே போடுதான், அடிச்சு அடியில செத்துரும். நீ வேலை ரோல்றா. அப்புறம் பார்த்தா இன்னொரு அங்க அட்டாக் பண்ண வரேன். ஹீரோவால என்ன பண்ணதே தெரியாது. அந்த டைம் பார்த்தா டக்குன்னு இன்னொரு மான்சர் வந்து வெளியே வந்துட்டு ஹீரோவை காப்பாத்திடும். வாலி நீ வேற லெவல்றா. என்னடா இது வாலின்னு பேர் வச்சிருக்கான். இந்த பேர் எங்க நம்ம ஊர்ல கேள்விப்பட்ட மாதிரி இல்ல. அந்த பேரை வச்சிட்டு இருக்கிற கேரக்டர் யாருன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலை முடிஞ்ச உடனே எல்லாருமே மறைஞ்சு போயிட்டு ஹீரோவும் என்னடா இது எல்லாம் இலியூஷன் மாதிரி ஆயிடுச்சு, டேய் எங்கடா பண்ணிக்கிறீங்களா? உண்மையிலேயே ரொம்பவும் நல்லா இருக்கு. கண்டிப்பா இன்னும் புதிய புதிய மான்சஸ் நான் வர வைக்க போறேன். அப்பதான் இந்த உலகத்துல என்னால சர்வே ஆக்க முடியும். இன்னும் எத்தனை கொடுமையான மான்சஸ் எல்லாம் எங்களை அழிக்க வரப்போகுதுன்னு தெரியாது. அதனால நான் முன்கூட்டியே ப்ரிப்பேர்டா இருக்கிறது இங்க நல்லதுதான். இந்த பட்டர்ஃப்ளை டைப் இருக்கிற இந்த மான்சர் வந்து எலியூஷன்ல எல்லாரையும் மாட்டு வச்சிரும். அப்புறம் இவன் டாமா டைரக்டா அட்டாக் தான். ரெண்டாவது இவன் காத்துலயே பிறந்து எனிமீஸ் வராங்கன்ற விஷயத்த வந்து டிடெக்ஷன் பண்ணி சொல்லுவான். இவன் அடுத்தது இவனுடைய பவர் ஹீலிங் தான். அடுத்தது இந்த ஸ்டோன் இவனை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான டிஃபெண்ட் பண்ற ஆளு பவர்ஃபுல். பத்தாத்துக்கு இன்னும் சின்ன சின்ன மான்சஸ் என் கூட இருக்காங்க. இன்னும் நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நிறைய மான்சஸ் உருவாக்க வேண்டியதும் இருக்கு. நான் இன்னும் அதிகப்படியான மேஜிக் ஸ்டோன்ஸை போடணும். எந்த அளவுக்கு அதிகமா போடணும் அந்த அளவுக்கு என்னால டீமன் லார்ட காட்டிலும் ஒரு சமணரா அல்டிமேட் பவர்ஸை பயன்படுத்தக்கூடிய லெவல்ல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். எனக்கு கீழே பெரிய பெரிய கொடூரமான மான்சஸை கூட என்னால சமன் பண்ண முடியும். அதுக்கு எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். எனக்கான ஒரு படியே இங்க ரெடியா இருக்கும் அப்படின்னு ஹீரோ அந்த சொல்றதோட இப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பாவையும் அப்புறமா கிராட் அங்கிளையும் ஹீரோவையும் பார்த்தா சீஃப் கூப்பிட்டுருக்காரு. அவருடைய இடத்துக்கு போட்டதுல அவங்களும் கேட்கறாங்க, எதுக்கு எங்களை வர சொன்னீங்க இந்த டைம், என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, நீங்க இந்த காட்டு பண்ணி மிருகத்து கூட சண்டை போடுற அந்த ஒரு விளையாட்டை பார்க்கறதுக்காக பெரிய இடத்துல இருந்து அடுத்த மாசம் வர போறாங்களா? இங்க என்னது நாங்க வேட்டையாரத பார்க்க போறாங்களா? யாரு அது? பெரிய இடத்துல இருந்து வராங்க. அது வரும்போதே நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஹீரோவோ யோசிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த காட்டு பண்ணியோட கரியை காட்டிலும் நம்ம இப்போ அதிகப்படியாவே கொடுக்குறோம். அதனாலதான் அவங்க எப்படி இந்த மாதிரியான விஷயத்த கொஞ்சம் சீக்கிரமாவே பண்ணி முடிக்கிறாங்கன்றத நேர்ல பார்க்கணும் வராங்க போல. கிராட் அங்கிளும், ஏன்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான், அவங்க வந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்புலாம் ஆள் யாரு வருவா? அதுவும் இல்லாம நாங்க காட்டுக்குள்ள போயிட்டு வேட்டையாடுவோம். அந்த இடத்துல அந்த மிருகம் அவங்களை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா யார் பொறுப்பேத்துப்பா? எங்களெல்லாம் எதுவும் பொறுப்பேற்க முடியாது. நாங்கெல்லாம் அந்த மாஸ்டர் கூட சண்டை போறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைம் ஹீரோவுடைய அப்பா கூட, சரி இந்த விஷயத்துல எதுக்காக நீ ஆலனை கூட வர வச்சிருக்கீங்க? அது வந்து எப்படி சொல்றது, இப்போ உங்கள வந்து ஆலன் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் புத்திசாலியான பையனா தெரியுறான். அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேருமே வேட்டையாட போயிடுவீங்க. இப்போ வரக்கூடிய கெஸ்டா இருக்கிற அவங்களுக்கு வந்து இந்த டூர் கைடா நிறைய விஷயங்களை சொல்லணும்ல, எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இவன் நாங்க இந்த இடத்துல வச்சிருக்கோம். அதனால வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு இவன் கூட இருந்து எல்லா விதமான விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவான். என்னையா கிராட் அங்கிளும் அது உன் பையனை யூஸ் பண்ண வேண்டியதானே, எதுக்கு இவனை கூப்பிடுற? இல்ல என் பையன் வந்து சரியான பயந்தாங்கோலி, சரியான விஷயத்த கூட தப்பா தான் சொல்லுவான். அவனுக்கு பெருசா டேலண்ட் இல்ல, அதனாலதான் இவன் நான் கூப்பிடுறேன். அவர் உண்மையாதான் சொல்றாரு சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் சொல்றான். அப்புறம் ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பா நான் இந்த விஷயத்துல அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுலாம் இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே தெளிவா புரிய போகுது. நான் கொஞ்சம் மிஸ் பண்ணி மாத்தி சொல்லிட்டு நான் கூட பிரச்சனை பெருசாயிடும் போல. அதுவும் இல்லாம இந்த வேலையை சிறப்பா முடிச்சாலும் கண்டிப்பா நமக்கு பெரிய ரிவார்டு எதனா கிடைக்கும். நான் இந்த விஷயத்துக்கு உங்க பையனை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆலன் லாஸ்ட் இயர்ல நடந்த பெரிய ஹண்ட்ல வந்து அவன் தான் லீட் பண்ணி நடத்திட்டு போனதா நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் ரொம்ப புத்திசாலியான பையனா இவன் இருக்கிறதுனாலதான் இந்த இம்பார்ட்டன்டான ஜாப் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கும். ஏன்னா ஆலன் ஒத்துக்கிறதானே நீ? அதுவும் உண்மைதான். எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் நல்லாவே இப்ப தேறிட்டேன். அதனால கண்டிப்பா வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு நான் நிறைய விதத்துல சொல்லி புரிய வச்சேன்னா எங்க காமனர்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். ஹீரோவுடைய அப்பா கூட நீ ஏத்துக்கிறதுனால ஏத்துக்கலாம், இல்ல வேணானாலும் விட்டுலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றதுல ஹீரோவும் நல்லாவே ஆழ்ந்து யோசிச்சுட்டான். இந்த விஷயத்த மட்டும் நாங்க கண்டிப்பா பண்ணோம்னா எங்களுடைய வில்லேஜ்ல இருக்க எல்லாருடைய சோசியல் ஸ்டேட்டஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். எல்லாருமே மதிப்பாங்க, எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஆயிடும். சரிப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கெஸ்ட் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. நைட்ஸோட பாதுகாப்போட வந்திருக்காங்க. அவங்களுக்கு வரவேற்பு தனிதான். அவரு கேரேஜ் வந்து கீழே இறங்கணும் உடனே பார்த்ததான் தெரியுது ஹால் பார்க்க கம்பீரமா இருக்காரு. வெல்கம் வெல்கம் பாரோன் கிராண்ட் வில்லா. நல்ல விஷயம். சிசில் கீழே இறங்க. அவருடைய பொண்ணு கீழே இறங்க. அவரு திரும்பவும் வந்த உடனே சீஃப் கிட்ட, என்ன சீஃப் தெப்போஜி அவங்களுடைய வில்லேஜை பத்திரமா பாத்துக்கிறீங்களா? அந்த வில்லேஜ்ல தானே நம்மளுடைய ஸ்வாட் லார்டா இருக்கிற கரேனா இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றீங்களா? வருஷம் நமக்கான மீட் எல்லாமே தரமா தான் கொடுத்துட்டு இருக்காங்க.
இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா இதுக்கான ரீசன் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த ஹண்டிங் பண்ற விஷயத்தை பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க இதுக்கப்புறமா எந்த விதமான விஷயமும் இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க, நான் மேல் இடத்துல பேசி கேட்கறேன். ஓகே மை லார்ட். எதிர்பார்க்காத வகையில் நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த ஒரு ஆர்டர் வந்து எனக்கு மேல இருக்கிற கிங்கு கிட்ட இருந்து டைரக்டா வந்தது. மேஜிஸ்ட்ரி அவர் கொடுத்த ஆர்டரின் பேர்ல தான் நான் இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை கண்காணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கிங்கு கிட்ட இருந்தே வந்ததா? ஆமா. இல்ல கொஞ்சம் கூட நீங்க போய் சொன்னதா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்க நிலைமை மோசமாயிடும். அதனால உண்மையை மட்டும் இந்த விஷயத்துல நீங்க பேசி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அவருடைய பட்லர் தான் கொஞ்சம் பொறுமையா இருங்க மயிலாடு, நீங்க கோவப்படாதீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்களுக்கான சாப்பாடு எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்கறதுல அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்ட அடுத்த செகண்டே என்னமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ருசி தாங்க முடியாம புகழ்ந்து தள்ளுறாங்க. இது என்ன மீட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்ம சீஃப் கிட்ட அந்த லாடும் கேட்க அதுக்கு ஹீரோவும் குறிக்கிறதுக்கு மன்னிச்சிடுங்க, நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். எந்த ஒரு மீட் தான் நாங்க நேத்து வேட்டையாடன அந்த காட்டு பண்ணி மான்சரோடைய மீட் ஃப்ரெஷ்ஷாவே நாங்க செஞ்சு இன்னைக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. பத்தாத்துக்கு இதுல நிறைய ஃபிளேவர்ஸ்லாம் நாங்க ஆட் பண்ணிருக்கோம், நிறைய சுவையான மசாலாஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிருக்கோம். அடேங்கப்பா என்ன சீஃப் இது உன் பையனா அப்படின்ற மாதிரி அவர் மாத்தி கேட்கறதுல இல்ல என் பையன் கிடையாது, இந்த வில்லேஜ்ல ராதின்னு ஒருத்தர் இருக்காரு அவருடைய பையன். அப்ப அந்த நைட் கமாண்டரும் ஆமா இந்த பையன் எனக்கு ஞாபகம் இருக்கு தம்பி, உன் பேர் ஆலன் தானே, நீ தானே அந்த லெஜெண்டரி ஹீரோவா இருக்கிற அந்த ஹண்டர் ராதினுடைய பையன். ஆமா சார் ஷினாஃப், இன்னைக்கு வேட்டையாட போடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் நான் தான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து கூட வரப்போறேன். பரவாயில்லையே இந்த பையன் நல்ல புத்திசாலியா தான் பேசுறான். சரி இவங்களுடைய அப்பாலாம் எங்க காணோம்? இல்ல லார்ட் அவங்க எல்லாம் வந்து வெறும் ஷெரீப்ஸ்ல அவங்க வேட்டையாடுறதுனால அவங்க வெளியவே நிக்க வச்சுட்டேன். உடனே அந்த சிசில்னு சொல்லக்கூடிய பொண்ணு கடுப்பாயிட்டு நீயும் அந்த மாதிரி தான், நீயும் வேலை செய்யற ஆள் தான், நீ இங்க எங்களுக்கு இடையில உட்காந்து சாப்பிட்டுங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் தலைகணத்துல பேசுறதுல அவங்க அப்பாவும் இங்க பாருமா சிசில் எக்கா இருந்த கொண்டு இந்த மாதிரி யாருக்கிட்டையும் பேசக்கூடாது சரியா, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்தணும், என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்படியே முறைத்திலாம் வாழ பாப்பா பாருங்க ஹீரோவை பாக்குறா பாரு முட்டை கண்ணு வச்சு. அதுக்கப்புறம் அந்த நைட் கமாண்டரா இருக்க ஷினாஃபும் ராஜனுடைய பையனா இருக்கிற ஆலன் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லி ஒரு முறை நீ போயிட்டு உங்களுடைய அப்பா கூட இருக்கிற ஆட்கள் கிட்ட கூட சொல்லிடு, நாளைக்கு வரக்கூடிய மாஞ்சத்துல எதனா பிரச்சனை எக்ஸ்ட்ராவா நடந்ததுன்னா கண்டிப்பா நைட்ஸ் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கும். அதனால எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்கள சண்டை போட சொல்லுங்க. அந்த லாடும் அதே தான் சொல்றான். ஆமா நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கு எதனா உதவி வேணும்னு டக்குன்னு சொல்லுங்க, நாங்க ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா ஹீரோவும் அந்த ஒரு அவசியம் அந்த இடத்துல தேவைப்படாது மைலார்ட். ஏன் தம்பி இப்படி சொல்ற? ஏன்னா எங்களுடைய அப்பாவும் அவருடைய நண்பர்களா இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. உங்களுடைய நைட் சால கூட ஒரு வருஷத்துல 20 காட்டு பணிகளை கொல்ல முடியாது, ஆனா அவங்க அதுக்கு மேலேயும் கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க. அதனால நாளைக்கு பாப்போமே என்னதான் நடக்குதுன்னு. எந்த விஷயத்த கேட்ட உடனே எல்லாருமே வாயை பிளந்து ஹீரோவா பாப்பாங்க, என்னடா சொல்ற அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு. இந்த விஷயத்துல நான் பெருமைப்படுறேன். நாளைக்கு நீங்க என்ஜாய் பண்ணி அந்த ஒரு வேட்டையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்ப வில்லேஜ் விட்டு அந்த காட்டு பணிகள்லாம் இருக்கிற அந்த காட்டுக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹீரோவை கூட குதிரையில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த இடத்துல பார்த்தா இவங்களுக்காகவே வாட்ச் டவர்னு ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க. ஹீரோவும் எங்க பாருங்க மைலார்ட், நீங்களும் உங்களுடைய டாக்டர் அண்ட் பட்லர் நைட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மேல இருந்து இதை வாட்ச் பண்ணலாம். அப்புறமா மேல இருந்து எல்லாரும் அதை பார்க்க அந்த இடமே கிரேட் வியூவா இருக்கு, கிளியரா தெரியுது எல்லாமே. அப்புறம் ஹீரோவும் நம்மளுடைய வேட்டையாடக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுல வந்து ஒரு சில பேர் ஆர்மர் போட்டிருக்காங்க, ஒரு சில பேர் ஆர்மர் இல்லாம இருக்காங்க. என்ன இது இப்படி வித்தியாசமா போட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ளேயே? இதுல லாஸ்ட் இயர்ல வந்து நாங்க நிறைய மீட்டை நிறையவே வித்ததுனால நிறைய பேருக்கு தேவையான ஆர்மர்ஸ் வாங்கணும். இது கண்டிப்பா வந்து அவங்களுடைய எலும்பு தசை எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இதை வாங்கியிருக்கோம். மயிலாட் நீங்க கவலையே போடாதீங்க, உங்களுக்கு இன்னமும் தெளிவான நிறைய விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்புறமா அந்த வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆரம்பத்துல ஒரு 3 பேர் அந்த இடத்த விட்டு ஓட அவங்க என்ன பண்றாங்கன்னு லாடும் கேட்க அதுவா மயிலாட் அவங்க 3 பேர் தான் அந்த காட்டு பனி மாத்திரை வந்து காட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுடைய கவனத்தை அது மேல ஈர்த்து அதை துரத்தின வர செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற இந்த கேங் வந்து அந்த மாஞ்சர் வந்த உடனே அதை பிடிச்சி கொள்றதுக்காக தயாரா இருப்பாங்க. ஓஹோ இப்படிதான் பண்றாங்களா, சூப்பர். அதுக்கப்புறம் ஷினாஃபும் ஆலன் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லல, நம்மளுடைய கரேனா ஸ்வாட்லாடு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க வில்லேஜ்ல, ட்ரைனிங் எல்லாம் சிறப்பா பண்றாங்களா, எப்படி இருக்காங்க? அவங்க இப்ப நல்லாவே ட்ரெயின் ஆயிட்டாங்க. அப்படியா? அடுத்து வரக்கூடிய ஸ்பிரிங் சீசன்ல கண்டிப்பா அவங்க படிப்புக்காக வெளியூர் வந்தாகணும். நான் கண்டிப்பா அதுக்கு உதவி பண்ண காத்துட்டு இருக்கேன். ஏன்னா அகாடமில அவங்களுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல. ஓகே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆனா ஸ்வாட் ட்ரைனிங் பண்ணதோட படிப்பு தான் அவளுக்கு ஒத்து வரல போல, அதனாலதான் தீவிரமா உட்காந்து நைட் ஃபுல்லா வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த மாஞ்சர் அந்த இடத்துல துரத்தின்னு வரேன். உடனே பார்த்தா அந்த இடத்துல ஆர்மர் போட்ட ஆளுங்க மட்டும் தான் கிட்ட வந்து பெரிய பெரிய ஷீல்டு மாதிரி இருக்கிற வாள்களை எழுப்பி அதை அப்படியே மடக்கி பிடிச்சிடறாங்க. 2 வருஷமா இந்த மாதிரி மெத்தட்ல தான் நாங்க பிடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பா வந்து இன்னொரு குரூப்புக்கு ஆர்டர் கொடுத்த உடனே அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மாஞ்சருடைய முன் பக்கத்துல போயிட்டு அதை குத்தி கொலை பண்றாங்க. அந்த லாடு முன்னொரு பக்கம் வாயை பிளந்து பாக்குறான், இந்த வேட்டையாடுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாருமே அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்றதுனாலதான் அவங்க சுலபமா கொண்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வருஷத்துலயே அதிகப்படியான மீட்டை எடுக்கிற லெவலுக்கு நாங்க தேர்ந்தெடுத்து தான் இந்த இடத்துல ஆட்கள் வச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் அந்த ரத்தம் கசியது எல்லாமே அந்த பொண்ணு பார்த்துட்டு சிசிலுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஹீரோடைய அப்பா தான் ஃபைனல் அட்டாக் கொடுத்து அதை சாகடிச்சிடாரு. அது ஃபைனல் போல செத்த உடனே இவன் மயங்கிடுவா, ஆஹா என் கண்ணுடைய கொல்றீங்களா பாவீங்களான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த லாடு ஒரு பக்கம் இதை பார்த்துட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. மயிலாடி ஏச்சு பட்டர் ஒரு பக்கம் அவளை ஏற்பா செனாஃபும் மயிலாட் கண்டிப்பா சொல்றேன், இதுல இருக்கிற நிறைய பேர் வந்து நம்மளுடைய நைட்ஸ் படையில சேர்ந்தாங்கன்னா பெரிய லெவல்ல நமக்கு விக்டோரி தரத்துல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்களை இந்த இடத்துல நான் பாக்குறேன். நிறைய பேர் வாரியஸ் ஆகிறதுக்கு தகுதி இருக்கு, அது உண்மைதான். அப்புறம் பார்த்தா இன்னொரு 2 மான்ஸ்டர் அந்த இடத்துல வருது.
வருது, என்ன இது ஒரே டைம்ல 2 வருது, சரி லியோ பிராண்ட் நம்மளுடைய ஆட்களை தயார்படுத்து, அவங்களுக்கு போயிட்டு உதவி பண்ண சொல்லுன்ற மாதிரி சினஃப் கமாண்டர் வந்து டக்குன்னு ஆர்டர் கொடுக்க போக ஹீரோவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதட்டப்படாதீங்க, இப்படியாப்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்காக தான் ஹண்டிங் டீம் வந்து தயாரா இருக்காங்க, என்ன சொல்ற, கண்டிப்பா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரே சமயத்துல 3-4 கிட்ட எல்லாம் நாங்க வந்து சமாளிச்சிருக்கோம் இதுல. அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பாவும் 2 குரூப்பா பிரிங்க, ஒரு குரூப் வந்து அதுக்கு ஷீல்ட போட்டு அட்டாக் பண்ணுங்க, இன்னொரு குரூப்லயும் ஷீல்ட போட்டு அதே மாதிரி அட்டாக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 குரூப்பா பிரிஞ்சு அந்த மான்டஸை பிளாக் பண்ணி சாகடிக்க ட்ரை பண்றாங்க. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஸ்டார்டிங்ல பார்த்தா ஹீரோ தான் போட்டு கொடுத்துருக்கான். நம்ம ஒரே சமயத்துல நிறைய கொன்னாதான் நம்மளால வருஷத்துல அதிகப்படியாவே மீட் எடுத்து அவங்களுக்கு தர முடியும், நமக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும்னு. அது மட்டும் இல்லாம ஹீரோ கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் அதிகப்படியா இருந்ததுனால அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ல நிறைய பேர் வந்து சாகாம ரொம்ப நாளைக்கு உயிரோட இருந்து அட்டாக் பண்றதுக்காக நிறைய விதமான விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்கான். இதனாலதான் நிறைய பேர் சாகல வில்லேஜ்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த சிசில் பொண்ணு கண்பிடிச்சு ஆஹா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாக்க டக்குன்னு ஹீரோடைய அப்பா குத்துன அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா அந்த மாஞ்சல பீச்சி நடிக்க அவ திரும்பி வாங்கிடுவா. ஒரே டைம்ல 3 கொண்டுட்டாங்க. ஹீரோவும் பெருமை பீத்திக்கிறவங்களுக்குள்ளே கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியாகணும், ஒரே டைம்ல 3 குத்துட்டாரு. இப்ப பார்த்து எங்க லார்டு வந்து கண்டிப்பா பெரிய லெவல் எதனா ஒன்று செய்ய போறாரு எங்களுக்கு வில்லேஜுக்கு. இந்த வருஷத்துல இதுதான் 3 கொண்டு இருக்கீங்களா ஸ்டார்டிங்லேயே அப்படின்ற மாதிரி லார்டும் கேட்க, இல்ல லார்டு இதுக்கு முன்னாடி நாங்க கிட்டத்தட்ட 10 கிட்ட கொண்டு வச்சிட்டோம், அடுத்த மாசத்துலயே நாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி அனுப்பிடுவோம். அடேங்கப்பா உங்க ஆட்களை இவ்வளவு டேலண்டடா இருக்காங்கன்னு நான் எதிர்பார்க்கல. செனாஃபும் எங்களுடைய நைட்ஸோட உதவி இல்லாம ஏன் நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம்பா, உதவி கூட தேவைப்படலையே. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்களுடைய அப்பாவும் அந்த கூட ஹெல்ப் பண்ண ஆட்களும் மட்டும்தான். இதை அவங்க கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா மயிலாடு எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 2 ரெக்வஸ்ட் உங்ககிட்ட இருக்கு, என்ன வேணுமோ கேளுங்க. எங்களுக்கு இன்னமும் இந்த மாதிரி 2 விதமான ஷீல்டு வால்ஸ் வந்து 2க்கும் மேல வேணும். சரி ஓகே நான் பண்றேன். அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னா, எங்க வில்லேஜுக்கு எந்த விதமான பெரிய லெவல்ல அங்கீகாரமும் இல்லாதனால எங்களை எங்க போனாலும் மதிக்க மாட்டாங்க. முக்கியமா வந்து எங்களுக்கு எந்த விதமான லிக்கரும் இல்ல. லிக்கர் வேணுமா? ஆமா, நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எங்களுடைய கிராமத்திலயும் வந்து நிறைய லிக்கர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. இதனால இந்த இடத்துல வேலை பார்க்குற எங்களுடைய ஆட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா வேலை பார்ப்பாங்க. அவ்வளவுதான் விஷயமா? ஆமா, இதை கண்டிப்பா நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் அதிகப்படியான மான்சஸ் அவங்க கொண்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நாங்க மார்க்கெட்ல இந்த மீட்டுக்கு பதிலாக லிக்கர் வாங்கணும்னா அது இதை விடவும் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு. அதனாலதான் எந்த ஒரு விஷயம் எல்லாமே செனாஃப் நைட்டுக்கும் தெரியும். ஆமா மயிலாடு, ஆலன் சொல்றது சரிதான். இந்த கிராமத்துல இருக்கவங்கள நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். முக்கியமா இவனுடைய அப்பாவே பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான். அவர் நிறைய தியாகங்களை கூட பண்ணிருக்காரு. இவ்வளவு சிறப்பான வேலையை பார்த்ததுல பார்த்தா அதுக்கப்புறம் அவர் மனசு மாறி சரி நீங்க கேட்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்க ரெடி பண்ணி கொடுக்க தயாரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாரு. அதுக்கப்புறம் சிசிலி சொல்லக்கூடிய அந்த பொண்ணு கிளம்புறது முன்னாடி டே ஒரு நிமிஷம் நல்லா, எங்க அப்பா ஏதோ நல்ல மூட்ல இருந்ததுனால உனக்கு ஏதோ நல்ல விஷயம் பண்ணிட்டு போறாரு, கண்டிப்பா நாளா இருந்தேன்னா உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், கண்டிப்பா அடுத்த முறை விட மாட்டேன் உன்னை, என்னையவா நீ வெறுப்பேத்துற மாதிரி அவ கீழே சாய்ஞ்சிரவா பாருங்க டக்குன்னு பாவம் அந்த பட்லர் தான் பிடிச்சிருவாரு. சை அப்படியே மூஞ்சி திருப்பி போயிடுவா. ஈரவும் இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா, நம்ம என்ன கேட்டோம் இவன் என்ன பேசிட்டு போறான் என்னன்னே புரியலப்பா. அதுக்கப்புறமா அந்த லார்டு வந்து தனியா இவங்களை கூப்பிட்டு 2 பேரையும் பாராட்டிட்டு இருக்காரு ஃபைட்ல. முக்கியமா நம்ம ஹீரோவையும் பாராட்டுறாரு. ராதின் உங்களுடைய பையன் ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணா எங்களுக்கு நிறைய விஷயங்களை, அவனுக்கு நிறைய நாலேஜ் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா நீங்க இந்த இதுல வருஷத்துல அதிகப்படியான மீட் கொடுக்குறீங்க, இந்த ஒரு விஷயத்த நான் நேரடியா பார்த்துட்டேன். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நான் ரிப்போர்ட் கொடுத்துருவேன், கண்டிப்பா இதனால உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வில்லேஜ்ல தேவையான விஷயங்களை பண்ணிடுவாரு. முக்கியமா உங்களுடைய ஆலனும் நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்தான், அந்த ஒரு ரெக்வஸ்ட் படி நாங்க லிக்கருக்கான பர்மிஷனும் கொடுக்குறோம். மிச்ச வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வேற எதனா கேட்கணும்னா கூட கேளுங்க. ஹீரோவும் ஆஹா எங்க வில்லேஜ்ல லிமிட்ஸே இல்ல, இதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு போலாம், என்ன வேணா நடக்கும், லிக்கர் விற்பாங்க, எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க, நான் வெளியே போயிட்டு ஜாலியா சுதந்திரமா வரலாம், முக்கியமா அந்த டிராகன் மவுண்டன்ஸுக்கு போனோம், அந்த ஒயிட் கலர் டிராகன் போட்டு தள்ளணும், எனக்கு அதை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஹீரோ பொண்ணகையோட இருக்க. இன்னொரு பக்கம் அதிர்ச்சி தர வகையில் அவர் ஒரு விஷயத்த கேட்கிறாரு. மேஜிஸ்ட்ரேட் ஒரு விஷயத்த கேட்டாரு, ஸ்வாட்லாட இருக்கிற கரைனா இருக்கிற வில்லேஜை வந்து தன்னுடைய கிண்டத்துக்குள்ள இணைச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் கேட்ட விஷயம், இந்த காட்டு பண்ணி மான்சஸ ஆரம்பத்துல இந்த கிராமம் உருவானப்போ யாரு வேட்டையாட ஆரம்பிச்சாங்கன்றது கேட்டாரு. அப்புறம் இவங்க ஒரு பக்கம் சோகம் ஏறாங்க, ஏன்னா அதெல்லாம் பழைய சோகமான கதைன்னு. உடனே ஹீரோக்குமே தெரியாது, அவனும் ஆர்வமா இருக்கான். அந்த டைம் கிராட் அங்கிளும் இது எல்லாமே நடந்து 13 வருஷம் தான் ஆகுது மயிலாட், நாங்க வில்லேஜ்ல ஆரம்பத்துல உருவாக்கின அந்த ஒரு சமயத்துல எங்களை நிறைய மான்சஸ் வந்து அட்டாக் பண்ணிச்சு, வில்லேஜையே நாசமாக்கிடுச்சுங்க. அந்த ஒரு நிலைமையில தான் குறிப்பிட்ட தகுந்த ஒரு மான்சர்னா இந்த காட்டு பண்ணி மான்சஸ் இதுங்க அதிகப்படியா உருவாகினதுனால எங்களை நிம்மதியாவே வாழ விடாம பண்ணிடுச்சுங்க. எங்க கிராமத்தை அட்டாக் பண்ணதுல நிறைய பேர் இறந்து போனதுல இறுதியா முடிவெடுத்தோம். எங்கள ஒருத்தர எங்களை வழி நடத்தி செல்றதுக்காக வந்த ராதின், இவன் தான் ஆரம்பத்துல நம்ம எதுக்காக நம்ம வில்லேஜை நாசம் பண்றோம் அந்த ஒரு மான்சரியை வேட்டையாடக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த மான்சரியை வேட்டையாட ஆரம்பிச்சோம். வில்லேஜும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அப்படியே தான் நாங்க வாழ ஆரம்பிச்சோம். இதனாலதான் நாங்க வருஷம் வருஷம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஆனாலும் யார் உயிரும் அந்த இடத்துல போகக்கூடாதுன்றதுக்காக தான் தண்ணியை கூட தியாகம் பண்றதுக்காக அவன் தயாரா இருப்பான். இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஹீரோவும் ஷாக் ஆயிடுவான். அப்போனா எங்க அப்பாவும் இந்த சீஃப் உடைய பையன் அப்படிதான் ஓடும் போது அவன் எதிர்பார்க்காத வகையில கீழே விழுந்ததுல அவனும் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணற முன்னாடி போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க இவ்வளவு பெயின்ஃபுல்லான மெமரிஸ் நான் கேட்கறதுக்கு, ஏன்னா எனக்கே இது கஷ்டமா இருக்கு பார்க்க உடனே. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வேலை செய்றீங்க, கண்டிப்பா கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு இழப்பும் நடக்காது உங்க வில்லேஜ்ல. எல்லா விதமான வசதியிலும் நான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கேட்டு உங்களுக்கு பண்றேன். உங்களுக்கு மெயினா எதனா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பா நான் அதை பண்றேன். அதுக்கப்புறம் ராதினும் யோசிக்கிறாரு என்ன கேட்கலான்னு. ஹீரோவும் பா நம்ம வில்லேஜுக்கு லிமிட்டே இருக்கக்கூடாது, எல்லாரும் எங்க வேணா போயிட்டு வரலாம், எல்லாரும் சமாதானம் சொல்லுங்க, காமன் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்க. ஆனா அவர் நம்ம ஹீரோவை
பார்த்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. அது என்னன்னா என்னுடைய பையன் அவங்களுடைய எஸ்டேட்ல வேலை பார்க்கணும். என்னது அவன் என்ன மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அவன் உங்களை மாதிரியான எஸ்டேட்ஸ் இருக்கிற அந்த இடத்துல அவங்களுக்கு கீழே அவன் வேலை செய்யணும், ஏன் எஸ்டேட்லயா சரி அப்படின்ற மாதிரி அந்த பட்லர் கிட்ட கேட்பான். அவரும் சரி வேலைக்கு ஆள் இல்ல இவனை சேர்த்துக்கலாம் சொல்லுவாரு. அட போயா ஒத்துக்க கூடாதுயா, நீ ஏன் இப்படி பண்றீங்க, நான் வேட்டையாடி இடத்துல ஜாலியா லெவலப் ஏத்தான்னு பார்த்தா நீங்க ஏன்னா அங்க கூப்பிட்டு வேலை பார்க்க வைக்கிறீங்க, அங்கன்னா நான் வந்து பண்ண போறேன். ஆனா அது சிச்சில்ட பொண்ணும் இவனை ஏன் நம்ம வேலைக்கு வைக்கணும் வேணான்ற மாதிரி அழுவுறாவ. இதுக்கப்புறம் ஹீரோ அவங்களுடைய ஃபேமிலியில இணைஞ்சு அவங்களுக்காக வேலை பார்க்க போறான் எஸ்டேட்ல. வேற வழி இல்லாம ஒத்துக்க அதுக்கப்புறம் திரும்ப வில்லேஜுக்கு வருவோம். வில்லேஜ்ல வந்த உடனே அவனுக்கான எல்லா விதமான விஷயங்களும் அவங்க அம்மா அப்பா ரெடி பண்றாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களும் அழுதுக்குனே ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் எப்போ உங்களை பார்க்க போறணும் நல்லபடியா இருடா அப்படின்னு அவங்க வழி அனுப்ப ஸ்மாஷ் ஒரு பக்கம் அழுகுறான். குட்டி போனா இருக்கிற அவன் தங்கச்சிக்கு பெருசா தெரியல என்ன நடக்குது நீங்க. அப்புறம் பார்த்தா வெளியே நம்ம கரேனாவும் ஃபீல் பண்ணிக்கினே வழி அனுப்பி வைக்கிறான். கரேனாவும் அல்ல உன்னை எப்ப பாப்போன்னு தெரியல, தயவு செஞ்சு என்ன திரும்ப பாக்கிறதுக்கு வாடா, முக்கியமா நம்ம இப்போ போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வாட் பேட்டில் வச்சு டியூயல் பேட்டில். அப்படியா ஓகே நான் ரெடி தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோ சந்தோஷமான முகத்தோட அவ கூட அந்த டியூயல் பேட்டில் போட ஆரம்பிக்கிறான். அதுல பார்த்தா எல்லாருமே வாய குழப்பாங்க. பார்த்தா ஹீரோ முன்னத்தை விட இப்போ கரேனாக்கே டஃப் கொடுக்குறதுல ஒரு இடத்துல அவளையே தோக்கடிச்சிருவான். அவளே சாக்காடுவா, என்ன இது என்ன உடம்பு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், முக்கியமா என்ன தோக்கடிச்சிட்டான், நான் தோத்துட்டேன் நானு. இதுக்கான காரணம் ஹீரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனது மட்டும்தான். அதே மாதிரி லெவலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. ஆனா ஹீரோவா வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக இது டிரால முடிச்சுப்போம். ஏன்டா ஏன்னா ஃபியூச்சர்ல திரும்பவும் நான் உன்னை மீட் பண்றேன், அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இதை செட்டில்மெண்ட் முடிச்சுப்போம் புரிஞ்சுதுரா. ஹீரோவும் அவ சிரிக்கும் போதே இந்த ஸ்மைலை நான் எப்போ திரும்ப பார்ப்பணும். அவங்க அம்மா உன்ன பக்கம் ஃபீல் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கிராண்ட் அங்கிளும் அவங்களுடைய ஒய்ஃபும் பத்தாத்துக்கு வில்லேஜ்ல இருந்த மத்தவங்களும் ஹீரோவை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. போறதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பயபுல தலைவன் இவனுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடி கிஃப்ட் எடுத்து வந்து குத்துட்டு போறான். எனக்கு எனக்காகவா ஆமாடான்ற மாதிரி குத்துட்டு போக அவன் போகும்போது கூட வீந்துடுறான். இவங்களால பார்த்து சரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் அவனை வில்லேஜோடைய என்ட்ரன்ஸ் வரைக்கும் இட்டு வந்து விட்டு போறாங்க. அந்த இடத்துல சீஃப் வந்து ஹீரோவை கேரேஜ்ல ஏற்றி அனுப்புறாரு. ஹீரோவும் அந்த இருந்து கிளம்ப ஆலனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க. ஹீரோவுமே போகும்போது அழுகுறான், கவலைப்படாதீமா நான் கண்டிப்பா திரும்ப வருவேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. முக்கியமா லைக்ன்ற ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வீடியோ போய் சேரும். ஹைப்ன்ற ஒரு விஷயத்தையும் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா பண்ணுங்க நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமையும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். கதை எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல மெயினா சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா இன்னும் அடுத்த ஒரு பெரிய வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.